அழகண்ணா ஹாய். குட் மார்னிங். காலை வணக்கம். வணக்கம்டா. எஸ், நான் சொல்றது கேக்குதா உங்களுக்கு? வணக்கம். இஸ் மை வாய்ஸ் இஸ் ஆடிபிள்? குட் மார்னிங் டக்கடா. குட் மார்னிங். So welcome to this last Friday session. லாஸ்ட் ஃப்ரைடே செஷனுக்கு உங்களை எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறேன். எஸ், வாங்க. சீக்கிரம் பார்ப்போம். அடுத்த ஃப்ரைடே நம்ம நெஹிஹே தான் இருக்க போகுது. இந்த ஃப்ரைடே தான் நம்ம படிக்க போகிறோம். பக்கா பர்ஃபெக்டாக இருக்கா? ரொம்ப தேங்க்ஸ். ஸோ வெல்கம். எஸ், லாஸ்ட் ஃப்ரைடே நல்ல ஒரு குட் ஃப்ரைடேவாக இருக்கட்டும் அப்படின்னு நம்புவோம். ஃபைன். எஸ், வாங்கடா. சீக்கிரம். நீங்கள் அடுத்த சாம்பிள் கொஸ்டின்ஸ் நம்ம டக்கு பார்த்து முடிச்சிடலாம். 2 days, ஃப்ரைடே சாட்டர்டே அப்படின்னு 2 நாள் தான் இருக்க போகுது. ஸோ டக்கு என்ன பண்ணிடுவோம், நம்ம அதை பார்த்து முடிச்சிடலாம். ஓகேங்களா? சரி, பார்க்கறதுக்கு முன்னாடி நான் டெய்லியும் சொல்கிற மாதிரி 2 நாள் தான் இருக்குது. நம்மளுடைய கிராஷ் கோர்ஸில் சேர்ந்து கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுற வழியை பாருங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஃபஸ்ட் பேசிக் இருக்குல்ல, அஜாயின் கிராஷ் கோர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உள்ளே போவீங்க. உள்ளே போயிட்டு டெய்லியும் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். எல்லா கொஸ்டின்ஸும் நீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லா கொஸ்டின்ஸையும் இதில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸும் நீங்கள் முடிச்சிருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணிட்டு போங்க. நீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸுமே, எல்லா ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸுமே நீங்கள் வந்துட்டு முடிச்சிருக்கீங்களா அப்படின்றத ஒன்ஸ் செக் பண்ணிட்டு போனால் போதும். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடியே நீங்கள் போகலாம் வேணாம். எல்லாம் முடிச்சிருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணிட்டு நீங்கள் போனாலே போதும். புரிஞ்சுதாக்கண்ணா? ஃபைன். ஆரம்பிச்சிடலாமா? ஸோ காலை வணக்கம் பார்க்கணும். ஸோ இன்னைக்கு நம்ம சாம்பிள் 8 பார்க்க போகிறோம். ஃபைன். ஸோ பிளாஸ்ட் போட்டுக்கோங்க. நம்ம செஷன் ஆரம்பிச்சிடும். குயிக்காக பிளாஸ்ட் போடாதவங்க பிளாஸ்ட் போட்டு வச்சுக்கோங்க. நான் தண்ணி எடுத்துடுறேன். We will start the session. அப்படியே செஷன் லைக் பண்ணாமல் யாராவது இருந்தீங்கன்னா செஷன் லைக் பண்ணி விட்டுருங்க. பிளாஸ்ட் போட்டாச்சா? அப்படியே செஷன் லைக் பண்ணியாச்சா? செஷன் லைக் பண்ணாம யாரா இருந்தீங்க செஷன் லைக் பண்ணிக்கோடா. நம்ம அடுத்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆஃப் ஃப்ரைடே செஷன், அதாவது கடைசி ஃப்ரைடே செஷனோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்த்துலாம். ஓகே, இதான் கடைசி ஃப்ரைடே செஷனாக இருக்கணும் அப்படின்றது வேண்டியது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் ஒரு கடைசி ஃப்ரைடே செஷன், பட் அது கடைசி ஃப்ரைடே செஷனாக இருந்தது கிடையாது. நீட்டை கேன்சல் பண்ணி நீட்டை வச்சிட்டாங்க. இது இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல பார்த்துலாம். சரி, நீங்கள் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, in the 5 kingdom classification, Chlamydomonas and Chlorella have been included in. Chlamydomonas and Chlorella 5 kingdom classificationல வந்துட்டு எந்த கிளாஸ்ல வந்து இன்க்ளூட் பண்ணிருக்காங்க? Chlamydomonasலயும் Chlorellலையும் 5 kingdom classification பேஸ் பண்ணி வரும்போது நம்ம எந்த இதுல வந்து பார்க்க முடியும்? எங்க பார்க்க முடியும்? நல்லா பாருங்க. கிளாமிடோமோனாஸும் குளோரெல்லாவும் ஆல்கேல போட்டுடலாமா? கன்ஃபார்மா போட்டுடலாமாப்பா? நல்லா பாருங்கடாக்கண்ணா. கிளாமிடோமோனாஸ் அண்ட் குளோரெல்லா. இல்லையே வரலையே. இது ரெண்டுமே என்ன இருக்க போகுது? யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்.
மறுபடியும் அதுலயே நிக்கிறீங்களா? இது ரெண்டுமே என்ன டைப் ஆஃப் ஆர்கானிசம் இது? நம்ம ஒரு ஸ்பெஷல் டைப் பத்தி படிச்சிருப்போம் இல்லையா, யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த பேஸ்ல வந்து பார்க்கும்போது அது புரோட்டிஸ்டா கீழ தான் வருமே தவிர ஆல்கே கீழ வராது. யூனிசெல்லுலார் ஹெட்டரோட்ரோபிக் அப்படின்ற கான்செப்ட் நம்ம ஆட்டோட்ரோபிக் அப்படின்ற கான்செப்ட் நம்ம பார்த்திருப்போம் இல்லையா. சோ இந்த பேஸ் பண்ணி நமக்கு வரும்போது நமக்கு புரோட்டிஸ்டால தான் வந்துட்டு இருக்க போகுது. எஸ்டா யூ ஆர் விசிபிள் பண்ணிட்டேன். ஓகேவா? அப்போ அடாவடி வராது. டெலுலு இஸ் ரைட் ஆன்சர். டெலுலூஷன் சொல்லு அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் டி புரோட்டிஸ்டா தான் நல்லா வரும். நல்லா கவனிச்சோங்க. கிளாமிடா மோனாஸ் அண்ட் குளோரெல்லா வந்து நமக்கு புரோட்டிஸ்டா கீழ தான் வந்துட்டு இருக்கே தவிர நமக்கு என்னாலைக்குமே யூனிசெல்லுலார் பேஸ் பண்ணி வரக்கூடியது வந்துட்டு ஆல்கே கீழ வராது. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி தான் ரைட் ஆன்சரா இருக்க போகுது. தப்பா இப்போ போட்டுறாதீங்க. இது ரொம்ப காமனான ஒரு விஷயம். ஓகே, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தெரியாதவங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு ரைட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. டெலுலூ டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். அடுத்த क्वेश्चन. Organism called methanogens are most abundant in methanogens அப்படின்ற ஆர்கானிசம் எங்க அதிகமா பார்க்க முடியும்? methanogens அப்படின்ற ஆர்கானிசம் நம்ம எங்க அதிகமா பார்க்க முடியும்? methanogens அப்படின்ற ஆர்கானிசம் இந்த கொடுக்கப்பட்ட 4 ஆப்ஷன்ல where can we see more? எங்க பார்க்க முடியும்? கேட்டில் யார்ட்ல வந்து அதிகமா பார்க்க முடியும். அப்ப இதுக்கு தான் நமக்கு CAF ஃபார் அடாவடி அப்படின்றது ரைட் ஆன்சர் வந்துருக்கு போது. சோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ. CAF ஃபார் அடாவடி 𝒑𝒑𝒔 அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, கேட்டில் யார்ட்ல தான் நம்ம என்ன பார்க்க முடியும்? மெத்தனோஜென்ஸ் அப்படின்ற பாக்டீரியா வந்து நம்ம அதிகமா பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல முடியும். சோ ஆப்ஷன் ஏ. ஓகே, ஆப்ஷன் ஏ. 𝑦𝒂𝒏𝒔 பேஸ் பண்ணலாம் வந்துட்டு இருக்குது. இல்ல கேட்டில் யார்ட்ல. ஓகே, மாடு அந்த வளர்க்கக்கூடிய அந்த இதுல அப்படின்றது. ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். சூப்பர் ஃபேண்டாஸ்டிக். சோ கேட்டில் யார்ட்ல வந்து நம்ம பார்க்க முடியும். சோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த क्वेश्चन பார்த்துருவோமா? The next question is going to be the most abundant prokaryotic helpful to humans in making curd from milk. இதுலயே அடிச்சிருப்பீங்க. curd from milk in the production of antibiotics. The one is categorized here. curd from milk in the production of antibiotics. The one is categorized here. lactobacillus பேஸ் பண்ணி நம்ம பார்த்திருப்போம். அது என்ன டைப் ஆஃப் பாக்டீரியா? அது என்ன டைப் ஆஃப் பாக்டீரியா? ஹாட் ஸ்ப்ரிங்ஸ்ல ஆர்கே பாக்டீரியா பார்க்க முடியும்னாக்கனா அது ரொம்ப சூடு அதிகமா இருக்கக்கூடிய ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா ரொம்ப சூடு அதிகமா இருக்கிற இடம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இருக்கும் கான்செப்ட் அப்படி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே அதிகமான டெம்பரேச்சர்ஸ் நம்மளால பார்க்க முடியும். ஓகேவா? எஸ், அது என்ன இருக்க போது? ஹெட்டரோட்ரோபிக் பாக்டீரியாவா இருக்க போது. ஓகே, லாக்டோபசிலஸ் பேஸ் பண்ணி நம்ம வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நன் அதர் தென் ஒரு ஹெட்டரோட்ரோபிக் பாக்டீரியாவா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒரு நிமிஷம். ஓகேவா? என்ன இருக்க போது? ஆப்ஷன் டி ஹெட்டரோட்ரோபிக் பாக்டீரியா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஆப்ஷன் டி ஹெட்டரோட்ரோபிக் பாக்டீரியா அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். ஓகேங்களா? எஸ், 𝑧𝑻𝒶𝑹𝒆 அப்படின்றது. ஓகேவா? நம்ம என்ன படம் சின்சான் பார்த்துருப்பீங்களே. சின்சான் நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க. அந்த சின்சான்ல வந்துட்டு அடிக்கடி அவங்க போவாங்க தெரியுமா? இங்க வெளியே எங்கேயா போகும்போது ஹாட் ஸ்ப்ரிங்ஸ்ல போலாம்னு சொல்லுவாங்க. ஒரு சூடா அப்படியே இருந்துட்டு இருக்கும், ஒரு குளம் மாதிரி அப்படியே சூடா இருந்துட்டு இருக்கும். அங்க போய் உட்காந்து இது பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க அப்பெல்லாம் கேட்பாங்க, ஐயோ ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் இல்லையா, இங்க போனா ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் இருக்குமே, அங்க போய் ஜாலியா குளிக்கலாமே அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்களே. அந்த மாதிரி இடம் தான். ஓகே, ரொம்ப சூடா இருக்கக்கூடிய இடம் தான் நம்ம பேஸ் பண்ணி சொல்லிருப்போம். அந்த இடத்துல வாழக்கூடியதான் நம்ம ஆர்கே பாக்டீரியா பேஸ் பண்ணி வந்துட்டு இருக்கு அப்படின்றது. ஓகேவா? லைட்டா எக்கோ அடிக்குதா? எக்கோ ப்ராப்ளம் இங்க எக்கோ ப்ராப்ளமே வராது. பேக்ரவுண்ட்ல வாய்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்குல்ல.
எக்கோ இல்லடா கண்ணா, பேக்ரவுண்ட்ல ஏதோ ஒரு வாய்ஸ் இருந்துகிட்டே இருக்கு. ஏன் அப்படி இருக்கு? சைட்டே இருக்கு. அதேதான் மியூசிக் தான் சொல்றேன். ஏன் அப்படி இருக்கு? இப்போ எப்படி இருக்கு? இப்போ எப்படி இருக்கு? இப்போ ஓகேவா? இப்போ ஃபைனா? இப்போ ஃபைனா? இல்லடா, ஏசி சவுண்ட் இல்லடா, அது ஏசி சவுண்ட் இல்ல. இப்போ கொஞ்சம் பரவாயில்லையா? கேக்குதா நான் சொல்றது? கேக்குதா? ஏசி சவுண்ட் கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. எங்க கனெக்ட் ஆகி கிடக்குதோ. இது ஒரு வயர்டு மைக் வேற, எதுவும் பண்ணவும் முடியாது. ப்ளூடூத் அதான் இதை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி தான் பண்ணுவேன். சரி விடுங்க. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவோம். அடுத்த கொஸ்டின் பார்த்துருவோம். இதுக்கு என்ன பாக்டீரியா இருக்க போது? இதுக்கு ஹெட்ரோட்ராஃபிக் பாக்டீரியா நம்ம பார்த்துருவோம். மில்க் டோகார்ட் பேஸ்மே அந்த என்ன இருக்க போது? அது ஹெட்ரோட்ராஃபிக் பாக்டீரியா இருக்க போது. ஓகேவா? ஸோ நோட் பண்ணி வச்சோம். ஓகேவா? அப்படியே தான் இருக்கா? சரி விடுங்க, ஒன்றும் பண்ண முடியாது. இது கேட்கலனா மட்டும், அந்த ப்ராப்ளம் கேட்கலனா மட்டும் சொல்லுங்கடா. ரொம்ப டிஸ்டர்பிங் எதை கேட்கலனா மட்டும் சொல்லுங்க. which one of the following pass is wrongly matched? எது wrongly matched இருக்கு? which one of the following pass is wrongly matched? which one of the following pass is going to be wrongly matched? தப்பா மேட்ச் பண்ண following pass என்னவா இருக்க போகுது? which is the following is wrongly matched? தப்பா மேட்ச் பண்ணிட்டு இருக்கக்கூடிய following pass. டியா இல்ல, சால்வினியால புரோத்தாலஸ் இருக்குமா? சால்வினியால புரோத்தாலஸ் இருக்காது. சோ ஆப்ஷன் ஏ தான். ஏன்னா கிங்கோ அப்படியே ஜிம்னோஸ்பர்ம்ல, ஜிம்னோஸ்பர்ம்ல ஆர்கிகோனியா நம்மளால பார்க்க முடியும். கிங்கோ அப்படின ஜிம்னோஸ்பர்ம்ல நம்மளால ஆர்கிகோனியா பார்க்க முடியும். சோ ஏ வந்து டி தான் கரெக்ட்டா இருக்கு. ஏ இஸ் தி ராங் ஆன்சர். ஓகே, சோ ஆப்ஷன் ஏ will be the right answer. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ஏ will be the wrong answer. கனா டி இஸ் ரைட் தான். டி ரைட் தான். நெருடு வராது. அட்டாவட்டி தான் வர போகுது. ஏ ஃபார் அட்டாவட்டி அப்படினு சொல்லிட்டு ஆப்ஷன் ஏ தான் வர போகுது. ஓகேங்களா? ஒரு மினிட். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். அடுத்த क्वेश्चन. அடுத்த ஒரு ஸ்டேட்மென்ட் பேஸ் பண்ண क्वेश्चन. இந்த ஸ்டேட்மென்ட் பேஸ் பண்ண क्वेश्चनல எத்தனை ஸ்டேட்மென்ட் எல்லாம் கரெக்ட் அப்படின்னு இருக்காங்க. அது என்ன ஸ்டேட்மென்ட்னு சொல்லுங்க. என்னென்ன ஸ்டேட்மென்ட் எல்லாம் கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எத்தனை ஸ்டேட்மென்ட் கரெக்ட், நீங்க என்னென்ன ஸ்டேட்மென்ட் எல்லாம் கரெக்ட்னு சொல்லுங்க. எஸ், பாக்கும்போது நமக்கு பி மட்டும் தான் கரெக்டா இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? அது பி மட்டும் தான் கரெக்டா இருக்கிற மாதிரி இருக்கு. சோ ஆப்ஷன் சி ஒண்ணே தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? சோ சுத்தப்ப சிக்கன் வந்தாலே, சிக்கன் சாப்பிட்டு வந்தாலே அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஒண்ணே தான் கரெக்ட், மிச்சம் எல்லாமே தப்பா இருக்காங்கன்னா
நோட் பண்ணி வச்சுக்கோங்க. So it's going to be option C will be the right answer. Okay, அது அந்த ஒன்னு எந்த ஒன்னு அப்படினு வந்து option B. Okay, option B is the right answer. மிச்ச எல்லாமே இதா இருக்க போகுது. ஓகேவா? சோ புரிஞ்சுக்கோங்க. Okay, option C is the right answer. நம்ம வந்து இது வந்துட்டு லிவர் ஓட்ஸ்ல பேஸ்ல பார்க்க முடியும் மோஸ்ட் கான்செப்ட்ல. சரி, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். இப்போ செலக்ட் தி ராங் ஆன்சர். கொடுக்கப்பட்ட ஸ்டேட்மென்ட்ல which is the wrong answer அப்படி கேட்டிருக்காங்க. Which is the wrong answer? Okay. It's the wrong answer. அப்படியே என்ன பண்ணி கொடுத்திருக்கான்? ஷிஃப்ட் பண்ணி கொடுத்திருக்கான்னு அர்த்தம். அப்படியே நம்ம பாத்தீங்கன்னா மாத்தி கொடுத்திருக்கான்னு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? In whom I said the female gamete is smaller and motile while male gamete is larger and non-motile அப்படின்னு சொல்றது என்ன கொடுத்திருக்கான்? அப்படியே ஃபீமேலோட கேரக்டர்ஸ் மேலுக்கு மேலோட கேரக்டர்ஸ் ஃபீமேலுக்கு கொடுத்திருக்கான். So it's going to be பாட்டிலுக்கு 10 ரூபாய் அப்படின்னு சொல்லக்கூடிய 𝑧𝑗𝒑𝒔 ஆப்ஷன் B will be the right answer. Okay, option B is the right answer. ஓகேவா? சரி, ஃபைன். ஆமாடா சந்தோஷ். ஓகேவா? சோ நோட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் B will be the right answer. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். அடுத்த ஸ்டேட்மென்ட் பேசினா மறுபடியும் அதே மாதிரி ஸ்டேட்மென்ட் என்னென்ன ஸ்டேட்மென்ட்லாம் கரெக்ட் அப்படின்னு சொல்லுங்க. எத்தனை ஸ்டேட்மென்ட் கரெக்ட், அதுல என்னென்ன ஸ்டேட்மென்ட்லாம் கரெக்ட் அப்படின்னு சொல்லுங்க. எஸ் ஒன் மோர் டே டு கோ. இன்னைக்கு இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன். டூ மோர் டே டு கோன்னு சொல்லலாம். எந்த ஸ்டேட்மென்ட் கரெக்ட்? அது என்னது அது உன்னது தின்னது அப்படின்றது. Moses was going to fight after leaving. Did not find that some found the yes, கண்டுபிடிச்ச. இதுக்கும் நமக்கு சித்தப்பச்சிக்குன்னு வந்தாலே தான் ரைட் ஆன்சர் இருக்கு. போது என்ன மூணு கரெக்ட்? ABC இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ABC இஸ் ரைட் ஆன்சர். மிச்ச மூணுமே கரெக்டா இருக்கும் போது அப்படி. ஓகே, சோ நோட் பண்ணிச்சோங்க. ABC அப்ப சித்தப்பச்சிக்குன்னு வந்தாலே சிக்கனை சாப்பிட்டு வந்தாலே அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் C இஸ் ரைட் ஆன்சர். நோட் பண்ணிச்சோங்கன்னா ஆப்ஷன் C சித்தப்பச்சிக்குன்னு வந்தாலே சிக்கனை சாப்பிட்டு வந்தாலே அப்படி நம்ம செல்லமா சொல்லக்கூடிய ஆப்ஷன் C இஸ் ரைட் ஆன்சர். ABC will be ரைட் ஆன்சர். மூணு ஆன்சர் வந்து கரெக்டா இருக்கு அப்படினு. மெகாஸ்பொராஞ்சியம் is equivalent to மெகாஸ்பொராஞ்சியத்துக்கு இன்னொரு பேர் என்ன? நான் சொல்லியிருப்பேன், டைட்டில்லே கொடுத்துருப்பாங்கடா. மெகாஸ்பொராஞ்சியம், தி மெகாஸ்பொராஞ்சியம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்கடா அப்படின்னு சொன்னா. மெகாஸ்பொராஞ்சியம் தப்பு பண்ணாதீங்க. மெகாஸ்பொராஞ்சியம் இது எப்படிரா பண்ணாதீங்க அப்படின்னா நான் அப்படி தலைகீழாகத்தான் குதிப்பேன் எங்க சார் சொல்லியிருக்காரு அப்படின்றது சொல்லுவீங்க. மெகாஸ்பொராஞ்சியம் அப்படின்றது ஓவியோல் நம்ம NCERT-ல செக்சுவல் ரிப்ரொடக்ஷன் ஃப்ளவரிங் பிளான்ல எடுத்து பாருங்க. தி மெகாஸ்பொராஞ்சியம் இல்ல தி ஓவியோல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம். மெகாஸ்பொராஞ்சியம் அந்த டைட்டிலே அப்படிதான் இருக்கும். தி மெகாஸ்பொராஞ்சியம் ஓவியோல் அப்படிதான் இருக்க போகுது. ஸோ டெல்லிலு டி இஸ் ரைட் ஆன்சர். எம்ப்ரோசாக் போடாதீங்க, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இது ரொம்ப 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 சிம்பிளான ஒரு விஷயம் தான். ஓகேவா? மெகாஸ்பொராஞ்சியம் தி ஓவியோல் அப்படின்னு கொடுத்துருப்போம். ஓகே, ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். குட் மார்னிங் டா. குட் மார்னிங் டா. ஏதான சார்? எடுங்க டக்குன்னு எடுங்க. டக்குன்னு உங்களுடைய NCERT செக் பண்ணுங்க. NCERT கையில இருந்தா டக்குன்னு எடுத்து செக் பண்ணுங்க. டக்குன்னு இப்பவே பாத்துறோம். அதெல்லாம் டவுட் பின்னாடி வச்சிருந்தா நான் மறந்து போயிடும். டக்குன்னு NCERT எடுக்கிறீங்க, செக்சுவல் ரிப்ரொடக்ஷன் ஃப்ளவரிங் பிளான்ட் எடுக்கிறீங்க. அதுல மெகாஸ்பொராஞ்சியம் தேடுப்பாங்க. ஹெட்டிங்லேயே கொடுத்துருப்பாங்க பேசிக்கா மெகாஸ்பொராஞ்சியம் தி ஓவியோல் அப்படின்றது. பேர் ரெண்டுத்துக்குமே ஒண்ணுதான். ஓகே, அதனால நோட் பண்ணுங்க. பேர் ரெண்டுத்துக்குமே ஒண்ணுதான். ஆமாடா, செக்சுவல் ரிப்ரொடக்ஷன் ஃப்ளவரிங் 12th தான். ஓகே, மறந்துடக்கூடாது. ரொம்ப காமனான ஒரு விஷயம். நிறைய பேர் தப்பு பண்றீங்க. நோட் பண்ணிச்சோங்க. இதுக்கெல்லாம் கண்டிப்பா நீங்க அட்டன் பண்ற கொஸ்டினா தான் இருக்கும். இதெல்லாம் நீங்க விட பேசிக்கா நம்ம பார்த்தோம்னா பயாலஜி எந்த கொஸ்டினும் விடவே மாட்டோம். பட் இருந்தாலும் இதை நீங்க மிஸ் பண்ணவே கூடாது. இப்படின்றதுல அடிக்கக்கூடிய கொஸ்டின்ஸ். இதுல நீங்க 5 மார்க் நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, அதெல்லாம் கண்டிப்பா நீங்க அட்டன் பண்ணீங்க. தப்பா அட்டன் பண்ணீங்கன்னா எடுத்த மார்க்ல 1 மார்க் போயிடும். அப்புறம் வர வேண்டிய மார்க்ல 4 மார்க் போயிடும். ஓகேவா? சோ நோட் பண்ணி வச்சோம். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். அடுத்த क्वेश्चन என்ன வர போகுது அப்படினு பார்த்தீங்கன்னா, besides paddy fields cyanobacteria are also found inside the vegetation part of
பிசைட்ஸ் பேடிஃபைல் சைனோபாக்டீரியா வேற எங்க பார்க்க முடியும்? சைனோபாக்டீரியா வேற எங்க பார்க்க முடியும்? பாத்தீங்களா? ரொம்ப சந்தோஷம். vegetative part of இந்த இடத்துல vegetative part of சைக்கஸ்ல நம்மளால பார்க்க முடியும். எங்க பார்க்க முடியும்ன்றாங்க? சைக்கஸ்ல பார்க்க முடியும்ன்றாங்க. சோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். குருகுரி சின்சான் பத்தி பார்த்தா குருகுரி சேவன் வந்துச்சா? சரி சொல்ல வச்சுங்க. ஆப்ஷன் பி will be the right answer. Okay, option B is going to be the right answer. புரிஞ்சுங்களா? ஆப்ஷன் பி சைக்கஸ்லயே நம்ம vegetative part of சைக்கஸ்லயே பார்க்க முடியும். சோ பாகுபலி கபாலி அப்படி நம்ம சொல்லக்கூடிய ஆப்ஷன் பி will be the right answer. ஓகேங்களா? நோட் பண்ணி வச்சுங்க. உங்க பேரே நான் சொல்லலையே. Fine rakana, fantastic and fantabulous. Super Kaushika, Sai Ranjan, Jayalashmi, Tamilasi, Vakalya, Subhashri, Sara, Ramya, Thiru, Santosh, Saha, Fatima, Monisha, Karshkin, Ramya, Sara, Arshita, Kanna, Dr. Bava, Emisha, Risha, Satya. Fine rakana, super. It's going to be option B is right answer. Britta Superman. Option B, Psyche is the right answer. Question. Which group of animals belong to the same phylum? எந்த group of animals ஒரே phylum belong ஆயிட்டு இருக்க போகுது? எந்த group of animals எல்லாம் ஒரே குரூப்புக்கு சேம் ஆயிட்டு இருக்க போகுது? Which group? ஒரே phylum determine பண்ணிட்டு இருக்க போகுது எந்த group of animals இருக்கு? Yes. என்ன ஃபைலம் அது? Prawn, Scorpion, Locust. என்ன ஃபைலம் வந்துட்டு இருக்கு போகுது? Prawn, Scorpion, Locust. என்ன ஃபைலம்? ஒரே ஃபைலம்னா என்ன ஃபைலம்? Prawnல வரக்கூடிய ஃபைலம் என்னது? அரப்பாம்பூச்சி, prawn பேசிக்கா நம்ம என்ன ஃபைலத்தை பார்க்க முடியும் நம்ம? அதேதான். ஆத்ரோபோடல வந்து பார்க்கணும். போடா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆத்ரோபோடல வந்து நம்ம பார்க்க முடியும். சோ சித்தப்பு சிக்கன் வந்தாலே சிக்கனை சாப்பிட்டு வந்தாலே அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. பிரான், ஸ்கார்பியன், லோகஸ்டா இது மூணுமே நமக்கு ஆத்ரோபோடா ஃபைலத்துல வந்துட்டு இருக்கு. லார்ஜஸ்ட் ஃபைலமா நம்ம கன்சிடர் பண்ண முடியும். ஆத்ரோபோடா ஃபைலல வந்துட்டு இருக்கு. சோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் சி இஸ் கோயிங் டு பீ தி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். அடுத்த क्वेश्चन. With the following are correctly matched with respect to the taxonomical classification. இது வந்து correctly match ஆயிருக்கு. Which of the following is correctly matched அப்படி கேட்டிருக்காங்க. Which of the following is correctly matched? எது கரெக்டாக மேட்ச் ஆகப்பட்டு உள்ளது? இதுக்கும் நமக்கு சி தான் வரப்படும். ஏன்னா இங்க வந்துட்டு நமக்கு ஸ்பைடர், ஸ்கார்பியன் எல்லாம் தப்பா கொடுத்துருக்காங்க. சோ இங்க வந்து பார்க்கும்போது இதுக்கு நம்ம கரெக்டா தான் இருக்கு. ஓகேவா? இஸ் கோயிங் டு பீ ஆத்ரோபோடா வர அதே மாதிரி தான் ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, இன்செக்டிடா, ஹவுஸ் ஃப்ளை, பட்டர்ஃப்ளை, டெசர்டி ஃப்ளை அண்ட் சில்வர் ஃபிஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் சி இஸ் கோயிங் டு பீ தி ரைட் ஆன்சர். அத இருக்கு நோட் பண்ணி வச்சுங்க. ஆப்ஷன் சி சித்தப்பு சிக்கன் வந்தாலே சிக்கனை சாப்பிட்டு வந்தாலே அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन மேட்ச் தி ஃபாலோயிங். இதுல வந்துட்டு எது கரெக்டா இருக்கா? எஸ் அப்படிதான் நினைக்கிறேன். எது கரெக்டா இருக்கு அப்படின்றது மூணு காலத்துலயுமே கரெக்டா கொடுத்தது ஆப்ஷன் என்னவா இருக்கும்? மூணு காலத்துலயுமே கரெக்டா இருக்கிறது எதுவா இருக்க போகுது? which one is the right answer in the three? क्वेश्चन practice இருக்காது. பட் நம்ம டயகிராம் பார்க்குற மாதிரி இருக்கும். என்ன டைம் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். ஓகேங்களா? அதை கேட்டு தான் சொல்ல முடியும். பட் கொஸ்டின் பேப்பர்லாம் பார்க்க மாட்டோம். பயாலஜியில் கொஸ்டின் பேப்பர்லாம் நம்ம பார்க்க மாட்டோம். ஜஸ்ட் ஒரு கம்ப்ளீட் டயகிராமேட்டிக் தான் பார்க்க போகிறோம். எஸ், இதுக்கு பெட்ரோமைசின், எக்டோபாரசைட், சைக்ளோஸ்டோமான்றது தான் கரெக்ட் ஆன்சர் ஆந்திருக்க போது. ஸோ ஆப்ஷன் சி ஃபார் அடாவடி, டி ஃபார் திருப்பியடி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். பெட்ரோமைசின் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மைச்சன் என்ன மைச்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஏ பெட்ரோமைசின், எக்டோபாரசைட் அண்ட் சைக்ளோஸ்டோமாட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, நோட் பண்ணி வச்சுங்க. ஆப்ஷன் ஏ சி ஃபார் அடாவடி, டி ஃபார் திருப்பியடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஏ. And next question badala marine cartilaginous fish that can produce electric current. Biology la paakra மாதிரி இருந்தா இதுதான்டா பாப்போம். நம்ம டயகிராம் தான் பாக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? பட் டைமிங் எல்லாம் கரெக்டா பார்த்து சொல்லுவோம். நான் கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. பிகாஸ் தெரியாம நான் ஒன்னு சொல்லி நீங்க ஒன்னு பண்ணி அது வேற யாரோ ஒன்னு சொல்லி எதுக்கு
அப்புறம் நீங்க ரெடி ஆகி அப்புறம் நான் வரலனா அப்புறம் நான் ரெடி ஆகி நீங்க வரலனா எல்லாம் கன்ஃபியூஸ் ஆயிரும். ஒரு கன்ஃபியூஷன் இஸ் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் தி இன்ஸ்டிடியூஷன்ஸ் லூஸ் மோஷன் ஆயிருக்குது. சோ தி ரைட் ஆன்சர் ஆயிருக்குது நமக்கு டார்பீடோ அப்படின்றது தான் நமக்கு எலக்ட்ரிக் கரண்ட் ப்ரொடியூஸ் பண்றதா இருந்துட்டு போது ட்ரைகன் வராது. எப்ப பார்த்தாலும் இந்த டார்பீடோக்கும் ட்ரைகனுக்கும் பிரச்சனை தான் இல்லையா? டார்பீடோக்கு ட்ரைகனுக்கும் பிரச்சனை. டார்பீடோ எலக்ட்ரிக் கரண்ட், ட்ரைகன் வந்து பாத்தீங்கன்னா ரே வந்து ப்ரொடியூஸ் பண்ணு, ஸ்டிங் ரே அப்படி கொத்து நோட் பண்ணி வச்சோங்க. சோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி இஸ் ரைட். சார் டுமாரோ கிளாஸ் இருக்குல்ல சார்? இருக்குடா நான் நாளைக்கு ஏன்டா சண்டே கிளாஸை பத்தி பேசிட்டு இருக்கேன். நாளைக்கு கிளாஸ் எப்பறம் இல்லை, சண்டேவே கிளாஸ் வைக்கிறேன் இருக்கேன் விட்டா. நீங்க உங்களுக்கு எத்தனை மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம்? கேட் க்ளோசிங் டைம் எப்படா? 11 மணியா? 11 மணில ரிப்போர்ட்டிங் டைம். கேட் க்ளோசிங் டைம் வந்து 1 மணி நினைக்கிறேன். 11 மணி ரிப்போர்ட்டிங் டைம் தானே? அது வரைக்கும் எடுத்துல 11:30 1 மணி வரைக்கும் எடுத்துல விட்டுட்டா. அது கேட் க்ளோசிங் டைம். கேட் க்ளோசிங் டைம் 11:30 1:30 1:30 வந்து கேட் க்ளோசிங் டைம். ரிப்போர்ட் பண்ணலாம், அதாவது நீங்க உள்ள போய் உட்காந்துக்கலாம் அப்படின்றது. ஓகே, இப்போ உள்ள போய் அதெல்லாம் போய் பண்றது எஸ் 11 மணிக்கெல்லாம் அப்படின்றது. ஓகே, ஸோ அது வரைக்கும் எடுக்கலாம். யாருக்கு வேணாம்னா 11 மணி 12 மணி கரெக்டா 1:59 வரைக்கும் எடுக்கும். கொஸ்டின் பேப்பர் உள்ள கொடுக்க போறாங்க, கொஸ்டின் பேப்பர் உள்ள கொடுக்க போறாங்க. கொஸ்டின் நீங்க இந்த ஜூம் பண்ணி ஏதாவது ஒரு இதில் போயிட்டு போய் ஜூம் பண்ணிட்டு கொஸ்டின் பேப்பர் உள்ள கொடுத்துட்டாங்க. என்ன ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இருக்க போதுன்னு தெரியல. மிச்சம் இந்த சாயங்காலம் 5 மணிக்கு வந்து பாருங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? எடுத்துடலாம். ஓகே, என்ன வரப்போகுது அப்படின்னு சொல்லி உள்ள ஒரு இந்த சீக்ரெட் கேமராலாம் விட்டு எடுத்துடலாம். ஓகேவா? அதெல்லாம் பார்த்தா கரெக்டாக பிடிச்சிருவாங்க. பட் யாராவது கொஸ்டின் பேப்பர், அதாவது இந்த வாட்டி எப்படி பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்துட்டு பிட் அடிக்க வரல, நாங்கள் கொஸ்டின் பேப்பர் தான் எடுக்க வந்திருக்கோம் இந்தியா கிட்ட சொன்னோன்னா எங்களை விட்டுருவாங்க. அப்படி தான் சொல்லிட்டு வரலான்னு இருக்கும். ஒரு இதுக்குள்ள வந்துட்டு வீடியோ எடுத்து என்ன பண்றாங்க, என்ன கொஸ்டின் வந்திருக்கு, உங்க பக்கத்துல வந்து என்ன கொஸ்டின் வந்திருக்கு, என்ன கொஸ்டின் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம் இருக்கும். ஏன்னா என்டிஏ செக்கிங் தான் அதிகமாக போகணும். பட் என்டிஏ கிட்ட போயிட்டு நாங்கள் கொஸ்டின் பேப்பர் எடுக்க தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னா என்டிஏ விட்டுரும். நல்லா என்டிஏ. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் தான். Planaria possess high capacity of Planaria possess high capacity of சாட்ல அப்டேட் பண்றீங்களா? சந்தோஷம். சரி, ஹை கெபாசிட்டி என்ன இருக்க போகுது? ரீஜெனரேஷன் பவர் இருக்க போகுது. இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். பாகுபலிக்கு ஒரு கட்டப்பா, இன்டேக் இல்லையே அந்த மாதிரி கட்டப்பா அப்படின்றது. இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, நோட் பண்ணுங்க. ரீஜெனரேஷன் Planaria possess high capacity of regeneration capacity வந்து ஐயா இருக்க போகுது அப்படின்றத நம்ம கரெக்டா இருக்கு. ஓகே, சோ நோட் பண்ணுங்க. ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கேள்வி பாத்துருவோம். which one of the following living organism is completely lack a cell wall? எதுல செல் வாலே பிரசன்ட் இருக்காது? which is completely lack a cell wall. செல் வாலே இருக்காதுங்க. completely lack a cell wall. எதுல செல் வாலே இருக்காது? which one of the following is completely lack a cell wall? ABCD வந்தாச்சு. ஏ மட்டும் யாரும் போடல. அதையும் போட வேண்டியதானே. செல் வால் எதுல இருக்காது அப்படின்னு பாத்தீங்கன்னா, செல் வால் எதுல இருக்காது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி கர்கோனியால இருக்காது. சி ஃபேன் நம்ம அப்படி சொல்லக்கூடிய கர்கோனியால நம்மளால பார்க்க முடியாது, செல் வால பார்க்க முடியாது அப்படின்றது நோட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி. ஓகேவா? ஆப்ஷன் பி செல் வால் கான்செப்ஷன் நம்ம பார்த்துட்டு இருக்கோம்டா கணங்களா. நம்ம எதுல பார்க்க முடியாது? கர்கோனியால பார்க்க முடியாது. கர்கோனியா, மெடாண்ட்ரல்ஸ், ஆடம்சியா, பெனாட்டுலா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிடாரியன்ஸ், அதாவது சீலன்ட்ரேட்டால வரக்கூடிய, பேசிக்கா நம்ம பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சீலன்ட்ரேட்டால வரக்கூடியது எல்லாமே நமக்கு அதான் நிடாரியன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதுல வரக்கூடிய எல்லாமே நமக்கு என்னவா இருக்க போகுது? லேக் ஆஃப் செல் வாலா இருக்க போகுது. சோ கர்கோனியா, சீஃபன் அதுல பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இருக்கும். சோ ஆப்ஷன் பி வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். அடுத்த क्वेश्चन, A and D சேமா இருக்கணும். அதான் ஆன்சர் இல்ல, அது ஆன்சர் இல்ல, விட்டுருங்க. Select the taxon mentioned that represent both marine and freshwater species. Select the taxon mentioned represent both ரெண்டுத்தையும், மெரைன்லயும் இருக்கும் ஃப்ரெஷ்வாட்டர் ஸ்பீசிஸ்லயும் இருக்கும். மெரைன்லயும் அங்கேயும் வாழ்வேன், நிலத்திலயும் வாழ்வேன், நீர்லயும் வாழ்வேன், கொஞ்சம் விட்டு உங்க வீட்லயும் வாழ்வேன் அப்படின்றது. ஓகேவா? என்னது? இட்ஸ் கோயிங் டு பி நிடாரியன்ஸ். இப்ப பார்த்தோம்ல அதே தான். சீலன்ட்ரேட்டா கான்செப்ட் நிடாரியா. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டெலுலு இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? சோ ஆப்ஷன் டி டெலுலு, டெலுஷன், சுருளு அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். நிடாரியா
ஓகே போத் மெரைன் அண்ட் ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்பீசிஸா நம்ம பார்த்திருக்கோம் சில டேட்டாவும் நம்ம சொல்லலாம் ஓகே ஒன்றுக்கு மேலே ரெண்டு பேர் கான்செப்ஷன் நம்ம பார்த்திருக்கோம் ஓகே நோட் பண்ணி வச்சுக்கோங்க டேட்டா ஒன்று தான் சில டேட்டா ஒன்று தான் கன்ஃபியூஸ் ஆயிருதுங்க வேர்ல்டு சிம்பிள் லீவ்ஸ் அண்ட் ரெட்டிகுலேட் வினேஷன்ஸ் ஆர் வேர்ல்டு சிம்பிள் லீஃப் அண்ட் ரெட்டிகுலேட் வினேஷன் வேர்ல்டு சிம்பிள் லீஃப் அண்ட் ரெட்டிகுலேட் வினேஷன் வேர்ல்டு சிம்பிள் லீஃப் அண்ட் ரெட்டிகுலேட் வினேஷன் இதில் பார்க்க முடியும் போச்சு போச்சு ஓகே இதுல பார்க்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ் அல்ஸ்டோனியா நீரம் அப்படிலாம் சொல்லுவோம் ஓகே கொண்டு போய் ஆப்ஷன் டி இப்போதைக்கு அல்ஸ்டோனியா தான் கொடுத்தாங்க அப்ப நீரமே வரும் ஓகே ஆப்ஷன் ஒன்று எடுத்துக்கோங்க ஆப்ஷன் டெலுலூஸ் ரைட் ஆன்சர் அல்ஸ்டோனியால தான் நம்ம வேர்ல்ட் அண்ட் சிம்பிள் ரெட்டிகுலேட் வினேஷன்ஸ் அப்படின்னா ரெட்டிகுலேட் வினேஷன்ஸ் வெயின்ஸ்மே நம்ம வந்துட்டு இருக்குது பேரல் கிடையாது அங்கங்க தனித்தனியா போறது அப்படின்றது கொண்டு போய் ஆப்ஷன் டெலுலூஸ் ரைட் ஆன்சர் வெயின் மாதிரி போயிட்டு இருக்கும் அப்படின்றது ஓகேவா சோ நம்ம படிச்சோம் டெலுலூஷன் சொல்லு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் டி அல்ஸ்டோனியா ரைட் ஆன்சர் ஓகேவா 𝑬𝒙𝒑𝒂𝒏𝒅𝒊𝒔 is a characteristic of family. 𝑬𝒙𝒑𝒂𝒏𝒅𝒊𝒔 வந்துட்டு எந்த ஃபேமிலியோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் 𝑬𝒙𝒑𝒂𝒏𝒅𝒊𝒔 வந்துட்டு எந்த ஃபேமிலியோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் 𝑬𝒙𝒑𝒂𝒏𝒅𝒊𝒔 𝑬𝒙𝒑𝒂𝒏𝒅𝒊𝒔 வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெபேசியே இந்த ஃபேமிலி வந்துட்டு ஃபெபேசியே ஃபேமிலியா இருந்துட்டு இருக்கு சோ ஆப்ஷன் ஏ வில் பி தி ரைட் ஆன்சர் ஓகே ஆப்ஷன் ஏ ஃபெபேசியே சொரனேசியே ஃபெபேசியே கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சோ ஆப்ஷன் ஏ ஃபெபேசியே இஸ் ரைட் ஆன்சர் ஓகே இந்த வாட்டி கூட சொரனேசியே வந்து கேள்வி கேட்டாங்க நினைக்கிறேன் ஓகே சோ ஃபெபேசியே இஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 𝑬𝒙𝒑𝒂𝒏𝒅𝒊𝒔 இஸ் கேட்டகரைஸ் ஆஃப் ஃபெபேசியே வந்துட்டு இருக்கு ஓகேவா நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம் Placentation in tomato and lemon. Tomato and lemon ல வந்து நம்ம பார்க்கக்கூடிய placentation என்ன இருக்கும்போது ஒரே நிமிஷம் இருங்க எனக்கு தொண்டை கட்டுற மாதிரி இருக்கு acyl placentation என்ன placentation வந்துட்டு இருக்கும்போது it is acyl placentation டொமேட்டோல லெமனையும் நம்ம பார்க்கக்கூடியது என்ன டைப் ஆஃப் placentation அப்படி வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய placentation என்னவா இருக்க போகுது it's going to be acyl placentation இருக்க போகுது so option D Deluca D will be the right answer okay சூப்பரா இருக்கா so it's going to be option D Deluca D acyl placentation right answer next question பார்த்தலாமா closed vascular bundle lacks என்ன lack ஆகுது good morning டாக்கனா closed vascular bundle lacks எதனால நம்ம closed vascular bundle சொல்றோம் எதனால சொல்றோம் அப்படினு பார்த்தீனா அதுல என்ன இருக்கும் செகண்டரி growthக்கு ரெஸ்பான்சிபிள் ஆகக்கூடிய நல்லா பாத்துங்க செகண்டரி growthக்கு ரெஸ்பான்சிபிள் ஆகக்கூடிய கேம்பியம் ஆப்சென்ட்டா இருக்கு படிக்கும்போது இப்படி தான் படிச்சிருக்கோம் அப்பதான் கேம்பியமோட ஃபங்க்ஷன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் செகண்டரி growthக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது சோ செகண்டரி growthக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடிய கேம்பியம் வந்து என்ன இருக்க போகுது நம்ம க்ளோஸ்ட் வாஸ்குலர் பிளான்ல இருந்து ஆப்சென்ட் ஆகுது ஏன்னா க்ளோஸ்ட் வந்தாலே கேம்பியம் ஆப்சென்ட்டா இருக்குதுன்னு நம்ம சொல்லிருப்போம் சோ சித்தப்பு சி இஸ் ரைட் ஆன்சர் சித்தப்பு சிக்கன் வந்தாலே சிக்கனை சாப்பிட்டு வந்தாலே அப்படி சொல்லிட்டு ஆப்ஷன் சி வில் பி தி ரைட் ஆன்சர் ஓகே நோட் பண்ணி வச்சுக்கோங்க companion cells are close associated with companion cells are closely associated with companion cells are closely associated with guard cells நல்லா பாருங்க companion cells are closely associated with sieve elements guard cells வரதுக்குனா sieve elements ஓட closely associated ஆயிட்டு இருக்கு ஓகேவா it's going to be option A 𝑠 option A is right answer say A for அடாவடி T for திருப்பியடி உருட்டியடி ஓட்டியடி அப்படினு சொல்லக்கூடிய option A will be the right answer sieve elements ஓட என்ன இருக்கு closely associated ஆயிட்டு இருக்கு அடுத்து companion cells are closely associated with the sieve elements okay so option A say for அடாவடி நக்கனா அடாவடி அதிரடி அப்படினு சொல்லுவோம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க option A sieve elements is right answer as compared to the dicot root the monocot root has ரூட் 17 க்கு முன்னாடி எடுத்தா இன்வாலிட்னு சொல்றாங்களா
லேட்டாக ரிசீவ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? தேவை கிடையாது, அப்படிலாம் எந்த நியூஸும் கிடையாது இல்லையாடா. ஏன்டா புதுசாலாம் சொல்றீங்க? இன்வேலிட் ஜூன் 14க்கு அப்புறம் எப்போ வேணா எடுக்கலாம்டா. ஜூன் 17க்கு முன்னாடி எடுத்த இன்வேலிட் ஏன் அப்படி சொல்றாங்க? அப்படிலாம் ஒண்ணு இல்லடா. எங்க இருந்து அந்த நியூஸ்லாம் எடுக்கிறீங்க? எங்க இருந்து உங்களுக்கு இந்த நியூஸ் சோர்ஸ் கிடைக்குது? புதுசா இதையா சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படி இன்வேலிட்லாம் ஒன்றும் கிடையாது. ஜூன் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டாலே போதும். இப்போ டவுன்லோட் பண்ணாலே போதும். இன்வேலிட்லாம் ஒன்றும் கிடையாது. ஓகேவா? சரி, ரெண்டாவது டைகாட் அண்ட் மோனோகாட் ரோட் ஆஸ் அ மெனி xylem bundles என்ன இருக்க போதுல மெனி xylem bundles இருக்க போது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். சி ஏ ஃபார் அடாவடி, டி ஃபார் திருப்பியடி அப்படின்னு சொல்லி மெனி xylem bundles வந்து ரெண்டுத்தையும் நம்ம காமனா வந்து பார்க்க முடியும். அந்த கான்செப்ட் கம்பேர் பண்ணும்போது அப்படி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? இதை பார்த்தா வாடா, இதை பார்த்து எத்தனை மார்க் எடுக்க முடியும் என்னால எப்படி சொல்ல முடியும்? ஒரே நேட்டில் அம்பானி ஆகுது எப்படி, அதே மாதிரி ஒரே வீடியோவில் 360 ஆகுது எப்படின்னா, நான் ஒரு வீடியோ மட்டும் போட்டு போயிட மாட்டேனா. அகைன் டவுன்லோட் பண்ணுங்க, அதில் அப்டேட்லாம் இருக்கு. எனக்கு எலிஜிபிலிட்டி லேட்டாக டியூனு போட்டு இருந்துச்சு முன்னாடி, இப்போ அதை காணோம். அது வேற போட்டு வச்சிட்டானா ஏதாவது? lenticels are involved in lenticels எதுல பார்க்க முடியும்? lenticels are involved in. இருங்க, நான் கன்ஃபார்ம் பண்ண சொல்றேன். சரி, lenticels நமக்கு எதுக்கு எக்ஸாம் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்க போது? gaseous exchangeக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க போது. So it's going to be option B is right. So option B gaseous exchangeக்கு என்ன இருக்க போது? யூஸ்ஃபுல்லா இருக்க போது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? நீட் மார்னிங் கிளாஸ் எப்போ ஸ்டார்ட்? என்னடா புதுசாக மறுபடியும் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணோம். நாளைக்கு ஒரு நாள் தானே இருக்கு. என்ன கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணோம்? சொன்ன ஆப்ஷன் பி gaseous exchange. சரி, இந்த क्वेश्चन ஆன்சர் பண்றேங்க. ட்ரூ ஆர் ஃபால்ஸ் क्वेश्चन ஆன்சர் பண்றேங்க. ஒரே நிமிஷம். சரி,
dry land, it will die due to the oxygen if its mouth is forcibly kept closed for the few days. True. It is four-chambered heart. கிடையாது. Frog four-chambered கிடையாது. On dry land, it turns iricotylic from ureotylic. அதெல்லாம் கிடையாது. Its life history is carried out in a pond water. Yes. So இதை பொறுத்து பார்க்கும்போது option A is the right answer. Okay வா? Option A is going to be the right answer. Option A is the right answer. Option A. True, false. TF வந்து true, false determine பண்றது. Mitochondria protons accumulate in the. Protons எங்க accumulate ஆயிட்டு இருக்கு? சொல்றேன்டா கண்ணா. Once 5 4 எல்லாம் ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும்டா. ஏன்னா before 11 க்கு நம்ம முடிக்கிற மாதிரி இருக்கும். சோ நாங்க சொல்றோம் கலப்படாது. Protons எங்க present இருக்க போகுது? Spaceல present இருக்க போகுது. It is present in the intermembrane spaceல. Inner membrane present இருக்க போகுது. It's going to be intermembrane spaceல வந்து present இருக்க போகுது. So சித்தப்பு சிக்கன் வந்தாலே சிக்கனை சாப்பிட்டு வந்தாலே அப்படி நம்ம சொல்லக்கூடிய option C is the right answer. Yeah. So intermembrane space என்ன இருக்க போகுது? present இருக்க போகுது. Mitochondria protons accumulate in the intermembrane space அப்படின்றது. Good morning டா கோமதி. Good morning டா. So option C will be the right answer. Next question பார்த்தலாம். Select the correct statement from the following regarding cell membrane. Cell membrane பேஸ் பண்ணி கரெக்ட்டான ஸ்டேட்மென்ட் என்னது அப்படி கேட்டிருக்காங்க. Cell membrane பேஸ் பண்ணி கரெக்ட்டான ஸ்டேட்மென்ட். Cell membrane plasma membrane ஒண்ணுதான். கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. பார்த்தா இதான் கரெக்டா இருக்க மாதிரி இருக்கு. மாறி வந்திருக்கு. ஓகே. சோ அதனால ஃப்ளூயிட் மொசைக் மாடல் வந்து சொன்னவர் யார் அப்படி பார்த்தா சிங்கர் நிக்கல்சனா இருந்திருக்காரு. சோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். கண்ணா ஃப்ராக் லேண்ட்ல கியூட்டினேஸ் ரெஸ்பிரேஷன் மட்டுமா பண்ணிட்டு இருக்கும். சரி அப்ப தண்ணில என்ன ரெஸ்பிரேஷன் பண்ணும்? ஃப்ராக் தண்ணில இருக்கும்போது என்ன ரெஸ்பிரேஷன் பண்ணும்? ஃப்ராக் தண்ணில இருக்கும்போது என்ன ரெஸ்பிரேஷன் பண்ணும்? ஃப்ராக் தண்ணிக்குள்ள இருக்கும்போது பேசிக் என்ன டைப் ஆஃப் ரெஸ்பிரேஷன் பண்ணிட்டு இருக்கும்? நல்லா புரிஞ்சுங்க. கியூட்டினேஸ் ரெஸ்பிரேஷன் நம்ம பேசிக்கா நம்ம எதுல அதிகமா பார்ப்போம் அப்படின்றது பாத்தீங்கன்னா நம்மளுடைய தண்ணிக்குள்ள இருக்கும்போது தான் பேசிக்கா நம்ம அதிகமா பார்த்துட்டு இருக்கோம். இங்க லங்ஸ் இருந்துட்டு இருக்க போது இங்க என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. எங்கடாது? On dry land, it would die due to the lack of oxygen if his mouth is forcibly kept closed for the few days அப்படின்னு. அது forcibly kept closed for the few days அப்படி கொடுத்திருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கான மெயின் லங்ஸ்ல பண்ணக்கூடிய அதான் 2 டைப்ஸ் ஆஃப் இது வந்து நம்ம பார்த்திருப்போம். நமக்கு ஸ்கின்னும் யூஸ்ஃபுல்லா இருக்க போது அட் தி சேம் டைம் நமக்கு லங்ஸும் வந்துட்டு நமக்கு நான் அது சொல்லிட்டு இருக்கேன். ஓகே. தவளைக்கு பேசிக்கா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ கொஞ்ச நாள் அது க்ளோஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா செத்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ பேசிக்கா வந்து நம்ம கியூட்னஸ் ரெஸ்பிரேஷன்ஸ் அதிகமா நம்ம பார்க்கக்கூடியது தண்ணிக்குள்ளதான். வெளியே நம்ம பார்க்கறது நம்ம லங்ஸ் பேஸ் பண்ணி பல்மனரி ரெஸ்பிரேஷன் தான் பார்த்தோம். 2 டைப்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன் நம்ம பார்க்க முடியும். ஸோ ஒரு வாயை வந்து க்ளோஸ் பண்ணிட்டே வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில நாட்களுக்கு அப்புறமா என்ன ஆயிரப்போது அந்த தவளை வந்து என்ன ஆயிரப்போது செத்து போயிடும் அப்படின்றது நோட் பண்ணி வச்சோம். நோட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? கொஸ்டின் கொஸ்டின் கரெக்டா பார்த்து அடிக்கணும். இதான் பார்த்தோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். நியூக்ளியர் மெம்பரேன் இஸ் ஆப்சென்ட். எதுல ஆப்சென்ட் இருக்க போகுது? நியூக்ளியர் மெம்பரேன் இஸ் ஆப்சென்ட் இன் nuclear membrane.
nuclear membrane is absent in அதேதான்டா nuclear membrane is absent in non-stack non-stackல என்ன இருக்க போகுது absent இருக்க போகுது so del lu தான் ரைட் ஆன்சரா வர போகுது என்னாச்சு non-stack நம்ம என்ன சொல்றோம் it's a prokaryotic cell அப்படி தான சொல்றோம் blue green algae அப்படின்றது அதனால பாக்டீரியா பேஸ் பண்ணி non-stack தான் நம்ம என்ன சொல்றோம் prokaryotic-ஆ வரதுனால prokaryotic nucleus இருக்காது நமக்கு nuclear membrane இருக்காது அது ஆப்ஷனா தான் நம்ம பார்க்க முடியும் so it's option del is the right answer penicillium is correct தான் eukaryotic base தான் வரப்போகுது penicillium அப்படின்றது so நோட் பண்ணிச்சோங்க option D is right answer option D non-stack is the right answer ribosome பத்தி கரெக்ட்டான ஸ்டேட்மென்ட் அது which is true about ribosome which is true about ribosome பத்தி கரெக்ட்டான ஸ்டேட்மென்ட் which is true about ribosome which is true about ribosome என்ன இருக்க போகுது this composed of ribose nucleic acid and proteins அப்படின்றது ரைட்டா இருக்கு ஓகே so நமக்கு option B will be the right answer ஓகேவா it's option B this composed of ribonucleic acid and proteins அப்படி நம்ம சொல்லக்கூடிய option B is the right answer option B is going to be the right answer பாகுபலி குறுக்கட்டப்பா option B தான் கரெக்டாப்பா வரக்கூடிய பாகுபலிக்கு பாலியான option B is the right answer ஓகேவா yes dagana super so these are the components of ribose nucleic acid and அதே மாதிரி proteins இருக்குது பேசிக்கா proteins வந்தாலும் நம்ம அடிச்சிடலாம் அப்படி ribosomal RNA is active synthesis of இது கேட்டிருந்தாங்க ஞாபகம் இருக்கா கேன்சர் ஆன நீட்ல வந்துட்டு இதை கேட்டிருந்தாங்க எங்க சிந்தேசிஸ் ஆகுது ரைபோசோமல் RNA RNA எங்க அதிகமா சிந்தேசிஸ் ஆகுது நியூக்ளியோலஸ்ல இட்ஸ் கோயிங் டு பீ பாகுபலிக்கு ஒரு கட்டப்பா அப்படி சொல்லிட்டு ஆப்ஷன் B மறுபடியும் ஆப்ஷன் B இஸ் ரைட் ஆன்சர் எங்க சிந்தேசிஸ் ஆகுது நியூக்ளியோலஸ்ல இது நம்ம 2026 கேன்சர் ஆன நீட்ல வந்து கேட்டிருந்தாங்க இந்த எக்ஸாம் தெரியும் நினைக்கிறேன் சோ ஆப்ஷன் B இஸ் ரைட் ஆன்சர் நியூக்ளியோலஸ் இஸ் ரைட் ஆன்சர் நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம் which one of the following structure is an organelle within an organelle within an organelle ரெண்டு ஆர்கன் இருக்கும் an organ within an organ அப்படின்றது an organelle within an organelle மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளேயும் குளோரோபிளாஸ்டுக்குள்ளேயும் பார்க்கக்கூடியது மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளேயும் குளோரோபிளாஸ்டுக்குள்ளேயும் நம்ம பார்க்க முடியாது என்ன இருக்க போகுது மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளேயும் நமக்கு ரைபோசோம் பிரச்சனை இருக்கும் குளோரோபிளாஸ்டுக்குள்ளேயும் நம்ம பிரச்சனை இருக்கும் ரெண்டு ஒரு ஆர்கனல் தான் நம்ம ஆர்கனல்குள்ள ஆர்கனல் அப்படின்றது ஓகேவா சாக்லேட்டா அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி தான் கொண்டு போய் ஆப்ஷன் D இஸ் ரைட் ஆன்சர் டெலியூஷன் சொல்லுடு அப்படி சொல்ல ரைபோசோம் இஸ் ரைட் ஆன்சர் ஓகேவா an organelle inside an organelle அப்படினது நம்ம பேஸ் பண்ணதுல வந்துற போது நமக்கு ரைபோசோம்ல தான் வந்திருக்க போது நோட் பண்ணி வச்சுக்கோங்க சோ it's going to be option D is the right answer select the option which is not correct select the option which is not correct with respect to enzyme action select the option which is not correct with respect to enzyme action not correct தப்பான ஸ்டேட்மென்ட் அப்படி கேட்டிருக்காங்க which is the not correct statement தப்பான ஸ்டேட்மென்ட் இது கேட்டிருக்காங்க enzyme action determine பண்ற மாதிரி which was the question is not correct நம்ம மேனோனேட் ஆட் பண்றது என்ன பண்றதுக்கு ரிவர்ஸ் பண்றது தான் ரிவர்ஸ் என்னது இன்ஹிபிட் பண்றதுக்கு தான் but do not reverse அப்படி கொடுத்தது தப்பா இருக்க போகுது so it's going to be option B is the wrong answer ஓகேவா சோ நோட் பண்ணிக்கோங்க மேனோனேட்டால ரிவர்ஸ் பண்ண முடியாது அப்படி சொல்றாங்க இல்ல அது இன்ஹிபிட் பண்றதுக்காக தான் மேனோனேட்டை நம்ம ஆட் பண்ணுவோம் சக்சினேட் டிஹைட்ரோஜனேஸ் அப்படி சொல்லுவோம் so it's going to be option D is the right answer option B is the right answer பாகுபலிக்கு ஒரு கட்டப்ப option B தான் கரெக்ட்டா பண்ணக்கூடிய option B is going to be the right answer நோட் பண்ணிக்கோங்க okay so option B is the right answer ஓகேவா next question பார்த்தலாம் அடுத்த question
which one of the following biomolecules does have a phosphodiester bond? ஏற்கனவே பார்த்ததா டக்குன்னு அடிச்சுடுங்க. எதுல வந்து phosphodiester bond இருக்கு? 7 மணிக்கு என்னடா டீ பிரேக்? உண்மையை சொல்லு, பல்லு தேய்க்கிறது தானே யாருமே. பல்லு தேய்க்காம வந்து உட்காந்துட்டு நினைச்சேன். சோ பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட் என்ன இருக்கும்போது ஒரு நியூக்ளிக் ஆசிட் இன்னொரு நியூக்ளியோடைட்ஸ் பேஸ் பண்ணி இருக்கிறது அப்படிங்கிறது. ஓகே, நியூக்ளிக் ஆசிட் நியூக்ளியோடைட் வந்து ஆட் பண்றது அப்படினா பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட் அப்படினு சொல்றோம். ஓகேவா? சோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். சித்தப்ப சிக்கன் வந்தால சிக்கனை சாப்பிட்டு வந்தால அப்படி நம்ம சொல்லக்கூடிய ஆப்ஷன் சி will be the right answer. ஓகேவா? Yeah, fine sir. Super. Next question பார்த்தலாம். What's the question? In kinases, 𝑬𝒙𝒑𝒂𝒏𝒂𝒂 of arthropods is formed by the polymerization of 𝑬𝒙𝒑𝒂𝒂 of arthropods. Polymerization of kinases 𝑬𝒙𝒑𝒂𝒂 of arthropods is formed by the polymerization of N-acetyl-glucosamine அப்படி நம்ம சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? We call it as a N-acetyl-glucosamine அப்படி நம்ம சொல்லக்கூடிய ஆப்ஷன் B is the right answer. N-acetyl-glucosamine அப்படி நம்ம செல்லமா சொல்லக்கூடிய ஆப்ஷன் B is going to be the right answer. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பாகுபலிக்கு இருக்கிறப்ப ஆப்ஷன் B தான் கரெக்டா போன்னு வரக்கூடிய ஆப்ஷன் B will be the right answer. ஓகேவா? சரி, ஒரு blast ஒன்னு போடுங்க. come on. ஒரு blast ஒன்னு போடுங்க. இது பயோமாலிகுல்ஸ் லெசன்டா. அப்படியே லைக் பண்ணாம யாரா இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க. லைக் பண்ணாம யாரா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க. செஷன் லைக் பண்ணாம யாரா இருக்கீங்க அப்படி என்றால் செஷனை லைக் பண்ணி கொள்ளவும். டொர்னாடோ ஃபைன்ரா குயிக் எல்லாரும் பஸ் ஸ்டாப் போடுங்க. செஷன் லைக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். The enzyme recombinase required at which stage of meiosis? Enzyme recombinase வந்து எந்த ஸ்டேஜ் ஆஃப் meiosis நமக்கு தேவை? The enzyme recombinase is required at the which stage of meiosis? Recombinase enzyme எந்த ஸ்டேஜ்ல தேவை? patch-18 ல தேவை. Is going to be option A is the right answer. Option A டாக்கனா option A patch-18 is going to be the right answer. recombinase வந்துட்டு நமக்கு patch-18 ல ரொம்ப தேவையா இருக்கு. patch work பண்றது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. option A is the right answer. option A patch-18 அப்படின்றது. next question பார்த்தலாம். in S phase of the cell cycle என்ன நடக்க போகுது? S phase of the cell cycle நடக்க போகுது? S phase of the cell cycle ல synthesis phase அப்படினு சொல்லக்கூடிய S phase of the cell cycle நடக்க போகுது. நமக்கு தெரியும் என்ன நடக்கும்னா amount of DNA, அதாவது DNA synthesis என்னது? DNA replicate ஆவறது அப்படினு சொல்றப்ப என்ன ஆகுது? amount of DNA டபுள் ஆகுது அப்படினு சொல்றப்ப so it's going to be option A is the right answer. okay, the amount of DNA doubles in each cell. எல்லா செல்ஸ்லயும் என்ன ஆக போகுது? amount of DNA வந்து டபுள் ஆக போகுது அப்படினு சொல்றப்போ so option A will be the right answer. okay, option A will be the right answer. That will be happen in this S phase of cell cycle. S phase of cell cycle அத நடக்க போகுது நடக்கும். so option A will be the right answer. ஓகேவா? ஓகேங்களா? next question பார்த்தலாம். During which phase of cell cycle the amount of DNA cell remains at the 4C level if the initial amount is denoted as a 2C level? 4C level and initial amount is denoted as a 2C level. Chromatin base பண்ணி கேட்டிருக்காங்க. எதுல?
ஏன்னா அந்த क्वेश्चन நம்ம பார்த்த क्वेश्चनடா. எத்தனை வரும்னா எதுப்புற எத்தனை வரும்னா நோபடி ஒரு நிமிஷம் தாங்கண்ணா. Just a minute. ஒருத்தனும் சொல்லல. So option C will be the right answer. ஓகேவா? option C எப்பவுமே G2 phase தான் நம்ம பார்க்க முடியும் அப்படின்றது. ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுங்க. G1 phase S phase சிந்தேசிஸ் ஆகி முடிச்சதுக்கு அப்புறமா அது G2 phaseல வந்ததுக்கு அப்புறமா தான் ஸ்டேபிளா மெயின்டைன் ஆக போகுது. So only in G2 phase தான் ரெண்டுத்தையும் பார்க்க முடியும் அப்படினா. only in G2 phase தான் ரெண்டுத்தையும் பார்க்க முடியும். S phaseல சிந்தேசிஸ் ஆகுது. S phaseல 2C ஆ இருக்குது 4C ஆ சிந்தேசிஸ் ஆகுது. ஓகேவா? அது ஸ்டேபிளா மெயின்டைன் ஆகுது G2 ஃபேஸ்ல தான். ஏன் அப்படினு பாத்தீங்கன்னா DNA ரெப்ளிகேஷன் வந்து நம்ம பேசிக்கா எதுல பார்க்க முடியுது? நம்ம S ஃபேஸ்ல தான் நம்ம பார்க்க முடியுது. அப்போ சிந்தசிஸ் வந்து ஸ்டேபிளா வந்து எதுல இருக்க போகுது? G2 ஃபேஸ். ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் G1 S G2 M இப்படி தான் அந்த ஃபேஸ் வந்து டிராவல் ஆயிட்டு இருக்க போகுதுன்னு அர்த்தம். ஓகேவா? சோ G2 ஃபேஸ்ல M ஃபேஸ்ல இருக்கதானே M ஃபேஸ்ல வந்து மாறிடும். ஓகே, M ஃபேஸ்ல போக போக என்ன ஆகும்? M ஃபேஸ் வந்து அது மாறிடும். ஓகேங்களா? அது டிவைட் ஆகி மாறிடும். ஓகே, சோ ஸ்டேபிளா மெயின்டைன் ஆகுது. சோ G2 ஃபேஸ்ல மட்டும் தான் நாம அது ஸ்டேபிளா மெயின்டைன் ஆக முடியுது அப்படினா நம்ம பார்க்க முடியும். சோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ ஆப்ஷன் C will be the right answer. சித்தப்ப சிக்கன் வந்தாலே சிக்கனை சாப்பிட்டு வந்தாலே அப்படினு சொல்லக்கூடிய ஆப்ஷன் C. ஓகே, ஆப்ஷன் C. ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாமா? அடுத்த क्वेश्चन பார்த்தலாம். அடுத்த क्वेश्चन CAMP camp helps in இந்த குருசேர் ஆசிரியர் ரெண்டா பாடசம் அப்படி சொல்லப்படுது. camp வந்து எதுல helps in plans to என்னடா இது செகண்டரி growth எல்லாம் கேம்பியம் ஹெல்ப் பண்ணிருக்கு. நான் கேம்ப் தான் சொல்லிருக்கேன், கேம்பியம் சொல்லல. ஓகே, கன்சர்விங் வாட்டருக்காக தான். இட்ஸ் பி டெலுஷன் சொல்லு அப்படின்றது. ஓகேவா? கேம்ப் அப்படின்றது. ஓகே, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இட்ஸ் டெலுஷன் சொல்லு அப்படி நம்ம சொல்லக்கூடிய ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி will be the right answer. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கன்சர்விங் வாட்டருக்காக தான். ஓகேவா? கன்சர்விங் வாட்டருக்காக தான் நமக்கு பேசிக்கா வந்து கேம்ப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஓகேவா? ஃபைன். பிரேக் வேணுமா? சோ 10 minutes 7:20 க்கு வாங்க. ஓகேங்களா? 7:20 க்கு வாங்க.
ஃபைன். இது நோட் பண்ணி வச்சோம்னா கன்சர்விங் வாட்டர் அப்படின்றது. ஓகேவா? கன்சர்விங் வாட்டருக்கு தான் நம்ம கிறிஸ்டலேஷியஸ் ஆசிட் மெட்டபாலிசம் அப்படி நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? எஸ், கிறிஸ்டலேஷியஸ் ஆசிட் மெட்டபாலிசம் அப்படி நம்ம சொல்லுவோம். அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்றது. ஓகேவா? நோட் பண்ணி வச்சோங்க. ஸோ ஆப்ஷன் டி வாட்டர் கன்சர்வ் பண்றதுக்காக யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்றது. ஓகேவா? எஸ் டெசர்ட் வாட்டர் லிக்விட் மெக்கானிசம். ஓகே, நோட் பண்ணி வச்சோங்க. ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சரா? ஃபைன். சரி, 7:20க்கு வந்து நம்ம ரெஸ்யூம் பண்ணலாம். ஓகே, ரெஸ்யூம் இட் பை 7:20. ஓகே, 10 minutes break எடுப்போம். 10 minutes break எடுப்போம்.
hello வந்தாச்சா ஹாய் டேய் உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்காடா என்டிஎஸ் சைடுல இருந்து இந்த மாதிரி உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கா இந்த மாதிரி நீ டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஸோ நமக்கு சிட்டி சென்டர் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க என்ன பண்றது இவங்கெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு ஓகேவா ஸோ டவுன்லோட் பண்ணி தான் ஆகணும் அந்த பையன் கரெக்டாக தான் கேட்டிருக்கான் ஓகே ஸோ யூ ஷுட் மஸ்ட் ஹாவ் டவுன்லோடட் ஓகேவா டவுன்லோட் பண்ணி தான் ஆகணும் தேர் இஸ் அ சான்ஸ் ஆஃப் சேஞ்சிங் அ சிட்டி சென்டர் பட் அவ்வளோ பேருக்கு இருக்காது சிட்டி சென்டர் பாருங்க சிட்டி சென்டர் சேஞ்ச் ஆக சான்ஸ் இல்லை பட் இருந்தாலும் உங்களுக்கு உங்களுடைய பேசிக்காக வந்திருக்கக்கூடிய அது சேஞ்ச் பண்ண மாட்டாங்க பட் இருந்தாலும் பார்த்து சேஞ்ச் பண்ணி வைக்க மெயில் இல்லைனா மெசேஜ் ஏதாவது வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் மறுபடியும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க மறுபடியும் போய் டவுன்லோட் பண்ணுங்க ஓகேவா சிட்டி சென்டர் இல்லை நான் இதுதான் சொன்னேன் ஓகேவா சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பேஸ் பண்ண பார்த்துலாம் ஸோ டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே சந்தோஷம் சீக்கிரமா டவுன்லோட் பண்றதுக்கு அதுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சரி ஓகேவா கருமம் ஏதோ மிஸ்டேக் நடந்திருக்குறாங்க ஒழுங்கா ஒரு விஷயத்த பண்ண மாட்டாங்க நமக்கு தெரியும் இல்லையா the current sequence of the cell organelles during photosynthesis நினைக்கிறேன் ஓகேவா எஸ் photosynthesis அதே வெப்சைட்ல தான் மறுபடியும் போய் டவுன்லோட் பண்ணுங்க நீங்க முன்னாடி எப்படி டவுன்லோட் பண்ணீங்களோ அதே வெப்சைட்ல போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகேவா சரி கரெக்ட் சீக்வென்ஸ் சொல்லுங்க பாப்போம் இல்லடா நேத்து மெசேஜ் வந்திருக்குல நேத்து அபிஷியலா சொல்லிருக்காங்கடா மெசேஜஸ் இப்பதான் நானே அந்த அபிஷியல் நியூஸ் பார்த்தேன் யாரா பசங்க வச்சுக்கின்னு இவங்களையும் வச்சுக்கின்னு என்ன பண்றதுன்னு யாருக்கும் தெரியல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா சரி இருங்க நான் வரேன் chloroplast rough endoplasmic reticulum dictyosomes அப்படி நம்ம சொல்லுவோம் ஆப்ஷன் D will be the right answer option D is going to be the option B is going to be the right answer option B okay option B is the right answer ஓகேங்களா சார் நானே கன்ஃபியூஷன் இஸ் தி கான்ஸ்டிடியூஷன் என்ன கேட்டிருக்கா போட்டோசிந்தசிஸ் தான கேட்டிருக்கா இல்ல போட்டோசிந்தசிஸ் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வர போட்டோசிந்தசிஸ் தான கேட்டிருக்கா சார் ஓகே chloroplast mitochondria and peroxisomes அப்படினது ஓகேவா chloroplast mitochondria and peroxisome அப்படினது இது ஆப்ஷன் சி B கிடையாது சாரி ஓகே ஆப்ஷன் சி chloroplast mitochondria and peroxisome அப்படி சொல்லுவோம் ஓகே ஆப்ஷன் சி will be the right answer the process that make important difference between C3 and C4 plant அப்படினது C3 and C4 plant difference இருக்கக்கூடிய process என்ன இருக்குது which process make a difference between C3 and C4 plants makes difference between C3 and C4 plants எதுல அதிகமா நடக்காது அப்படி நம்ம பார்த்திருப்போம் நமக்கு C4 plantல வந்துட்டு photo respiration concept ரொம்ப கம்மியா இருக்கும் பாத்தீங்க yes photo respiration loss இருக்கு அப்படி பார்த்திருப்போம் so it's going to be option D delulu D है அப்படி சரி ரைட் ஆன்சர் ஓகேவா option D will be the right answer நோட் பண்ணிக்கோங்க option D photo respiration வந்து ரொம்ப கம்மியா இருக்க போகுது photo respiration வந்துட்டு ரொம்ப கம்மியா இருக்க போகுது அப்படினா அர்த்தம் ஓகே so option D will be the right answer நோட் பண்ணிக்கோங்க option D delulu D will be the right answer ஓகேங்களா so photo respiration is the right answer நோட் பண்ணிக்கோங்கடா fine next question பார்த்தலாம் which one of the following values will depreciate the respiratory coefficient when triplamantine is used as a respiratory substrate triplamantine ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட் எதுவா இருக்கு ட்ரிப்ளமேட்டின் தான் உங்களுக்கு ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட்டா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ப எது உங்களுக்கு ரெஸ்பிரேட்டரி வேல்யூ யூஸ் பண்ணப்படுது ட்ரிப்ளமேட்டின் ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட் என்ன இருக்கு பாத்தீங்க 0.7 அப்படி நம்ம சொல்லுவோம் ஓகே இட்ஸ் கோயிங் டு பீ தல ஃபார் தி ரீசன் அப்படி நம்ம சொல்லக்கூடிய சாக்சி தல ஃபார் தி ரீசன் ஓகே சோ ஆப்ஷன் சி 0.7 இஸ் ரைட் ஆன்சர் சாக்சி அப்படி நம்ம சொல்லக்கூடிய தல ஃபார் தி ரீசன் ஆப்ஷன் சி will be the right answer 0.7 is going to be the right answer 0.7 ஓகேங்களா 0.7 option C is the right answer okay fine note பண்ணிக்கோங்க option C தப்பத்தி சிக்கன் வந்தாலே அப்படினு சொல்லக்கூடிய option C will be the right answer next question பார்த்தா which statement is wrong for Krebs cycle பொறுத்த வரைக்கும் wrong ஆன ஸ்டேட்மென்ட் எது அப்படினா which statement is wrong about Krebs cycle பொறுத்த வரைக்கும் wrong ஆன ஸ்டேட்மென்ட்
அசிட்டைல் கோஏல வந்து ஸ்டார்ட் ஆகும். பட் இது ரைட் ஆன்சர் ஆப்ஷன் சி தான். ஆப்ஷன் சி. ஓகே, ஏன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சல் அசிட்டிக் ஆசிட்ல தான் ஸ்டார்ட் ஆக போகுது. ஆக்சல் அசிட்டிக் ஆசிட் பேஸ் பண்ணி தான் ஸ்டார்ட் ஆகுது. அசிட்டைல் கோஏ கான்செப்ஷன் வராது. ஆக்சல் அசிட்டிக் ஆசிட்ல கான்செப்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? எனக்கு எந்த சேஞ்சும் ஆகல சார். டே ஆனா மெசேஜ் வந்தா பண்ணிடணும்டா. பழையது இன்வாலிட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டவுன்லோட் பண்ணாம யாரா இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்குமே, ஒன்னு மெசேஜா வந்திருக்கலாம் இல்ல மெயில் வந்திருக்கலாம். ஒன்னு மெசேஜ் வந்திருக்கலாம் இல்ல மெயில் வந்திருக்கலாம் அப்படின்றது. சோ அப்படி வந்துருச்சு அப்படின்னா அட்மிட் கார்டு நம்பர் இருக்குல்ல, அதுல டவுன்லோட் பண்ணனும். அட்மிட் கார்டு நம்பர் இருக்கு, டவுன்லோட் பண்ணனும். ஒன்ஸ் டைரக்டா லிங்க்ல போய் டவுன்லோட் பண்ணலாம், இல்ல உங்க மெசேஜ்ல ஒரு லிங்க் கொடுத்திருப்பாங்க, அதுலயே போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரி, இன்கரெக்டான ஸ்டேட்மென்ட் சொல்லுங்க. which statement is incorrect? again மெசேஜ் வந்தா மட்டுமா சார் அப்படிலாம் நடக்கணும்? எல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. மெசேஜ் வந்தா மட்டுமாலாம் இருக்காதீங்க. இப்படி நியூஸ் போயிட்டு இருக்கு அப்படின்றதுனால எல்லாரும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. மெசேஜ் வந்தா மட்டும் தான் பண்ணணும் அப்படிலாம் சொல்லிட்டு ஒரு நியூஸ் இப்படி வந்துருச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. என்டி அஃபிஷியலா சொல்லியிருக்காங்க, நிறைய பேர் நியூஸ் வந்திருக்கு. ஸோ நீங்க என்ன பண்றீங்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்படின்றது. சில பேருக்கு சேஞ்சஸ் இருக்குடா, எல்லாருக்குமே சேஞ்சஸ் வராதுடா கண்ணா. பாருங்க, சில பேருக்கு ரோல் நம்பர் சேஞ்ச் இருக்கு, எல்லாருக்குமே சேஞ்சஸ் வராது. பட் சில பேருக்கு சேஞ்சஸ் ஆயிருக்காது. சேஞ்சஸ் ஆயிருக்கா ஆவலையான்றத வந்துட்டு நம்ம வந்துட்டு பேசிக்கா வந்துட்டு நம்ம பார்த்தா தான் தெரியும். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ராகனா. சும்மா அப்படியே இது பண்ணிட்டு இருக்காதீங்க. இன்னும் 2 நாள் தான் இருக்கு, தெரியாம போயிடாதீங்க. இது மிகப்பெரிய பிரச்சனை ஆக போகுதான்னு நினைக்கிறேன். What can we do for this? Oxidative phosphorylation take place in the outer mitochondrial membrane அப்படின்னு சொல்லிருக்காங்க. outer mitochondrial membrane பேசிக்கா நம்ம oxidative phosphorylation நம்ம பார்க்க முடிகிறது. சோ அதனால so it's going to be option D is right answer. option D is right answer நோட் பண்ணி வச்சுக்கோங்க. option D okay, இந்த கான்செப்ட் தான் பார்க்க முடியும். so option D is going to be the right answer. fine. so இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. யாரும் டவுன்லோட் பண்ணாம இருந்தீங்கன்னா, அதாவது சார் நான் டவுன்லோட் பண்ணேன் சார் அப்படின்னு இதுக்கப்புறமா டவுன்லோட் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னு செகண்ட் போய் டவுன்லோட் பண்ணி ஓகேவா? ஓகே, சில பேர் எல்லாருக்குமே சேஞ்சஸ் ஆகும்னு சொல்ல, சில பேருக்கு ஏதாவது சேஞ்சஸ் வரலாம். சில பேருக்கு வந்து சென்டரே சேஞ்ச் ஆகலாம். நீங்க உங்களுக்கு இப்போ அட்மிட் கார்டில் வந்து ஒரு சென்டர் கொடுத்துருப்பாங்க, இந்த ஸ்கூல்ல போய் எழுதி கொடுத்துருவாங்க, இந்த வாட்டி அதை மாறலாம். ஓகே, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டவுன்லோட் பண்ணாதான் தெரிய முடியும். ஓகேங்களா? ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மெசேஜ் வந்தால் தான் பண்ணுவேன் சார் அப்படின்னு இருக்காதீங்கடாக்கன்னா, அப்படிதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. பட் மெசேஜ் வந்தால் தான் பண்ணணும் அப்படின்னு இருக்காதீங்க. நீங்க எல்லாரும் பண்ணி வச்சவங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்க போகுது. ஏன் கணத்தை 2 யாருக்குடா இது தைரியம் இருக்கு? யாராவது போய் பண்ணிட்டு வரீங்களா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் இருக்கு போதுனா, through their effect on plant growth regulators, what do the temperature and light controls in plants? What do temperature and light controls in plants? Temperature and light என்ன கண்ட்ரோல் பண்றது? பூகம்பமே வெடிக்க போகுது, அது தெரிஞ்ச விஷயம் தான். இவங்களுக்கு பண்ற வேலை இருக்குது. இதெல்லாம் பெருசா சர்க்குலேட் ஆகலையே. நேத்து தான் சொல்லுங்க, எப்படா உங்களுக்கு மெசேஜ் வந்தது? நேத்து நைட் எப்ப மெசேஜ் வந்தது? மெசேஜ் வந்தவங்க சொல்லுங்க, எப்ப மெசேஜ் வந்தது உங்களுக்கு? இது கடைசி 2 நாள் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சேன். கொஸ்டினுக்கு அப்புறம் தான் லீக் ஆகும்னு நினைச்சேன். இவன் எந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான்? சரி, இது என்ன வரக்க போது? இட்ஸ் கோயிங் டு பீ லைட்டும் டெம்பரேச்சரும் பேஸ் பண்ணி என்ன கண்ட்ரோல் பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பீ ஆப்ஷன் ஏ, ஃப்ளவரிங்க கண்ட்ரோல் பண்ணிருக்கு. சோ A ஃபார் அடாவடி, T ஃபார் திருப்பியடி அப்படி நம்ம சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஏ ஃப்ளவரிங். க்ளோஸ்லாஸ் டொமேட்டோ பேஸ் பண்ணி வராது. டெம்பரேச்சர் அப்படி க்ளோஸ்லாஸ் டொமேட்டோ பேஸ் பண்ணி வந்துட்டு இருக்கும். ஃப்ளவரிங் தான். ஓகேங்களா? சோ ஆப்ஷன் ஏ will be the right answer. ஓகேவா? yesterday midnight சார். yesterday midnightல மெயில் வந்துச்சா? yesterday evening, yesterday night onlyயா? அதான் காலங்காத்துல யாருக்கும் தெரிய வரல போல இருக்கு. ஓகே,
குட்டியா போல வருவான். சரி நோட் பண்ண வச்சோங்க. ஸோ இஸ் ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். சரி டவுன்லோட் பண்ணிக்கோங்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க, எல்லாரும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நமக்கு ரிஸ்க் வேணாம். ஏற்கனவே பல ஆயிரம் பிரச்சனை நம்ம சுத்தி போயிட்டு இருக்கு. இப்போ இது ஒரு புது ரிஸ்க். அங்கே போய் டென்ஷன் ஏற்கனவே நம்ம ஜூன் 21 போனாலே நம்ம டென்ஷன் ஆக தான் போறோம். அதை மைண்ட்ல ஏற்றி வச்சுக்கோங்க. ஓகேவா? மெசேஜ் வந்தாலும் சரி, மெசேஜ் வரனாலும் சரி, ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணி ரீசெக் பண்ணிக்கோங்க. சில பேருக்கு சேஞ்சஸ் ஆயிருக்கு, சில பேருக்கு சென்டரே சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ மெசேஜ் வந்தால் தான் டவுன்லோட் பண்ணணும் உட்காந்துட்டு இருக்காது. சும்மா அப்படி சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு டென்ஷன் வேணாம். ஏற்கனவே நமக்கு 1008 டென்ஷன். அதான் நான் சொல்ல வரேன். ஏற்கனவே நமக்கு 1008 டென்ஷன் இருக்கு. இங்கே சிலபஸ் அது இது எப்படி கொஸ்டின் பேப்பர் இருக்க போது அப்படி இப்படி 1008 சிலபஸ் டென்ஷன் இருக்கு. இது இந்த ஒரு டென்ஷன் நமக்கு ஏற்றுக்க வேணாம். ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஜூன் 21 கண்டிப்பா உங்க மண்டை காய போகுது. அவன் என்னென்ன பண்ண போறான்றது அங்கே போனாதான் தெரிய போகுது. ஸோ புது பிரச்சனை இது வேணாம். ஏற்கனவே நமக்கு நிறைய பிரச்சனை அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அங்கே என்ன பண்ணிருக்கு, அங்கே புது பிரச்சனை நிறைய வெயிட் பண்ணிட்டே இருக்கு. ஆல்ரெடி இருக்கிற பிரச்சனை நிறைய வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஜூன் 21 அன்னைக்கு சென்டருக்குள்ள போகும்போது ஸோ அதுக்கு நமக்கு இந்த பிரச்சனை நம்ம சேர்த்து எடுத்துட்டு போக வேணாம். ஸோ நம்ம டவுன்லோட் பண்ணி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? So during seed germination, its stored food is mobilized by seed germination. For the stored food is mobilized by how the stored food is mobilized by basically ஐரல் பண்ண முடியுது. It's going to be option delulu D will be the right answer. Gibberellin அப்படி நம்ம சொல்லுவோம். ஓகேவா? So it's going to be activation பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடியது. So delulu dilution சுருளு அப்படின்னு சொல்லக்கூடிய option D is right answer. ஓகேவா? ஒரு நம்பர் சேஞ்ச் ஆயிருக்கா? அந்தாண்டா சேஞ்ச் ஆயிருக்கு. ஒரு நம்பர் மட்டும் சேஞ்ச் ஆயிருக்கா? என்னத்த சேஞ்ச் ஆயிருக்கோ? ஸோ அதெல்லாம் தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க ரீடவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்படின்றது. ஓகேவா? பேப்பரை டஃபா இருந்தா ரொம்ப ப்ராப்ளம் வரும் சார். பேப்பரை பாக்குறதுக்கே ரொம்ப ப்ராப்ளம் வரும் போல. எனக்கு இப்போ எக்ஸாம் எழுதுறதே ரொம்ப ப்ராப்ளமா வரும் போல இருக்கு. போக பார்த்தா நீ பேப்பரை பார்த்தா தானே சொல்ல முடியாது. பேப்பர் எக்ஸாம் நடந்தா தானே சொல்ல முடியாது. டஃபா இருக்குமா ஈஸியா இருக்குமான்னு. எக்ஸாம் நடக்கிறதுக்கே 1008 பிரச்சனை இங்க போயிட்டு இருக்கு. அது இல்லாம நேற்று இன்னொரு கேஸ் வேற கோயம்புத்தூர் ரிப்போர்ட் ஆயிருக்கு. இது என்னத்த பண்றது அப்படின்றது. ஓகேவா? சில பேருக்கு சேஞ்சஸ் இருக்காங்கன்னா சில பேருக்கு சேஞ்சஸ் ஆகிட்டு இருக்கு. அதனாலதான் எல்லாருமே டவுன்லோட் பண்ண சொல்றது. உள்ள போய் பார்த்தா தான் நமக்கு தெரிய போகுது. ஓகேவா? ஸோ டவுன்லோட் பண்ணாம இருக்காதீங்க. டவுன்லோட் பண்ணதா மட்டும் நீங்க 21st எக்ஸாம், அதாவது ஒரு ஆஃப்டர் 17th ஜூனுக்கு அப்புறம் டவுன்லோட் பண்ணதை மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க, எக்ஸாமுக்கு எடுத்துட்டு போங்க அப்படின்றது. சார் சென்டரும் சேஞ்ச் ஆகிருக்கு சார். சூப்பர். ஒண்ணுமே இல்லடா. எப்படி நீங்க டவுன்லோட் நம்ம ஆல்டிகேட் எப்படி டவுன்லோட் பண்றீங்களோ அதே மாதிரி தான் போய் டவுன்லோட் பண்றீங்க. சார் எனக்கு சென்டர் சேஞ்ச் சார். இப்போ நான் போய் இந்த ஸ்கூல் எங்க இருக்குன்னு தேடுறோம். What can we do? சரி, which one of the following as a stress hormone? கண்டிப்பா இப்போ நம்ம தான் இருப்போம். ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் 2027 2026 தான் சொல்லணும். ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குடா அப்படின்றது. ஓகேவா? சார் ஏன் சார் இப்படி பண்றாங்க தெரியலையேடா, ஏன்டா இப்படி பண்றாங்க எனக்கே புரியலையேடா, ரொம்ப இதாதான்டா இருக்கு, சொல்லக்கூட ரீசன் ஏதாவது மாறி இருக்கு அப்படின்னுவாங்க. எனக்கு ரீசன்ஸ் எதுவும் பார்க்கல. நான் கிளாஸ் அப்படின்னு உங்களுக்கு நான் இந்த பிரேக் கொடுப்பேன்ல, பிரேக்ஃபாஸ்ட் பிரேக் கொடுக்கும்போது நான் போய் அஃபிஷியல்ல கேட்டு பார்க்குறேன். சரி, இது நடக்குது ஆப்சினிக் ஆசிட். ஓகே, ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அப்படி நம்ம டிபெண்ட் பண்ணி வரது என்ன இருக்க போகுது, ஆப்சினிக் ஆசிட் இருக்க போகுது. சோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ ஆப்சினிக் ஆசிட் தான் நம்ம ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் டிபெண்ட் பண்ணி சொல்லிட்டு இருக்கோம். சோ ஆப்ஷன் ஏ. சி ஃபார் டாவடி, பி ஃபார் திருப்பி அடி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ரீ நீட்டோட எக்ஸாம் சென்டர் காட்டு. அட்மிட் கார்டு, ரீநீட், அட்மிட் கார்டு, ரீநீட் ஆல்டர்னேஷன் ரெண்டு இருக்கு. இதுல எதை டச் பண்ணி ஆக்கணும்? டேய் யாரா டவுன்லோட் பண்ண சொல்லுங்கடா. அட்மிட் கார்டு ரீநீட் இருக்கு, ஆல்டர்னேட்டிவ் அட்மிட் கார்டு ரீநீட் இருக்கு. என்னத்த ப்ராப்ளமா இருக்குல்ல? ஏன் அப்படி நடக்குதுன்னு தெரியல. ஒரு சின்ன விஷயத்தோட எக்ஸாம போயிட்டு என்ன மிலிட்ரி அனுப்புறது என்ன, அதை அனுப்புறது என்ன, இன்னைக்கு நாடே நம்மளை பத்தி என்ன பேசிட்டு இருக்கு. டெலகிராமோ அப்படின்ற ஒரு விஷயத்த பிளாக் பண்ணி வச்சுட்டு நாடே நம்மளை பத்தி பேசுற மாதிரி வச்சுட்டாங்க. எவனோ கால் பண்ணி என்ன கத்திட்டு இருக்கான், ஏதோ நான் தான் டெலகிராம பிளாக் பண்ண மாதிரி. நாடே நம்மளை பத்தி தான் பேசிட்டு இருக்கு. எங்க பார்த்தாலும் நீட்டு. எந்த டாபிக் எடுத்தாலும் இப்ப நீட்டு தான் ஓடிட்டு இருக்கு. அவ்வளவு பெரிய விஷயமே கிடையாது. இவங்க என்ன பண்ற இந்த விஷயம் இருக்கு பாருங்க, ஏதோ பெருசா பிளான் பண்றாங்க மட்டும் தெரியுது. சரி, ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒன்னா உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்களாம் ஒரு டைனிங் டேபிள்ல உட்காந்து. ஒன் ஆஃப் தம் சடன்லி இரும்ப ஆரம்பிச்சிட்டானா, ஏதோ ஒன்று முழுங்கிட்டானா. அவன் அவசரப்பட்டு சாப்பிட்டுருவான் போல இருக்கு. ஓகேவா? காலங்காலத்தில் நம்ம எக்ஸாம் போகும்போது அவசரப்பட்டு தின்னுருப்பான் போல இருக்கு.
அங்க போய் தின ஆரம்பிச்சிட்டான். this coughing is result in of improvement movement of this causing is result in improvement movement of பின்னினே இருக்கும்போது ஏதோ ஒண்ணு தொண்டையில பிடிச்சிருச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. பேசிக்கா சாப்பிடும்போது பேசக்கூடாது சொல்லுவோம். இந்த எபிக்ளோட்டிஸ் போய் அடைஞ்சுக்கும் அப்படின்னு சொல்றது. ஓகேவா? போட சொல்றேன். So அந்த எபிக்ளோட்டிஸ் வேலை தான் வேலையை பார்த்துட்டு இருக்கு. It's going to be option D epiglottis. Epiglottis is going to be the right answer. Dilution, சொல்லுடோ அப்படி சொல்லக்கூடிய option D is going to be the right answer. Epiglottis அப்படின்றது. ஓகேவா? ஒரு நிமிஷம் இருங்க. ஸ்ரீலங்கால போட்டுருக்காங்களா? நல்ல செவ்வாய் கிரகத்துல போடலையே உனக்கு மட்டும். உனக்கு இருக்கிற ஆக்டிடியூடுக்கு செவ்வாய் கிரகத்துல போட்டுரும். 2 hours 3 hours சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னா நல்ல விஷயம். இப்படிதான் இருக்கணும். அதுவும் இல்லாம அட்மிட் கார்டு செகண்ட் பேஜ்ல ஒரே லெஃப்ட்ல பிரிண்ட் ஆகிருக்கு. அது நான் அப்பவே சொன்னேன்டா கண்ணா, ஒரு பேஜை பிரிண்ட் பண்ணி பாருங்கடா அப்படின்னு. நீங்க பிரிண்டிங் ப்ராப்ளம் தான். அது நீங்க ஒழுங்கா பிரிண்ட் பண்ணாத ப்ராப்ளம் தான். உங்களுக்கு அட்மிட் கார்டு பிடிஎஃப்ல கரெக்டா தானே இருக்கு. சரி, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். அடுத்த क्वेश्चन, which one of the following is correct statement for the respiration in humans? respiration in humans பொறுத்து கரெக்டான ஸ்டேட்மென்ட் இருக்க போகுது. இன்னைக்கு நீட் எக்ஸாம் பேண்ட்னு சொன்னா எப்படி இருக்கும்? நல்லா தான் இருக்கும்ல. அட பாவி, இதுக்கு பருத்தி மூட்டை பேசாமலே இருந்திருக்கலாமேடா இருக்கும். பட் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு, பரவாயில்ல அப்படின்னு. பட் இருந்தாலும் இவ்வளவு நாள் எதுக்குடா எனக்கு பாடாப்படுத்துனீங்க அப்படின்னு. அதாவது ஒருவேளை அதாவது இந்த மாதிரி கடைசி நிமிஷத்துல தான் நாங்க இப்படி சொன்னோம், பசங்க வந்து டென்ஷன் ஆயிட்டாங்க, பசங்க டென்ஷன் ஆயிட்டாங்க, என்ன பண்றதுன்னே தெரியல, இந்த மாதிரி எங்களுக்கு திடீர்னு மாற்ற வேண்டிய சிச்சுவேஷன் வந்ததுனால நாங்க ரீநீட்டை ஒரு 15 நாள் தள்ளி ஜூலை 1ஆம் தேதி வைக்கலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? பசங்களுக்கு டைம் கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஜூலை 1ஆம் தேதிக்கு வந்து நாங்க ரீநீட்டை தள்ளி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன மாதிரி இருக்கும் உங்களுக்கு? சரி, இந்த ஸ்டேட்மெண்ட் பொறுத்து நம்ம கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டோன் பிரேக்கர் இண்டஸ்ட்ரி இல்ல லங் ஃபைப்ரோசிஸ் வர சஃபர் ஆகிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்கு அப்படின்றது ஆப்ஷன் சி will be the right answer. ஆப்ஷன் சி is going to be the right answer. சித்தப்ப சிக்கன் வந்தாலே சிக்கனை சாப்பிட்டு வந்தாலே அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் சி is going to be the right answer ஆகுது. ஒர்க்கர்ஸ் கிரைண்டிங் இன்ஸ்டிடியூட்லயும் ஸ்டோன் பிரேக்கிங் இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்றவங்க வந்து சிவியரான லங் ஃபைப்ரோசிஸ்ல வந்து சஃபர் ஆகப்படுவாங்க அப்படின்றது. ஓகேவா? ஓகே, ஸ்கோர் பண்ணுங்க. ஆப்ஷன் சி will be the right answer. ஓகே, சூப்பரா இருக்கும் சார், நல்லா தான் இருக்கும். ஓகேவா? ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு நாங்க ப்ரெஷர் பண்ணிட்டோம், மறுபடியும் ஒரு ஸ்டாரி சேர்க்கிறோம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு தானே டைம் வேணும் கேட்டீங்க, எவ்வளோ 10 பேர் கேட்டிருப்போம், அது பிடிச்சிருவாங்க. ஓகேவா? அந்த 10 பேர் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. அந்த 10 பேர் எப்படி, அதாவது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது, ரீநீட் நீட்டை கேன்சல் பண்றதுக்கு என்ன சார் மெயினான இஷ்யூ அப்படின்னு பார்த்தா ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் கேன்சல் பண்ணோம். ஸ்டூடெண்ட்ஸ் தான் கேட்டாங்க கேன்சல் பண்ணுங்க. எந்த ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டாங்க அப்படின்னு பார்த்தா ராஜஸ்தான்ல 4 பேர் கேட்டிருக்காங்க, சார் நீட்டை கேன்சல் பண்ணுங்கன்னு. நமக்கு தெரியவே தெரியாது பேப்பர் லீக் ஆனது. நீட் 10 நாள் நீட் முடிஞ்சு 10 நாள் ஆனதுக்கு அப்புறமா கூட நமக்கு தெரியாது பேப்பர் லீக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் கேட்டோமா. நம்மளாம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கேட்டதுனால தான் நாங்க வந்து பேன் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பேன் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி ஏதோ ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருப்பான் ரீநீட் வந்து கொஞ்சம் தள்ளி வைங்க அப்படின்னு, மறுபடியும் சொல்லுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கேட்டாங்க ரீநீட் வந்து தள்ளி வைக்க சொல்லி அப்படின்னு. அதனால நாங்க ஜூலைக்கு மாத்திட்டோம் அப்படின்னு சொல்லி மாத்திட்டோம்னா அவ்வளவு முடிஞ்சிருச்சு அப்படின்றது. பண்ணும்போது ஆன்சர் வந்திருக்கு, தேர்ட் பேஜ் ஒரே லெஃப்ட் சைட்ல சின்ன பிரிண்ட். அப்போ ஒன்றும் பண்ண முடியாது. அதுல பண்ணும்போது வந்துச்சுன்னா நீங்க ஒன்றும் பண்ண வேணாம். அது வேற ஆப்ஷன்ஸ் கிடையாது. நீங்க எடுக்கும்போது மிஸ்டேக் ஆச்சுன்னா அதை பத்தி நீங்க கவலைப்படணுமே தவிர, அது ஆல்ரெடி அப்படிதான் இருக்கு அப்படின்னா கொடுக்கறதே அப்படிதான் கொடுத்துருக்கான். ஸோ அதில் நம்ம எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது. ஸோ அதை வச்சு டென்ஷன் ஆகாதீங்க.
சரி, அதை நினைச்சு டென்ஷன் ஆகாதீங்க. கொடுக்கும்போது அப்படி கொடுத்துருந்தாலும் வேற ப்ராப்ளம் ஒன்றும் வராது. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம் என்ன நடக்க போகுதுன்றதை நம்ம பொறுமை பார்ப்போம். எனக்கு என்னமோ இது கடைசி ஃப்ரைடே கிளாஸா இருக்குமான்னு டவுட் வேற இருந்துட்டு இருக்கு. நீ அடுத்தது நான் ஃப்ரைடே கிளாஸ் கடைசியா சொல்லுவோம். என்னவோ approximately 70% of carbon dioxide absorbed by the blood will be transported to the lungs. எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணுது? 70% of carbon dioxide absorbed by the blood is எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டிருக்கு? என்னமா பண்றது? No enjoyments. What to do? த்ரில்லிங்கா இருக்கு சார் வாழ்க்கை. அதை தான் நானும் பார்த்துட்டு இருந்தேன். திருஷ்யம் படம் கூட இந்த அளவுக்கு த்ரில்லிங்கா இருக்காது. நம்ம வாழ்க்கை அதோட பயங்கரமா இருக்கு அப்படின்றது. சரி, எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டிருக்கு? பை கார்பனேட் அயான்ஸ் ஆக டிரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றது. ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ டக்கனா ஆப்ஷன் ஏ as a bicarbonate ions ட்ரான்ஸ்ஃபர் ஆகப்பட்டிருக்கு. ஸோ சே ஃபார் அடாவடி தி ஃபார் திருப்பி அடி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சிட்டி சென்டர்ல தூத்துக்குடின்னு போட்டுருந்துச்சு சார். பட் இப்போ சிட்டி சென்டர் திருநெல்வேலி தான் போட்டிருக்காங்க சார். சிட்டி சென்டர் சேஞ்ச் ஆகாதுராக்கண்ணா, சென்டர் தான் சேஞ்ச் ஆகும் சொல்லுதான். சிட்டி சென்டர்ல அடப்பா சிட்டி சென்டர் சேஞ்ச் பண்ணிருக்காங்களா? என்னடா அது புதுசா இருக்கு. இப்போ அட்மிட் கார்டு பிரிண்ட் எடுக்கும் போது பிரச்சனை வராதா சார்? இதை நினைச்சே எனக்கு ஸ்ட்ரெஸ் சார். டேய், அவங்க அப்படிதான்டா கொடுத்துருக்காங்க. அப்போ ஒன்றும் பண்ண முடியாதுராக்கண்ணா. உங்களுக்கு அப்படிதான் வந்துருச்சு அப்படின்றது நமக்கு ஒன்றும் வராது. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அதான் நம்ம டவுன்லோட் பண்ண முடியும். டவுன்லோட் பண்றதுல நமக்கு ப்ராப்ளமா இருந்துச்சு. அதாவது உங்களுக்கு டவுன்லோட் பண்ணும்போது அப்படி வந்துச்சுன்னா அது தப்பு. அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு அர்த்தம். பட் உங்களுக்கு அவன் கொடுக்கறதே அவன் வந்ததே அப்படித்தானே வந்துட்டு இருக்க. அப்போ ஒன்றும் பண்ண முடியாது. ட்விஸ்ட்டுக்கு மேல ட்விஸ்ட். நீட் சூப்பர் கிரைம் த்ரில்லர். அதான் தெரியும். அந்த 6 மாசம் ஆச்சு, இன்னும் ஒன்றும் தெரியல. சிட்டி சென்டர் சேஞ்ச் ஆகாதுன்னு சொன்னாங்களே. சிட்டி சென்டர் சேஞ்ச் ஆகும், சென்டர் தான் சேஞ்ச் ஆகும். வேற ஏதாவது சென்டர்ல போய் எதையும் எழுதுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சிட்டி சென்டர் சேஞ்ச் ஆயிடுச்சு. அடுத்த வாட்டி அங்கேயே தூக்கி போட்டுருவாங்களா? ஒரு காலத்துல இருந்தது உங்களுக்கு தெரியுமா தெரியாது. ஒரு காலத்துல தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ராஜஸ்தான்ல போய் எழுதிட்டு இருப்பாங்க. தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் ராஜஸ்தான்ல போய் எழுதுவாங்க. ராஜஸ்தான் ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ்நாட்டுல வந்து எழுதிட்டு இருப்பாங்க. அப்போதான் அந்த நீட் எதிர்ப்பு வந்து ரொம்ப பீக்ல இருந்த டைம். இப்போலாம் அந்த அளவுக்கு இல்ல. முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா நீட் எதிர்ப்பு அந்த பீக்ல இருக்கும். சும்மா அடிச்சுக்கின்னு சாவாங்க. அங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி எங்க பசங்க வந்து அங்க போய் சாவுறது, எப்படி அங்க போய் இருக்கணும் இங்க போய் இருக்கணும். ஏன்னா நிறைய கேஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணப்பட்டுச்சு. இங்க இருந்து போக முடியல, ரொம்ப தூரம் போக முடியல, டிக்கெட் கிடைக்கல, ட்ரெயின்ல டிக்கெட் கிடைக்கல, ரொம்ப நேரம் போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு எங்க போனோம் தெரியல. சிட்டி சென்டர்ல போய் எங்க போய் தேடணும் தெரியல. எங்க சென்டர் இருக்குன்னு தெரியல. ஏதோ இந்தியால இன்ஸ்டியூட் இங்க இருக்கிற பையனுக்கு பீகார்ல போய் போட்டுருந்தா அவனுக்கு என்ன தெரிய போகுது. சோ எங்க தேடணும் அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனை வந்துட்டு அதுக்கப்புறமா தான் சுப்ரீம் கோர்ட் இன்டர்ஃபியர் பண்ணி ஆர்டர் போட்டுருச்சு. அதெல்லாம் இல்ல, அந்த ஸ்டூடெண்ட் என்ன இதுக்கு கொடுக்குறோம், என்ன ஸ்டேட் கொடுக்குறோம் அந்த ஸ்டேட்ல கொடுத்தா சிட்டிக்குள்ள மாத்தி கொடுங்க, இந்தியா ஃபுல்லா மாத்தாதீங்க அப்படின்னு ஆர்டர் போட்டாங்க. இதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம சுப்ரீம் கோர்ட் என்ட்ரி ஆயிட்டு ஏதாவது இப்படி மாதிரி பண்ணாதான் நம்மளை காப்பாற்ற முடியும். பார்ப்போம். இப்போ கேஸ் நடந்துட்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சிபிஐ இந்த விஷயம் லீக் ஆன விஷயம் வந்து நடந்துகிட்டே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, பல்மனரி டிசீஸ் வந்துட்டு கேஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்து டேமேஜ் இந்த ஆல்வியோலர் வால். சிகரெட் ஸ்மோக்கிங்கால பேசிக்கா வந்து நமக்கு சிகரெட் ஸ்மோக்கிங்கால அதிகமா நமக்கு டேமேஜ் ஆயிடுச்சு. அப்படின்னா இதனால வரப்போது ஆல்வியோலர் வால் டேமேஜ் பிகாஸ் ஆஃப் சிகரெட் ஸ்மோக்கிங் வந்தாலே நமக்கு எம்பைசிமா அப்படின்னு தான் வரப்போகுது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். சி ஏ ஃபார் அடாவடி தி ஃபார் திருப்பி அடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஏ எம்பைசிமா இஸ் கோயிங் டு பி ரைட் ஆன்சர். ஓகேவா? ஓடுங்க கண்டிப்பா. ஸ்கேம் 2 எடுத்துருவாங்க. 1992 ஸ்கேம் ஒரு சீரிஸ் எடுத்தாங்களே அதே மாதிரி இப்போ அடுத்த ஸ்கேம் 2 வந்துட்டு 2026 நீட் அப்படின்னு எடுத்துலாம். நல்லா ஓடும். ஓகே, நம்ம சுதா கொங்கரா வந்து இது பண்ண சொல்லலாம். நல்லா இருக்கும். ஓகேவா? சோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ எம்பைசிமா. ஆஸ்மா வராது. ஆஸ்மா பேஸ் பண்ணி நமக்கு bronchi and bronchioles இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன்ஸ். ஆல்வியோலர் வால் டேமேஜ் ஆகுது. ஆல்வியோலர் வால் டேமேஜஸ் ஆகுது எம்பைசிமா மட்டும் தான் வரும். bronchi and bronchioles பேஸ் பண்ணி தான் நமக்கு என்ன வந்துட்டு இருக்க போகுது, ஆஸ்மா வந்துட்டு இருக்க போகுதுன்னு அர்த்தம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். அடுத்த क्वेश्चन. Uricotylic mode of passing out nitrogenous waste is found in. Uricotylic mode of passing out nitrogenous waste. Uricotylic mode of passing out nitrogenous waste is found in. Uricotylic mode of passing out nitrogenous waste is found in. NTA வில்லன். ஆமாடா வராங்க. எக்ஸாம் வயத்துல இருப்போம். இதுல இப்படிலாம் அப்படிலாம் பண்ணக்கூடாது. வரலாறுல எங்க பேட்ச் பதிக்கப்படும் கண்டிப்பா, நிச்சயமாக. It's going to be option D, reptiles and birds. It's going to be option D, delusion, surulu அப்படின்னு சொல்லக்கூடிய
Option D will be the right answer. Reptiles and birds ல தான் நம்ம என்னது uricotylic mode of passing of the urine வந்து நம்ம பார்க்க முடியும். uric acid பேஸ் பண்ணி நம்ம uricotylic acid பண்ணுவோம். Reptiles and birds நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? Insect நம்ம இருக்கும் பட் அது amphibians கூட வந்துருக்கு. So reptiles and birds நோட் பண்ணி வச்சுக்கோங்க. So option D deridu D is right answer. ஓகேவா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. Option D deridu D will be the right answer. Reptiles and birds. Reptiles and birds is going to be the right answer. Fine rakana. Next question badalama adutha question. Which one of the following is not a part of the renal pyramid? எது renal pyramid ஓட part கிடையாது. Not a part of the renal pyramid. Which one of this is not a part of the renal pyramid? So convoluted tubules அப்படி நம்ம சொல்றது not a part of the renal pyramid. எது renal pyramid ஓட part கிடையாது அப்படினு கேட்டிருக்காங்க. not a part of the renal pyramid. எது renal pyramid ஓட part கிடையாது அப்படினு கேட்டிருக்காங்க. It's option A. Convoluted tubules வராது. Okay, it's not a part வந்துட்டு convoluted tubules தான் இருந்துட்டு இருக்கு. So it's going to be option A. Tubules பேஸ் பண்ணி நமக்கு அங்க பார்க்க முடியாது. ஓகேங்களா? approximate convoluted tubules, distal convoluted tubules அதுல வராது. ஓகேவா? So renal pyramid பேஸ் பண்ணி நமக்கு பார்க்க முடியாது. Convoluted tubules நமக்கு வராது. So option A will be the right answer. Okay, option A will be the right answer. ஓகேவா? ரெண்டு அட்மிட் கார்டுல எடுத்துட்டு போக வேண்டாம்டா. எது லேட்டஸ்டா இருந்துச்சோ அது மட்டும் எடுத்துட்டு போனாலே போதும். ரெண்டு அட்மிட் கார்டுல எடுத்துட்டு போய் இப்போ சேஞ்சஸ் ஆயிடுச்சு அப்படி ரெண்டு அட்மிட் கார்டு எடுத்து போய் என்ன பண்ண போறீங்க? ஓகேவா? ஒரு அட்மிட் கார்டு மட்டும் எது லேட்டஸ்டா நீங்க எது டவுன்லோட் பண்ணீங்களோ, அதாவது ஆஃப்டர் 17th June அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் எது டவுன்லோட் பண்ணீங்களோ அதை எடுத்துட்டு போனாலே போதும். ஓகே, சோ நோட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் A convoluted tubules, convoluted tubules, convoluted tubules is right answer. ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். அடுத்த क्वेश्चन, which one of the following is correctly explained in the functions of the specific part of the human nephron? No changes சந்தோஷம். No changes வரலனா சந்தோஷம். Changes வந்துச்சு என்ன பண்றது, வேற வழி கிடையாது. Which one of the following correctly explains the functions of specific part of human nephron? Specific part of human nephron. Yes, it's going to be option D. Podocytes creates a minute pores, அதாவது slight pores அப்படினு சொல்லுவோம். Filtration through the Bowman's capsule, blood through the Bowman's capsule அப்படினு சொல்றது. Option D is right answer. Option D. சார் எனக்கு ரோல் நம்பர் அண்ட் சிட்டி சென்டர் ரெண்டும் சேஞ்ச் ஆகியிருக்கு சார். அச்சோ, உங்களுக்கும் சேஞ்ச் ஆயிருக்கா? இருக்குல்ல, நல்ல அமௌண்ட் ஆஃப் சேஞ்சஸ் வந்து நம்மளால பார்க்க முடியுது. சரி, சிட்டி சென்டர் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றீங்களா? அப்ப நீங்க வந்துட்டு எங்க உங்க மெயில்ல வந்து வெப்சைட் டவுன்லோட் லிங்க் வந்திருக்கா? அதுல போனா தானே தெரியுது. உங்களுக்கு மெயில லிங்க் அனுப்பியிருக்காங்க தானே, மெயிலோ மெசேஜோ லிங்க் அனுப்பியிருக்காங்க தானே, அதுல தானே நீங்க போய் டவுன்லோட் பண்றீங்க. ஓகே 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 அப்போ மெயில் அனுப்பியிருக்கவங்க மட்டும் சென்டர் சேஞ்ச் ஆன ப்ராப்ளம் வரலாம் இல்லையா? மெயில் அனுப்பியிருக்க மட்டும் நமக்கு சென்டர் சேஞ்ச் ஆன ப்ராப்ளம் வரலாம். ஓகேங்களா? மிச்சவங்களுக்கு சென்டர் சேஞ்ச் ப்ராப்ளம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதாவது எந்த அட்மிட் கார்டில் சேஞ்சஸ் ப்ராப்ளம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். மெயில் இல்ல மெசேஜ் வந்தீங்களா போய் பாருங்க. சரி, the maximum amount of electrolytes and water from the glomerula filtrate is reabsorbed in which part of the nephron? Maximum amount of the electrolytes and water வந்துட்டு எந்த part of the nephron வந்து அப்சர்வ் பண்ணப்பட்டிருக்கு?
மேக்ஸிமம் ஆஃப் எலக்ட்ரோலைட்ஸ் அண்ட் வாட்டர் வந்து எந்த பார்ட்ல வந்து அப்சர்வ் பண்ணப்பட்டிருக்கு, எந்த பார்ட்ல வந்து மேக்ஸிமம் எலக்ட்ரோலைட்ஸ் அண்ட் வந்துட்டு எந்த பார்ட்ல வந்துட்டு அப்சர்வ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த பார்ட்ல வந்து பண்ணிட்டு இருக்கு, இட் இஸ் ப்ராக்சிமல் கன்வலண்டட் டிபியூல் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஆப்ஷன் சி. It's going to be option C, proximal convoluted tubules அப்படின்னு சொல்லுவோம். ஆப்ஷன் சி, சித்தப்பு சிக்கன் வந்தாலே சிக்கனை சாப்பிட்டு வந்தாலே அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் சி will be the right answer. ஓகேவா சார்? I get the mail but I didn't get any changes in the admit card. ஐயோ இப்படி வர இருக்கா, என்னடா இது? சரி வெயிட் பண்ணுங்க, ஒரு கிளியரா இன்னைக்கு ஈவினிங்குள்ள ஒரு கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைச்சிரும். ஒரு ஈவினிங்குள்ள ஒரு கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிரும். So proximal convoluted tubules ல தான் நமக்கு 70-80% ஆஃப் நெஃப்ரான் வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் ஆகப்படுகிறது அர்த்தம். ஓகே அதனால பிரச்சனை ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே injury localized to the hypothalamus would mostly like disrupt. injury hypothalamus அதாவது அடிக்கடி பட்டுச்சுனா, hypothalamusல வந்து அடிக்கடி பட்டுச்சு அப்படி பார்த்தீங்கன்னா பேசிக்கா நமக்கு என்ன நடக்கும்? ஹைப்போதலாமஸ்ல நமக்கு என்ன பண்ணிட்டு இருக்கு? நமக்கு பாடி டெம்பரேச்சர் ரெகுலேட் பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓகே நமக்கு என்ன பண்ணிட்டு இருக்கு? நம்மளோட பாடி டெம்பரேச்சர் ரெகுலேட் பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம். பேசிக்கா நம்மளோட பாடி டெம்பரேச்சர், ஷார்ட் மெமரி லாஸ் வராதுன்னா ஹைப்போதலாமஸ் மேஜரா நமக்கு பாடி டெம்பரேச்சர் ரெகுலேட் பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம். சோ எது அஃபெக்ட் ஆக போகுது? அப்ப நம்ம பாடி டெம்பரேச்சர் ரெகுலேட் பண்ற அந்த மெக்கானிசம் தானா பேசிக்கலி ஹைப்போதலாமஸ் இஸ் மெயின்லி ஃபார் ரெகுலேட்டிங் அவர் பாடி டெம்பரேச்சர் அப்படின்றது. ஓகே ரெகுலேட்டிங் அவர் பாடி டெம்பரேச்சர் அப்படின்றது. ஓகே சோ நோட் பண்ணி வச்சோம். ஓகேவா? சார் மெயில்ல ஸ்பாம்னு இருக்குல்ல, அதுல எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஸ்பாம்ல மெசேஜ் வந்துட்டு இருக்கா உங்களுக்கு? ஸ்பாம்ல போய் செக் பண்ணி பாருங்கடா, ஸ்பாம்ல போய் செக் பண்ணி பாருங்கடா மெயில்ல. ஓ மெயில்ல ஸ்பாம்ல வந்துட்டு இருக்கான். ஸ்பாம் தெரியும் இல்லையா? இப்போ நீங்க மெயிலுக்கு ஓபன் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மெயில் ஓபன் பண்றீங்கன்னா கீழே வந்தீங்கன்னா இங்க ஸ்பாம் அப்படின்னு உங்களால பார்க்க முடியும். ஒரு மெயில் ஓபன் பண்றீங்கன்னா இங்க பாருங்களேன், இன்பாக்ஸ், ஸ்டேட்டஸ், நோட்ஸ், கேட்டகரிஸ் அப்படின்னு இருக்கு தெரியுமா? அதுல வந்து நீங்க கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கடா ஸ்பாம் அப்படின்னு தான் பார்க்க முடியும். ஸோ ஸ்பாம்ல வந்திருக்கா போய் செக் பண்ணி பார்க்க சொல்றாங்க, வேற ஒன்றும் கிடையாது. ஸ்பாம்ல வந்திருக்கா, சப்போஸ் அந்த மெயில் ஸ்பாம்ல இருந்தாலும் இருக்கலாம். ஓகே அதை செக் பண்ணி பாருங்க, ஸ்பாம்ல இருந்தாலும் இருக்கலாம். யாருக்கெல்லாம் மெயில் வரல அப்படின்னு சொல்றீங்களா, ஸோ நீங்க அவங்க போய் செக் பண்ணி பாருங்க அப்படின்ட்டு. ஓகேங்களா? சரி, அப்படி ஸ்பாம்ல இல்லைன்னா உங்களுக்கு மெயில் வரலன்னு அர்த்தம். ஓகே அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. அப்புறம் மெயில் வரலன்னு அர்த்தம், அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு மெயில் வந்திருக்காடா கௌஷிகா? உங்களுக்கு மெயில் வந்திருக்கு. அந்த மெயில போனா உங்களுக்கு 14 வருதா, இல்ல நீங்க வேற யாருக்கும் அந்த லிங்க் எடுத்து நீங்க ட்ரை பண்றீங்களா? உங்களுக்கு மெயில் வந்திருக்கு, அது டவுன்லோட் பண்ணும்போது 14 தான் வருதா? அப்படிதான் நான் கேள்வி. சொல்லுங்க. சரி, நம்ம அடுத்த क्वेश्चन அப்படியே பாத்துறோம். Destructions of the anterior on cells, அதாவது spinal cord root cell. இங்க வந்து என்ன அடி வருது அப்படி பார்த்தீங்கன்னா anterior on cells அடி வருது. முன்னாடி வந்து நம்ம ஹைப்போதலாமஸ் அடி வருது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம spinal cord இருக்கிற anterior on cells வந்து அடி வருது அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? உங்களுக்கு மெயில் வந்து அந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணும்போது அப்படி வருதுன்னா அப்போ இஷ்யூஸ் இருக்காது. ஓகே அப்போ வேற ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேவா? அதுல நமக்கு வேற எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது. வேணா ரீசெக் பண்ண கொஞ்சம் கழிச்சு வேணா ரீசெக் பண்ணா பண்ணிப்பாரு. வேற ஒன்றும் அதில் பண்ண முடியாது. பேசிக்கா அதில் நம்ம பண்ண வேண்டிய வேலை அப்படி இருந்தா வந்திருக்கணும். 49 தான் வருது அப்படின்றது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேவா? அப்போ அது உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும். நீங்க அதே டவுன்லோட் பண்ணுங்க. அந்த பேஸ்ல போய் 14 இருக்கிறத நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸ்பாம்ல கூட வரலான மெசேஜ் வரல தானே அர்த்தம். சரியா? சரி, இப்போ ஆன்டீரியர் ஆன் செல்ஸ்ல அடி வாங்கிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டீரியர் ஆன் செல்ஸ்ல அடி வாங்கிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். நம்ம வாலண்டரி மோட்டார் இம்பல்ஸ் வந்து லாஸ் ஆகும். லாஸ்னா வாலண்டரி மோட்டார் இம்பல்ஸ். நம்ம மோட்டார் இம்பல்ஸ் வந்து நமக்கு என்ன ஆகும்? நமக்கு லாஸ் ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிருப்போம். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ, சே ஃபார் அடாவடி, தி ஃபார் திருப்பி அடி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஏ வில் பி தி ரைட் ஆன்சர். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆப்ஷன் ஏ ஆன்டீரியர் ஆன் செல்ஸ் வந்து நமக்கு அடி வாங்கும்போது நமக்கு ஆப்ஷன் ஏ வாலண்டரி மோட்டார் இம்பல்ஸ் வந்துட்டு வில் பி ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஸ்பாம்ல வரலையா? சரி விடுங்க. டென்ஷன் பண்றாங்க சார். என்னமா பண்றது? டென்ஷன் எரிச்சலா இருக்குல்ல?
Re-NEET ஆரம்பிச்சதுலேருந்து எல்லாருக்கும் இப்படி தான் இருந்துட்டு இருக்கு. சரி பிரச்சனை முடிஞ்சதோ முடிய போகுது அவ்வளோதான். இந்த 2 நாள் அப்புறம் தான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறுக்கால இந்த கௌசிக் வந்தா எத்தனை வாட்டி இந்த கௌசிக்கை நான் பார்க்கறதுன்னு தெரியல. கௌசிக்கா ஃபேவரட்டா இருப்பார் போல இருக்கு. A gymnastic is able to balance his body upside down even in the total darkness. எதனால ஜிம்னாஸ்டிக்கால அப்சைட் டவுனால பேலன்ஸ் பண்ண முடிஞ்சிட்டு இருக்கு? குட் மார்னிங் கண்ணா. எதனால ஒரு ஜிம்னாஸ்டிக்கால தன்னுடைய பாடியை அப்சைட் டவுனா வந்துட்டு பேலன்ஸ் பண்ண முடிஞ்சது டோட்டல் டார்க்னஸ்ல கூட? எது வணக்கம் யூஸ்ஃபுல்லா இருக்கு ஒரு ஜிம்னாஸ்டிக் வந்துட்டு டார்க்னஸ்ல கூட தலைகீழா நிக்கிறதுக்கு எது அவனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா which is very useful vestibular apparatus அப்படின்னு சொல்லணும். எது யூஸ்ஃபுல்லா இருக்கு? ஆப்ஷன் பி ஆன வெஸ்டிபுலர் apparatus யூஸ்ஃபுல்லா இருக்கு. பாகுபலிக்கு ஒரு கட்டப்பா ஆப்ஷன் பி தான் கரெக்டாப்பான்னு வரக்கூடிய வெஸ்டிபுலர் apparatus is the right answer. வெஸ்டிபுலர் apparatus அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் பி 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 பி. ஓகே, ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். நோட் பண்ணிச்சோம், ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். சில பேருக்கு நார்மல் மெசேஜ் வந்திருக்கு, சில பேருக்கு மெயில் வந்திருக்குடா, வேற ஒன்றும் கிடையாது. அப்படியாடா மோனிஷா? சரி ஓகேடா சூப்பர் ரக்கனா. going to be option B is the right answer. fine ரக்கனா. ஓகேவா? so option B vestibular apparatus அப்படினு சொல்றோம். which of the following region of the brain is incorrectly paired with this function? இது நம்ம ஏற்கனவே பார்த்ததான், cerebellum language comprehension அப்படிது அது ஏற்கனவே பார்த்ததான். ஓகேவா? which of the ear ossicles is other to the tympanic membrane of the middle ear? which of the ear ossicles is other to the tympanic membrane of the middle ear? tympanic membrane of the middle ear அப்படின்றது ஏன் சார் பயோ கிளாஸ்ல மட்டும் அப்படி தெரியலையே? ஸ்டேப்ஸ் இலக்கணா மேலிகஸ். டிம்பான மெம்பரனோட அட்டாச் இருக்கிறதுக்கு மெலியஸா இருக்குது. மெலியஸ் இன்கஸ் ஸ்டேப் வந்து மிடில் இயர் பேஸ் பண்ணி வந்தாலும் டிம்பானத்தோட அட்டாச் இருக்கிறது மெலியஸா இருக்க போது. சோ ஆப்ஷன் ஏ will be the right answer. ஓகேவா? ஆப்ஷன் ஏ மெலியஸ் அப்படிங்கற ஆப்ஷன் ஏ is going to be the right answer ஆகணும். ஓகே, ஒரு பிளாஸ்ட் ஒன்னு போடுங்க பாப்போம். 8 மணி ஆச்சு. ஒரு பிளாஸ்ட் நடிச்சுடுங்க. டக்கு பிளாஸ்ட் நடிச்சுடுங்க பாப்போம். அப்படியே லைக் பண்ணுங்க. அது இருக்கு, இன்னும் கொஞ்சம் क्वेश्चन இருக்கு. செஷன் லைக் பண்ணி வச்சுங்க. அண்ட் அதே மாதிரி சொல்றேன், யாருக்கெல்லாம் லிங்க் வந்திருக்கோ அவங்க இப்போலாம் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த புது அட்மிட் கார்டை போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்திருக்கு மெசேஜ்லயோ இல்லை மெயிலையோ வந்துட்டு உங்களுக்கு லிங்க் எதாவது வந்திருக்கான்றதை செக் பண்ணுங்க. செக் பண்ணிட்டு வந்திருந்தால் நீங்க போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இருக்குடா கண்ணா, இன்சைட் லைன்ஸ் எல்லாம் இருக்குடா கண்ணா. ஃபைன். சரி, அடுத்த क्वेश्चन ப்ளஸ் பண்ணி பார்த்துடலாம். மறுபடியும் சொல்லுங்க. give me a minute for finding it. சார் ஸ்பாம் லிங்க் இருந்துச்சுன்னா போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்கடா, வேற ஒன்றும் இல்லை. ஓகே, சரி அடுத்த क्वेश्चन பார்த்துருவோம். which one of the following statement is wrong? எந்த following statement தப்பான ஸ்டேட்மெண்டா இருக்கு? which of the following statement is wrong? எந்த following statement தப்பா இருக்கு அப்படின்றது இல்லைன்னா வெயிட் பண்ணுங்க, நான் செஷன் எண்டில் சொல்றேன் என்ன பண்ணணும் அப்படின்னு. செஷன் எண்டில் சொல்றேன். நேற்று டேட் இல்லைன்னா இன்னைக்கு டேட் அப்படியே கான்செப்ட் இருக்குண்டாக்கண்ணா, ரீசெண்ட் டேஸ்ல இருக்க போது. அந்த லிங்க் ஸ்பேமா இருந்துச்சுன்னா அந்த லிங்க் எப்படா ஸ்பேமா இருக்காதுடா கண்ணா.
என்டிஏவே ஒரு ஸ்பேம் தான் இருக்கீங்களா? சரி, இதுல எது தப்பான ஆன்சர் இருக்கு? when pollen is set at the two celled stages வந்து செட் ஆகும்போது அங்க என்ன நடக்காதா, ஃபெர்டிலைசேஷன் நடக்காது அப்படின்னு சொல்லிருக்கான். சோ does not take place கொடுத்துருக்கான். சோ இது going to be option D is the wrong statement. ஓகேவா? D is the wrong statement இருக்கனா. டேட் ஆஃப் இஷ்யூ 14 6 ன்னு இருக்கு. 14 6 தான் இருக்கா? டேட் ஆஃப் இஷ்யூ 14 6 தான் இருக்க மாட்டா. அப்ப யாரை கேட்டிருந்தாங்களே 14 6 தான் சார் இருக்கு டவுன்லோட் பண்ணி கௌஷிகா நினைக்கிறேன். கண்ணா டேட் ஆஃப் 14 6 தான் இருக்காண்டா. சில பேர் தான் 19 6 இருக்கு. பட் அவங்களுக்கு 14 6 தான் இருக்கு. சோ நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. 14 6 ல இருக்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எஸ் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே சரி, அப்போ என்ன சொல்லிருக்காங்க, டூ செல் கண்டிஷனா இருக்கும்போது டபுள் ஃபெர்டிலைசேஷன் நடக்காது அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ அதனால தான் நம்ம ராங் ஸ்டேட்மென்ட் அப்படின்னு சொல்லிருக்கோம். டூ செல் டபுள் ஃபெர்டிலைசேஷன், டூ செல்லா இருந்தா சரி, த்ரீ செல் ஸ்டேஜஸ் இருந்தாலே நமக்கு ஃபெர்டிலைசேஷன் நடக்க தான் போகுது அப்படின்றது. ஓகேவா? நேத்துல இருந்து क्वेश्चन ப்ராக்டீஸ் பண்ண ஆரம்பிச்சேன். கொஞ்சம் சால்வ் பண்ண சார். நான் சாட் போர்ட்ல என்சிஆர்டி முடிக்கவே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஐடியா டெஸ்ட் ஐஓடி பிளஸ் 550 பிளஸ் கான்செப்ட்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா क्वेश्चन ப்ராக்டீஸ் பண்ணி இருந்திருக்கணும். இப்போதைக்கு ஒன்றும் புதுசாக அதையும் ட்ரை பண்ணாதீங்க. நீங்கள் படிச்சதே ட்ரை பண்ணுங்க. படிச்சதே நீங்கள் படிச்சுட்டு இருங்கடா, புதுசாக அதுவும் படிக்காதீங்க. ஓகே, அப்போ படிச்சதுலேருந்து நீங்கள் படித்தாலே நல்லா மார்க் எடுக்க முடியும். சார் நானும் எத்தனை வெளியில் வர்றது தெரியலையேம்மா. ஓகே சரி, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். அடுத்த क्वेश्चन, வாட் இஸ் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் germ-pore? germ-pore ஃபங்க்ஷன்ஸ் என்னவா இருந்துருக்கு? வாட் இஸ் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் germ-pore? ஓகே டாக்கனா, வாட் இஸ் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் germ-pore? germ-pore ஃபங்க்ஷன்ஸ் என்னவா இருக்க போகுது? germ-pore ஃபங்க்ஷன், germ-pore ஃபங்க்ஷன்ஸ் என்னவா இருந்துட்டு இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலன் டியூபோட இனிஷியேஷன். பேசிக்கா அது என்ன பண்ணிட்டு இருக்கு, இனிஷியேஷன் ஆஃப் போலன் டியூப் தான் ஆட் பண்ணிட்டு இருக்கு. அந்த இடத்துல இருந்தா நமக்கு ஹெச்என் லேயர்ல இருந்து நமக்கு போலன் டியூப் வந்து இனிஷியேட் ஆகி வரப்போது. அதுல தான் ரெண்டு மெயில் கேமெட்ஸ் வந்து நம்ம கன்சிடர் பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னு பார்த்திருப்போம் இல்லையா? சோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். பாகுபலிக்கு ஒரு கட்டப்பான வரக்கூடிய இன்டிக் வராத ஒரு கெட்ட காலம்பா அப்படின்றது ஆப்ஷன் பி, இனிஷியேஷன் ஆஃப் போலன் டியூப். இனிஷியேஷன் ஆஃப் போலன் டியூப் அப்படின்றது ஓகே நோட் பண்ணிக்கோங்க. இனிஷியேஷன் ஆஃப் போலன் டியூப் அப்படின்றது தான் கரெக்ட் ஆன்சர் வந்துட்டு இருக்கு. ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். Plants with the ovaries having only one or few ovules are generally pollinated by. Plants with the ovary having only one or few ovules. ஒரு ovules பேசிக்கா வந்துட்டு எப்படி pollinate பண்ணப்படுது? எப்படி? விண்ட் மூலியமா, பீஸ் மூலியமா கிடையாது, விண்ட் மூலியமா வந்து பாலினேட் பண்ணப்படுகிறது. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி. சித்தப்பு சிக்கன் வந்தாலே, சிக்கன் சாப்பிட்டு வந்தாலே அப்படின்னு சொல்லக்கூடியது ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். புதுசு டவுன்லோட் பண்ணதானே 14 செக்ஷன் தான் இருக்கு சார், 19 செக்ஷன் எல்லாம் சார் இல்ல சார், என்ன பண்றது? டேய் அது பரவாயில்லடா கண்ணா, பட் சேஞ்சஸ் ஆயிருக்குன்றதுல சேஞ்சஸ் ஆயிட்டு இருக்குல்ல உங்களுக்கு, அதுல இருக்கிறதானே நமக்கு வர முடியும். நம்ம என்ன பண்ண முடியும்? அங்க போய் நம்ம போய் வேற ஏதாவது பண்ண முடியுமா? அவன் கொடுத்த லிங்க் நான் டவுன்லோட் பண்ணியாச்சு. கொடுத்த லிங்க் டவுன்லோட் பண்ணா அதான் வந்துச்சு. டென்ஷன் ஆக வேணாம். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சோம், அவன் ஒரு விஷயத்த கொடுத்துருக்கான், அதான் நம்ம டவுன்லோட் பண்ணிருக்கோம். அதுல இருக்கிறது தான் இதுல எடுத்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம டென்ஷன் ஆகவே வேணாம். ஏன்னா அவன் கொடுத்ததான் நம்ம பண்ணிருக்கோம். கடைசியில் நம்ம பேசுறதுக்கு அது சான்ஸ் இருக்கும். முடிச்சிடலாம்டா. எல்லாருக்குமே 14 6 தான் இருக்கா? வீடியோ நம்ம சேனல் இருக்கா நான் பாக்குறேன். நம்ம மேம் போட்டிருப்பாங்க, நான் பாக்குறேன். ஈஸியா இருந்தாலும் பயமா இருக்கு, டஃபா இருந்தாலும் பயமா இருக்கு. நம்ம பயப்பட தேவையில்லை, முடிஞ்சிருச்சு. ஈஸியா இருந்தாலும் பயமா இருக்கு, டஃபா இருந்தாலும் நினைச்சு பயமா இருக்கு. நம்ம பயம் இல்லாம போய் எழுதிட்டு வாங்க. என்ன நடக்குதோ நடக்கட்டும், நம்ம மார்க் என்ன இருக்கோ எடுக்கட்டும். ஓகேங்களா? சோ அதை நினைச்சு டென்ஷன் ஆக வழியே வேணாம். அதை விட அதிகமா டென்ஷன் ஆகுது. ஃபர்ஸ்ட் எக்ஸாம் எழுதுறது இங்க பெரிய டென்ஷனா இருக்க போகுது. Both autogamy and 𝑘8-gamy are prevented. Autogamy and 𝑘8-gamy எதுல prevented இருக்கும்? இது எக்ஸாம்பிள்ஸ் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. Both autogamy and 𝑘8-gamy are prevented. 14 6 தான்டா இருக்கும். அப்ப 14 6 தான்டா இருக்கு. அப்ப 19 வராதுன்னு நினைக்கிறேன். 14 6 தான் இருந்திருக்கு. நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அவ்வளவுதான். டென்ஷன் இல்லாம போய் எழுதிட்டு வாங்க. மேட்ச் டு மேட்ச் எவ்வளவு டென்ஷனை குறைக்க முடியுமோ அவ்வளவு டென்ஷனாவே குறைச்சிட்டு போய் எழுதிட்டு வாங்க. ஓகேவா? இதெல்லாம் நம்ம பார்க்க முடியாம ஆட்டோகேமி 𝑘8-gamy பேசிக்கா நமக்கு 𝑧𝑗𝑗 கான்ஸ்டிடியூஷன் வந்து காமிப்பாங்க. அதெல்லாம் பார்க்க முடியும். மாமா பப்பாயா பார்க்க முடியும். சோ பப்பாயா சோப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். சோ இதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். அதான் உங்களுக்கு மட்டும் தான் 19 மினிட் இருக்கு போல தமிழரசி. எல்லாரும் 14 தான் சொல்லிட்டு இருக்காங்க. பட் நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. என்ன இருக்கோ அது அங்க இருக்கதான் போதும். ஓகே, சேஞ்சஸ் இருந்தாலும் பரவாயில்ல. நீங்க என்ன டவுன்லோட் பண்ணிருக்கீங்களோ
அதுக்கு ப்ராப்ளம் அங்கே இருக்கும் அப்படின்றது சொல்யூஷன் அங்கே இருக்க போகுது. ப்ராப்ளம் இருக்குது அங்கே சொல்யூஷன் அங்கே இருக்க தான் போகுது. ஸோ டென்ஷன் ஆகாதீங்க. டென்ஷன் நஹியே, டென்ஷன் ஆகாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க. நீங்கள் ஒரு விஷயம் அங்கே கொடுத்துருக்கோம், அதுதான் நம்ம டவுன்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்துட்டு நம்ம சேஞ்சஸ் வர போகிறது கிடையாது அப்படின்றது. ஓகேவா? 𝑬𝒔𝒑𝒒𝒔 we have NEET 2027 வெற்றி பேட்சஸ்ரா. வெற்றி பேட்சஸ் இருக்குடா கண்ணா. NEET 2027 வெற்றி பேட்சஸ் இருக்கு. டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணி பாருங்க. ஒன்ஸ் டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணி பாருங்க, யூ வில் நெட் யூ நோ என்ன டைப் ஆஃப் அப்படின்னு. ஓகேவா? 14 இருந்தா 14 இருக்கட்டும் நல்லது, 19 இருந்தா 19 இருக்கட்டும் 19 இருக்கட்டும் நல்லது. ஓகேவா? ஸோ அதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஓகே, 14 இருந்தா 14 இருக்குது. ஓகே, 14 ஒரு சேஞ்ச். 19 இருக்குது, எனக்கு 19 வந்துருச்சு, எனக்கு 14 வந்துச்சுன்னு டென்ஷன் ஆகாதீங்க. அது எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கணும் அவசியம் கிடையாது. அவன் என்ன கொடுத்துருக்கானோ அதான் இருக்க போகுது, வேற வழி கிடையாது. அவன் அப்படிதான் கொடுத்துருக்கான் நமக்கு. ஓகேவா? நேச்சர் பப்பாயாவா? நேச்சர் சோப் பப்பாயா மாட்டாங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். பெரிஸ்பெர்ம் டிஃபர் ஃப்ரம் எண்டோஸ்பெர்ம். ஹவ் டு பெரிஸ்பெர்ம் will differ from endosperm? பெரிஸ்பெர்ம் எப்படி எண்டோஸ்பெர்ம்ல டிஃபர் ஆகிறது? ஹவ் டு பெரிஸ்பெர்ம் டிஃபர் ஃப்ரம் எண்டோஸ்பெர்ம்? டே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுவாங்கடா. பிரச்சனைகள் இருக்க தான் போகுது, 1008 பிரச்சனைகள் வரதான் போகுது. பட் நமக்கு இது ஒரு லைஃப் எக்ஸாம். என்ன பண்றது, நம்ம நாட்டில் வந்துட்டு பிறந்த போயிட்டோம், இந்த நாட்டில் இருக்கிறதுனால நமக்கு நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணாதான் நமக்கு மெடிக்கல் கணக்கு இன்னைக்கு காலைக்கு வந்து பாத்தீங்கன்னா சாத்தியமா இருக்க போகுது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு எக்ஸாம் தான் வந்துட்டு இருக்க போகுது. எக்ஸாம் பிரச்சனையா இருக்கு ரீசன் வந்துட்டு யாருமே எடுத்துக்க மாட்டாங்க. நாளைக்கே நீங்க போனாலும் இவ்வளவு பிரச்சனையாலதான் நான் நீட்ல தோத்து போனேன் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் கூட at the end of the day நீங்க டாக்டர் ஆக முடியாது அப்படின்ற ஒரு ஹார்ஷான ரியாலிட்டி இருக்கு. ஓகேவா? ரீசன்ஸ் நிறைய இருக்கலாம், ரீசன்ஸ் என்னவா வேணா இருக்கலாம். அது இப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க ரீசன்ஸ் என்னவா இருக்கலாம். பட் எண்ட் ஆஃப் த டே நம்ம டாக்டர் ஆரோமா இல்லையான்றதை ரிசல்ட் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாம் தான் அது. ஸோ நம்மளோட ஃபுல் ஃபோக்கஸ் அதுல தான் இருக்க போகுது அப்படின்றது. ஓகேவா? இப்படி நடக்கக்கூடாது, நடக்கிற தப்பு தானே சார், தப்பு தான், ரொம்ப பெரிய தப்பு. கவர்மெண்ட் சைடுக்கு மிகப்பெரிய தப்பு. இப்படி நடக்கவே கூடாது. ஒரு சின்ன பசங்கிட்ட நம்ம பண்ணவே கூடாது. பட் அது நம்ம ரீசனா வச்சு நம்ம சொல்லிட்டு இருக்க முடியாது. ஏன்னா கொஞ்சம் செல்ஃபிஷா இருந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தா நமக்கு நீட் ரொம்ப முக்கியமா தான் இருந்துட்டு இருக்கு நம்ம டாக்டர் கனவுக்காக. ஸோ அதுல கொஞ்சம் ஃபோக்கஸ் அதிகமா பண்ணுங்க. இதுல அவ்வளவு டென்ஷன் ஆகாதீங்க. ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க, பட் அந்த அளவுக்கு டென்ஷன் ஆகாதீங்க. மேட்ச் டு மேட்ச் இந்த ஒரு நீங்க டென்ஷன்லாம் கொஞ்ச நேரம் அடக்கி வச்சுக்கோங்க. இந்த 10 எண்டது இந்த வசூல்ராஜ் MBBS வந்து சிரிச்சுட்டே இருப்பது டென்ஷன்லாம் வந்து பிரகாஷ் சிரிப்பா இல்லையா, அந்த மாதிரி சிரிச்சு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. 21ஆம் தேதி முடிச்சது டென்ஷன்லாம் எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் டென்ஷன் அப்புறமா காட்டலாம். பட் இப்போதைக்கு நம்ம டென்ஷன் காட்டிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மார்க் தான் இதாக போகுது. எப்படி பார்த்தாலும் நமக்கு நம்ம மார்க் தாங்க முக்கியம். நமக்கு நம்ம மார்க் தான் முக்கியம். எது நடந்தாலும் நமக்கு நம்ம மார்க் தான் முக்கியம். சரியா? சரி, எப்படி இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிஸ்பெர்ம் எப்படி இருக்கு, பீயிங் டிப்ளாய்ட் இன் எண்டோஸ்பெர்ம் இருக்க போது. அது டிப்ளாய்ட் கான்செப்ட் இருக்க போது. நமக்கு எண்டோஸ்பெர்ம் வந்து நம்ம பார்த்தோம்னா டிப்ளாய்ட் கான்செப்ட் இருக்க போது. சோ இட்ஸ் கோயிங் டு பீ ஆப்ஷன் சி will be the right answer. ஓகே, சித்தப்ப சிக்கன் வந்தாலும் சிக்கன் சாப்பிட்டு வந்தாலும் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் சி. அதுல கூட ஒரு டாக்டர் தான் சார். ஏன்டா அப்படி சொன்னீங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். அதுல கூட டாக்டர் தான் சார் நிறுத்தாகிறீங்க. ஓகேவா? சரியா? ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு மார்க் ரொம்ப முக்கியம்னாக்கன்னா 1008 பிரச்சனைகள் வந்துகிட்டே தான் இருக்குது. நமக்கு புது பிரச்சனைகள் வந்துட்டே தான் இருக்க போது. ஸோ வி ஹாவ் டு ஓவர் கம். வேற வழி கிடையாது, நமக்கு வேற வழி கிடையாது அப்படின்றது தான். செட்டோரி செல்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன். செட்டோரி செல்ஸ் எங்க ஃபவுண்ட் ஆகி இருக்கு? செட்டோரி செல்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன். வேர் டு வி கேன் ஃபவுண்ட் செட்டோரி செல்ஸ்? செட்டோரி செல்ஸ் நம்ம எங்க ஃபவுண்ட் பண்ண முடியும்? ஓகே, எங்க பண்ண முடியும்? seminiferous tubules and the proximal nucleus of the germ cells அப்படினு சொல்லக்கூடிய ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, it's going to be option C is going to be the right answer. No, option C is going to be the right answer. Seminiferous tubules and provide nutrition to the germ cells அப்படினு சொல்றோம். So option C. சித்தப்ப சிக்கன் வந்தாலே சிக்கனை சாப்பிட்டு வந்தாலே அப்படினு சொல்லக்கூடிய ஆப்ஷன் C, seminiferous tubules and provide nutrition to the germ cells அப்படினு சொல்லக்கூடிய ஆப்ஷன் C is going to be the right answer. Okay, நோட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் C. ஓகேவா? Fine. யாருடா பர்த்டே? நீவிக்கு பர்த்டே வாடா. ஹாப்பி பர்த்டேடா. சரி, முன்னாடி நான் பார்த்தேன், விஷ் பண்ண நினைச்சேன், அந்த டென்ஷன் அப்படியே நான் மாத்திட்டேன். ஓகே சார், ஹாப்பி பர்த்டே. சரியா? சரி, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தா அடுத்த क्वेश्चन. What happened during fertilization in humans after many sperm reaches close to ovum? அதாவது நிறைய ஸ்பெர்ம்ஸ் வந்துட்டு ஓவம் பக்கத்துல வந்துருச்சு அப்படின்னு பார்த்தா என்ன நடக்க போகுது? நிறைய ஸ்பெர்ம் வந்து ஓவம் பக்கத்துல வந்துச்சு, என்ன நடக்க போகுது அப்படின்றது என்டிஏ மேலதான் மிஸ்டேக்ஸ். நம்ம ஃப்ரீயா இருக்கலாம், அவங்க பதில் சொல்லட்டும், அதேதான் முடிஞ்சிருச்சு அப்படின்றது. நம்ம போயிட்டே இருக்கணும், மிஸ்டேக்ஸ் எடுத்துக்கூடாது. நம்ம வேலை நம்ம படிக்கிறது, அவன் கொடுக்குறான எக்ஸாம் முடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்னு. அவன் எத்தனை எக்ஸாம் வச்சாலும் நம்ம எழுததான் போறோம், வேற வழி கிடையாது. ஏன்னா we are living in the society அப்படின்றதுனால. ஸோ அதனால நமக்கு நம்ம ஃபோக்கஸ் நிறைய இருக்க போது ஃபுல்லி ஆன்
ஸ்டடீஸ் தான். ஓகேங்களா? சரி, இது என்ன இருக்க போகுது? ஆப்ஷன் A will be the right answer. ஆப்ஷன் A is going to be the right answer. நோட் பண்ணிக்கோங்க. Secretion of acrosome helps one sperm enter cytoplasm of ovum through zona pellucida. ஒரே ஒரு ஸ்பெர்ம் தான் zona pellucida வழியா போகும் அப்படின்றது. ஓகேவா? இத சொன்னேன் மேடம் தம்பி கண்ணா. பூங்கோதை வாலா நமக்கு ஆன்லைன் கிளாसेस இருக்குடா கண்ணா. பூங்கோதை வாலா we have ஆன்லைன் கிளாसेसடா. தமிழ்ல தான் வேணும். நம்ம ஆன்லைன் கிளாஸ் வெற்றி பேட்ச் அப்படி இருக்கும். நீட் வெற்றி பேட்ச் அப்படிங்கற கோர்ஸ் இருக்கு. இதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. போய் செக் பண்ணி பாருங்க. அது எப்பவும் பண்ணதான் போறாங்க. ஓகேவா? அது எப்பவும் பண்ணதான் போறாங்க. சென்டர்ல போனா டென்ஷன் ஆக தான் போறீங்க. வேற வழியே கிடையாது. நீங்க எப்படி பார்த்தாலும் சென்டர்ல போனீங்கன்னா டென்ஷன் ஆக தான் போறீங்க. அது வழியே கிடையாது அப்படின்றது. 24th வைக்கிறாங்கடா. ஜூன் அதாவது ஜூலை 1க்கு வந்துட்டு நீட்டை மாத்திட்டாங்க அப்படி பார்த்தா ஜூன் 24th நான் டெஸ்ட் வைக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். So about which day the normal human menstruation cycles does rapid secretion of LH probably called as LH surge அப்படி சொல்றாங்க. எந்த டேல நடக்க போகுது? எந்த டேல நடக்க போகுது? LH surge எந்த டேல நடக்க போகுது? நல்லா புரிஞ்சுங்க. தப்பு பண்றீங்க யார் யாரெல்லாம் டி போறீங்க. இது நம்ம ஏற்கனவே பார்த்த क्वेश्चन தான். பக்கத்துல ரொம்ப தப்பு பண்ணாதீங்க. எத்தனை வாட்டி சொல்றது? 14th டே 14வது நாள். 14 நாள் இல்ல. ஓகேவா? 14 டே வர 14th டே வர. ஓகேவா? இன்னில இருந்து 14வது நாள் உங்களுக்கு நீட் எக்ஸாம் அப்படினு சொல்றது. இதுல 14 நாளுக்கு அப்புறம் என் பர்த்டே அப்படி சொல்றது. ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகேவா? 14க்கு அப்புறம் அப்படினு 14வது நாள் அப்படினது வேற. ஓகேவா? 40th டே 8th டே அப்படினது வரக்கூடியது. ஓகே 40th டே இது 40 டே. ஓகே 14 டே அப்படினது. ஓகே இன்னும் 14 நாளுக்கு 14 நாட்கள் அப்படி இருக்கு. ஸ்டூடண்ட் ஆப்ஷன் A is right answer. நோட் பண்ணிக்கோங்க. So say A for adavadi, T for திருப்பி அடின்னு வரக்கூடிய ஆப்ஷன் A is going to be right answer. 40th டே வரணும்னா 40th டே நோட் பண்ணிக்கோங்க. So option A is right answer. ஓகேவா? ஆப்ஷன் A is going to be right answer. ஆப்ஷன் A is going to be right answer. நோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃபைன். அதுக்குள்ள எல்லாரும் பர்த்டே விஷ் பண்ணி போயாச்சு. ஓகேவா? அடுத்தது ஒருத்தன் சொல்லுவான் எனக்கு டிசம்பர்ல பர்த்டே. ஒருத்தன் என்ன ஆரம்பிச்சான் ஹாப்பி பர்த்டே கண்ணா ஹாப்பி என்னது அட்வான்ஸ் பர்த்டே. ஒருத்தன் சொல்லுவான் சார் எனக்கு மேக்கு பர்த்டே. அடுத்த ஆரம்பிச்சு ஹாப்பி அட்வான்ஸ் பர்த்டே. எல்லாருக்கும் சொல்லுங்க. எல்லாருக்கும் ஹாப்பி அட்வான்ஸ் பர்த்டே. எல்லாருக்கும் பிலேட்டட் பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா நீங்க இங்க என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு ஒருத்தன் தெரிய வேணாம். என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரிய வேணாம். போட்டு ஜாலியா தாக்க வேண்டியது அப்படின்றது. ஓகேவா? சரி நல்லா புரிஞ்சு. பட் 40th டே வரும். 14th டே வராது பேசிக்கா. ஓகேவா? சோ 14வது நாள் அப்படின்னு வேற 14 நாள் அப்படின்றது வேற. ஓகேவா? சோ நமக்கு LH வந்து 14th டே தான் நடக்க போகுது. ஓகேவா? பாத்தீங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்டா இருந்துச்சு. If some reason the vasa efferentia in human reproductive system get blocked, the gametes will not be transported from எங்க இருந்து எங்க டிரான்ஸ்போர்ட் ஆகாது. எது பிளாக் ஆகுதா? vasa efferentia வந்து பிளாக் ஆகப்படுகிறதா? அப்ப அந்த gametes எங்க இருந்து எங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகப்படாது அப்படின்றது. எங்க இருந்து எங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகப்படாது. where to where transformation நடக்காது. இங்க நேத்தே பார்த்தோம் டெஸ்டிஸ்ல இருந்து எபிடியாமிஸ்க்கு நடக்காது அப்படி நம்ம பார்த்திருந்தோம். சோ டெலியூஷன் சுருளு அப்படி சொல்லக்கூடிய ஆப்ஷன் டி டெஸ்டிஸ் டு எபிடியாமிஸ். டெஸ்டிஸ்ல இருந்து எபிடியாமிஸ்க்கு நடக்காதுன்னு அர்த்தம். ஓகேவா? சோ கொண்டு போய் ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். 8:30 டக்கன கோமதி. ஓகேவா? சோ நோட் பண்ணிக்கோங்க. சோ ஆப்ஷன் டி டெஸ்டிஸ் டு எபிடியாமிஸ் அப்படி நம்ம சொல்றோம். சோ ஆப்ஷன் டி டெலியூஷன் சுருளு அப்படி சொல்லக்கூடிய ஆப்ஷன் டி இஸ் going to be the right answer. இருக்கனா ஆப்ஷன் டி இஸ் going to be the right answer. நோட் பண்ணி வெச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாமா? The testes in humans are situated outside the abdominal cavity inside a pouch called scrotum. The purpose served is எதனால scrotum வந்துட்டு வெளிய இதா இருக்கு? இந்த purpose என்ன பர்பஸா இருக்கு? What is the purpose of it? என்ன இருக்க போகுது? maintaining a scrotal temperature lower than the internal body temperature. internal body temperature lower temperature பண்றதுக்கு எவ்வளவு டெம்பரேச்சர் லோவரா இருக்கணும்? எவ்வளவு டெம்பரேச்சர் வந்து லோவரா நம்ம ஃபீல் பண்ணுவோம்? பாடியில இருந்து நம்ம ஸ்க்ரோட்டத்துல வந்து எவ்வளவு டெம்பரேச்சர் லோவரா ஃபீல் பண்ணுவோம்? பாடியில இருந்து நம்ம ஸ்க்ரோட்டத்துக்கு எவ்வளவு டெம்பரேச்சர் லோவரா ஃபீல் பண்ணுவோம்? மாடரேட் தானே வேணும். ஈஸி டு மாடரேட் தான் லெவல்.
எவ்வளவு டெம்பரேச்சர் இருக்குன்னா 2 to 2.5 டிகிரி செல்சியஸ். எஸ் இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி 2 to 2.5 டிகிரி செல்சியஸ் வந்துட்டு நமக்கு லோவரா வந்து ஃபீல் பண்ணப்படும். அதனால அப்பதான் நமக்கு என்ன ஆகும் போது நமக்கு ஸ்பெர்ம் ஃபார்மேஷன் வந்து நடக்க போகுதுன்னு அர்த்தம். நமக்கு ஸ்பெர்ம் ஃபார்மேஷன் நடக்க போகுதுன்னு அர்த்தம். So it's going to be option D is the right answer. Okay, option D is going to be the right answer. ஓகேவா? ஃபைன் நோட் பண்ணி வெச்சோ. நெக்ஸ்ட் क्वेश्चन பாத்தீங்களா? அடுத்த क्वेश्चन artificial insemination னா என்ன? artificial insemination means what is the meaning of artificial insemination? What is the meaning of artificial insemination என்றால் என்ன? அதுக்கான அர்த்தங்களை கூறவும் என்று சொல்லிருக்காங்க. சொன்னேன்டா vlogging easy to moderate level இருக்கும்டா. பயாலஜி ஈஸியா தான் இருக்கும், கவலைப்படாதீங்க. artificial introduction of sperms of a healthy donor into a vagina அப்படினு சொல்லக்கூடிய சித்தப்பு சி will be the right answer. சித்தப்பு சிக்கன் வந்தாலே NDA சிக்கன் வந்தாலே அப்படினு சொல்லக்கூடிய ஆப்ஷன் சி. ஓகே, artificial introduction of sperms of healthy donor into a vagina அப்படின்றது. ஓகே, so ஆப்ஷன் சி is the right answer. ஏண்டா ஃபர்ஸ்ட் 26 முடிறோம்டா. அப்புறம் பாப்போம். artificial introduction of sperms of a healthy donor into the vagina தான் நம்ம artificial நம்ம inseminate பண்றோம். நேச்சுரலா நம்ம பண்றது மூலமா பண்ண முடியாதனால நம்ம என்ன பண்றோம், அந்த ஸ்பெர்ம் வந்துட்டு நம்ம artificial நம்ம இன்ஜெக்ட் பண்றோம் அப்படின்றது. ஓகேவா? ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. NTA ஒரு क्वेश्चन பேப்பர் எடுக்கறாங்க அப்படினா ஒரு क्वेश्चन பேப்பர் எடுக்கிறது ஒரு கான்செப்ட் இருக்கு. தேவையில்லாத மல்டிபிள் ஃபோக்கஸ் இருக்கு போது. ஓகேவா? இப்போ என்கிட்ட வந்து ஒரு क्वेश्चन பேப்பர் எடுக்க சொல்றாங்க. நான் ஒரு NTA இதா இருக்கு. NTA வேணல, நான் ஒரு எக்ஸாம் நேஷனல் லெவல் எக்ஸாமினேஷன் நடந்துட்டு இருக்கு. நேஷனல் லெவல் எக்ஸாமினேஷன் வெச்சுக்கோங்களேன். ஒரு நேஷனல் லெவல் எக்ஸாமினேஷன்ல வந்துட்டு நான் ஒரு கமிட்டி ஹெட்டா இருக்கும்போது என்கிட்ட क्वेश्चन பேப்பர் எடுக்க சொல்லும்போது நான் கிட்டத்தட்ட ஒரு 16 வெரைட்டிஸ் மேல more than 10 அப்படினு சொல்லுவாங்க. முன்னாடிலாம் 4 கண்டிஷன்ல பாத்துட்டாங்க. இப்போ எவ்வளவு சொல்றது இல்ல, பட் பேசிக்கா வெச்சுப்போமே ஒரு 10 வெரைட்டிஸ் கிட்ட வந்து क्वेश्चन பேப்பர் ரெடி பண்ணுவாங்க. மார்க் டெஸ்ட் நம்ம சாம்பிள் பேப்பர் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 சாம்பிள் பேப்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 10 சாம்பிள் பேப்பர் எடுப்பாங்க. அந்த 10 சாம்பிள் பேப்பர்ல இருந்துட்டு ஏதாவது ஒரு பேப்பர் அந்த 10 சாம்பிள் பேப்பரோட லெவல் வந்து டிட்டர்மைன் பண்ணிருப்பாங்க. இது மாடரேட், இது ஈஸி டு மாடரேட், இது ரொம்ப டஃப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வருஷமே ஈஸில இருந்து ரொம்ப டஃப்பான வரைக்கும் பேப்பர் எடுப்பாங்க. பேப்பர் எடுத்துட்டு அதுல தலைக்கெல்லாம் ஒருத்தன் தலை இருப்பான் இல்லையா, அந்த தலை தான் டிட்டர்மைன் பண்ணுவான் என்ன பேப்பர் வந்துட்டு எக்ஸாமினேஷன் போகணும் அப்படின்றதுக்காக. ஓகேவா? சோ இந்த நீட் 2026ல வந்துட்டு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 பேப்பர் எடுத்து வச்சிருப்போம். அந்த 10 பேப்பர்ல இருந்துட்டு ஒரு பேப்பர் வந்துட்டு நமக்கு எக்ஸாமுக்கு வந்துருச்சு. அந்த எக்ஸாம் பேப்பர் வந்து லீக் ஆயிருச்சு. இப்போ என்ன பண்ணிருப்பான் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிச்சம் இருக்கிற அந்த 9 பேப்பர்ல ஏதாவது ஒரு பேப்பரை வந்துட்டு அவன் கொடுக்கலாம். ஓகேவா? சோ அதனால NTA இப்பதான் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டுலாம் இருக்காது. NTA என்ன பண்ணிருக்காது, ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காது. அவன் ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி டேட்டா பேஸா வச்சிருப்பான். என்ன அதுல நிறைய பிரிண்ட் அவுட்லாம் எடுத்துக்க மாட்டான். அந்த டேட்டா பேஸ் அப்படியே இருக்கும். ஓகேங்களா? சோ அதுல வந்துட்டு ஏதாவது மைனர் சேஞ்சஸ் ஏதாவது பண்ணி தான் இது பண்ணுவானே தவிர உட்காந்து மறுபடியும் உட்காந்து அந்த கொஸ்டின் இந்த கொஸ்டின் எல்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டோம். இது எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம், நாட் ஒன்லி காம்படிட்டிவ் எக்ஸாம், இது நம்ம போர்டு எக்ஸாமுக்கு நமக்கு அப்படிதான். ஓகே, அவங்க நீங்க 12th போர்டு எக்ஸாம் நடத்துறீங்க தெரியுமா, அந்த போர்டு எக்ஸாம் கூட நமக்கு 4 பேப்பர் ரெடி ஆகும். அந்த 4 பேப்பர்ல எந்த பேப்பர் வந்துட்டு போர்டு எக்ஸாமுக்கு போகணும் அப்படின்றது அன்னைக்கு தான் டிட்டர்மைன் பண்ணுவாங்க. அன்னைக்கு இல்லைன்னா 2 நாள், ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் என்ன சொல்லுவாங்க, ஓகே இந்த பேப்பர் அனுப்புங்க, இந்த கொஸ்டின் பேப்பர் அதான் சீரியல் நம்பர் பேஸ்னு சொல்லுவாங்க. இந்த சீரியல் நம்பர் பேப்பர் அனுப்புங்க, இந்த சீரியல் நம்பர் பேப்பர் வந்து இன்னைக்கு எக்ஸாம் போட்டோம் அப்படின்றது. ஓகேவா? சோ என்னாலுமே எந்த ஒரு எக்ஸாம் ஆனாலுமே ஒரே பேப்பரை பண்றது கிடையவே கிடையாது. அது பல ஆயிரம் வருஷமா கிடையவே கிடையாது நம்ம நாட்டுல. இங்க ஒரு போர்டு எக்ஸாம் இருந்தா கூட நம்ம 4ல இருந்து 5 பேப்பர் வந்து எடுத்துருப்போம். இது நேஷனல் லெவல் எக்ஸாமினேஷன். அப்போ கண்டிப்பா நிறைய பேப்பர் வந்து வச்சிருப்பாங்க. அதுல ஏதாவது ஒரு பேப்பர் தான் ரீநீட்டுக்கு வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஆமாடா அகைன் ரீநீட் டவுன்லோட் பண்ணணும், டவுன்லோட் பண்ண வேண்டும். மறுபடியும் நான் சொல்றேன், உங்களுக்கு மெயில் வந்திருக்கும், அந்த மெயில போய் செக் பண்ணி பாருங்க. அட்மிட் கார்டு, ரீநீட் அட்மிட் கார்டு மறுபடியும் டவுன்லோட் பண்ணணும், அதுதான் வேலிடேஷன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. யாருக்கெல்லாம் மெசேஜ் வந்திருக்கும் இப்போதைக்கு. ஓகேவா? இப்போ அதுல சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா ஓகே வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். அடுத்த क्वेश्चन, which of the following cannot be detected in a developing fetus by amniosynthesis? எதை வந்து டிடெக்ட் பண்ண முடியாது, cannot be detected by amniosynthesis மூலமா எதை டிடெக்ட் பண்ண முடியாது, amniosynthesis மூலமா எதை டிடெக்ட் பண்ண முடியாது அப்படின்னு உங்களுக்கு வரல, மெயில் வரல, எதுவும் வரல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்ஸ் போய் செக் பண்ணி பாருங்க. பட் பழைய லிங்க்ல போய் செக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேஞ்சஸ் எதுவும் நடக்காது. பட் இருந்தாலும் பாருங்க, போய் ஒன்ஸ் போய் செக் பண்ணி பாருங்க. அந்த ஏற்கனவே இருக்கிற அட்மிட் கார்டு லிங்க்ல போய் நீங்க எப்படி அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணீங்களோ அதை போய் செக் பண்ணி பாருங்க. அதுல எந்த சேஞ்சஸும் இல்ல அப்படின்னு பார்த்தா நீங்க டவுன்லோட் பண்ண வேணாம். இல்ல சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா?
சரி, எதனால டிடெக்ட் பண்ண முடியாது? அமினோ சிந்தசிஸ் மூலமா நம்ம எதை டிடெக்ட் பண்ண முடியாது அப்படின்றது பாத்தீங்கன்னா, நமக்கு கிளைன்ஃபெல்டர் சிண்ட்ரோம் ஜீன் லெவல் டிடெக்ட் பண்ண முடியும். செட்ஸ் ஆஃப் ஹீட்டஸ் கண்டிப்பா டிடெக்ட் பண்ண முடியும். டவுன் சிண்ட்ரோம் அது ஜெனடிக் டிசீஸ் அதை டிடெக்ட் பண்ண முடியும். ஆனா ஜாண்டிஸ் வந்து நம்ம டிடெக்ட் பண்ண முடியாது. சோ டெலுஷன் சுலுலு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? சோ ஆப்ஷன் டி ஜாண்டிஸ் இஸ் கோயிங் டு பி ரைட் ஆன்சர். ஓகேவா? டேட் ஆஃப் இஷ்யூ சேஞ்ச் ஆகுமானா? இல்ல சில பேருக்கு சேஞ்ச் ஆகலக்கனா ஆகாது. டேட் ஆஃப் இஷ்யூ சேஞ்ச் ஆகாது. சில பேருக்கு 14th தான் எடுத்துட்டு இருக்கு, ஒரு சில பேருக்கு தான் 19th வந்துட்டு இருக்கு. ஓகேவா? உங்களுக்கு சேஞ்ச் ஆகலாம், சேஞ்ச் ஆகாமலே இருக்கலாம். ரெண்டு விஷயம், ரெண்டு பாசிபிலிட்டிஸ் நடக்கும். ஓகே, ரெண்டு பேருக்கும் அப்படி வந்துட்டு இருக்கு. உங்களுக்கு 14 கூட சேஞ்ச் வர டேட்டஸ் வரலாம், 19 கூட சேஞ்ச் டேட் வரலாம். ஓகேவா? மஞ்சக்காமலடா ஜாண்டிஸ்னா மறுபடியும் டெவலப் பண்ண நோ கரெக்ஷனா? சரி, பரவாயில்ல, நல்ல விஷயம் தான். நோ கரெக்ஷன் இருக்கிறது நல்ல விஷயம் தான். பட் கரெக்ஷனும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்து எல்லாருக்குமே மெசேஜ் வந்திருக்கணும். என்ன கர்மம் என்ன பண்றான் அப்படின்னு தெரியல. பட் இருந்தாலும் நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் ஓகே பாக்குறேன். ஓகே, சரி, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். அடுத்த क्वेश्चन, on the legal method of birth control. லீகலா ஒரு பர்த் கண்ட்ரோல் பண்றதுக்கு லீகல் மெத்தட் என்னன்னா கேட்டிருக்காங்க. ஒன் ஆஃப் தி லீகல் மெத்தட் ஆஃப் பர்த் கண்ட்ரோல். லீகல் மெத்தட் ஆஃப் பர்த் கண்ட்ரோல். லீகல் மெத்தட் ஆஃப் பர்த் கண்ட்ரோல். லீகல்னா சட்டபூர்வமானது அப்படின்றது. டேய், லீகல் மெத்தட்ரா. ஆப்போசிட் டைம் மட்டும் இல்ல இருந்து இப்படி மாறிடுச்சு சார். வேற எந்த சேஞ்சஸும் இல்ல. வேற எந்த சேஞ்சஸும் இல்லையா? ஏதாவது உனக்கு இருக்கு தெரியுமா இருக்கும்டா கண்ணா. சின்ன ஒரு ஆல்பபெட் கூட சேஞ்ச் ஆயிருக்கலாம். சோ மெசேஜ் வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை எடுத்துட்டு போயிருங்க. சோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட். அபார்ஷன் இஸ் டேக்கன் பிளேஸ் பை அப்ரூவ்ட் பை மெடிசன் அப்படின்றது. ஓகேவா? நம்ம நாட்டுல அபார்ஷனை டக்கு பண்ண முடியாது. அதுக்கு நிறைய லீகல் மெத்தட்ஸ் எல்லாம் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு. ஓகேவா? பை அபார்ட்டிங் coitus 10 to 5 days பேஸ் பண்றது, பை ஹேவிங் coitus at the time of day of break, இதெல்லாம் வந்து லீகல் மெத்தட்லாம் கிடையாது. இதெல்லாம் ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன் coitus வந்துட்டு நம்மளே வேணா பண்ணிக்கலாம், நம்ம பேசி. பட் அரசாங்கத்தால அப்ரூவ் பண்ணப்பட்டது அப்படி பார்த்தா நம்ம அபார்ஷன் தான். நம்ம குழந்தைய கொல்லுறோம். அபார்ஷன் அப்படின்றது குழந்தைய கொல்றோம். இதெல்லாம் கான்ட்ரசெப்ஷன் மெத்தடா தான் இருந்துட்டு இருக்குது. இது பர்த் கண்ட்ரோல பேஸ் பண்ணி வரும்போது அது நம்ம குழந்தைய கொல்றதுனால தான் நம்ம ஆப்ஷன் ஏ சொல்லிட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்து குழந்தை ஃபார்ம் ஆகாம இருக்கிறது கான்ட்ரசெப்ஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இது வந்து என்ன இருக்கு, குழந்தைய கொல்றது. அபார்ஷன் அப்படி பார்த்தா குழந்தை சைகோட் ஃபார்ம் ஆன அப்புறமா என்னது குழந்தையவே கொல்றது தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். சோ அதுக்கு வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில லாஜிக்கல் லீகல் டேர்ம்ஸ் எல்லாம் இருந்துருக்கு. அதெல்லாம் சாட்டிஃபைஸ் பண்ணா மட்டும்தான். ஓகே, எல்லா படத்திலும் நம்ம பார்த்திருப்போம். அவங்க சைன் போடணும், இவங்க சைன் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காக சைன் போடணும்? அதுக்கு அவங்க உரிமை. ஓகே, சும்மா தனியான பேருக்கு அபார்ஷன் பண்ண முடியாது. அப்படி அபார்ஷன் பண்றதா இருந்தா அவங்க யார்கிட்ட போனோம்? அப்புறம் அப்படியே மெடிசன் இல்லாம இல்லீகலா யூஸ் பண்றதா தெரியுமா, அவங்ககிட்ட தான் போய் போனோம் அப்படின்னு. அப்படிலாம் போகக்கூடாது. சார் எந்த சாப்டர்ல கொஸ்டின் போனாலும் நீட்ல வரல சார். எந்த சாப்டர்ல கொஸ்டின் போன நீட்ல வரல? எந்த சாப்டர்ல கொஸ்டின் போன நீட்ல வரலையா? லிவிங் வேர்ல்ட்ல இருந்தே வந்துருந்துச்சு. எந்த சாப்டர்ல இருந்து வரல? அனாட்டமில இருந்து வரலன்னு நினைக்கிறேன். இல்ல ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ் இருந்து வரல நினைக்கிறேன். ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ் இருந்து அவ்வளோ வரல நினைக்கிறேன். ஓகேவா? சரி, அசிஸ்டன்ட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜி IVF இன்வால்வ்ஸ் ட்ரான்ஸ்ஃபர். என்ன ட்ரான்ஸ்ஃபர் இன்வால்வ் பண்ணிட்டு இருக்கு? IVF என்னத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்கு? இன் விட்ரோ ஃபெர்டிலைசேஷன் கான்செப்ட்ல பாத்துருப்போம் இல்லையா? IVF என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்காங்கன்னா சார் என்னமோ சொல்றீங்க, ஆனா நான் மெயில் செக் பண்ணவே இல்லை. அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணாதான் போ. சரி, மெயில போய் பாருங்க. மெயில்ல லிங்க் வந்துருச்சு அப்படின்னு பார்த்தா நீங்க அட்மிட் கார்டு செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? அப்படியாடா, பாத்தீங்களா? நல்ல சந்தோஷம் தாங்கண்ணா. சரி, இதுக்கு என்ன இருக்க போது? அசிஸ்டன்ட் ரீப்ரொடக்டிவ் ART வந்து IVF இன்வால்வ்ஸ் என்ன ட்ரான்ஸ்ஃபர்ல IVF வந்து இன்வால்வ் பண்ணிட்டு இருக்கு போது அப்படி பார்த்தீங்கன்னா zygote into fallopian tube அப்படின்றது. zygote into fallopian tube அப்படி சொல்லக்கூடிய ஆப்ஷன் பி பாகுபலிக்கபாலி அப்படி சொல்லி ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, zygote into the fallopian tube ஆப்ஷன் பி. எம்பிரியோ கிடையாது, zygote IVF கான்செப்ட் நம்ம zygote தான் இது பண்றோம். ஓகேவா? zygote into fallopian tube தான் நம்ம IVF கான்செப்ட்ல ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜி பேஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். 14th இருக்கு, 19th எல்லா ஏதாச்சும் ப்ராப்ளம் வருமா சார்? அதெல்லாம் வராது. உங்களுக்கு என்ன வருதோ அதுதான்டா இருக்க போகுது. உங்களுக்கு அங்க அப்படிதான் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் வந்து ஆகணும். அவன் என்ன கொடுக்குறானோ உங்களுக்கு அதான் வரணுமே தவிர வேற புதுசா அவனும் வர போறது கிடையாது. நீங்க எப்படி பண்ணுவீங்க? உங்களுக்கு 14th இருந்தா 14 தான் இருக்க போகுது, 19th இருந்தா 19 தான் இருக்க போகுது. வேற வழி கிடையாது. அவன் அப்படிதான் கொடுத்துருக்கான் இல்லையா? வேற வழி கிடையாது இல்லையா? அப்போ ஒன்றும் பண்ண முடியாது. எந்த ஒரு ப்ராப்ளம் வராது. அதை நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க.
சரி next question பார்த்தலாம். அடுத்த question. F1 generation, the Mendelian cross showed the both genotypic and phenotypic ratio are the same as 1:2:1. It represents the case of 1:2:1. இருந்துச்சா? அது என்னத்தை represent பண்ணுது? What does it represent the case of? It's represent incomplete dominance. Okay, அது என்ன represent பண்ணுது? Incomplete dominance represent பண்ணிட்டு இருக்கு. So delulu delusion solulu அப்படினு சொல்லக்கூடிய option D will be the right answer. Okay, monohybrid cross with an incomplete dominance அப்படினு சொல்லிருக்கோம். So option D is going to be the right answer. Option D is going to be the right answer. நோட் பண்ணி வெச்சுக்கோங்க. ஓகேவா? So option D delulu hey அப்படின்றது. Fine. So next question பார்த்தலாம். அடுத்த question. A normal visioned man whose father was a colorblind marries a woman whose father was a colorblind. Normal visioned man whose father was a colorblind marries a woman whose father was a colorblind. They have their first child, a daughter. What is the chance of being colorblind? நான் என்ன சொல்லிருந்தேன், டாட்டருக்கு நோய் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு நோய் இருந்துக்கணும், அம்மாவுக்கு கேரியரா இருந்துக்கணும். அப்பாவுக்கு நோய் இருக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான கான்செப்ட்னு சொல்லியிருந்தேன். என்ன கொடுத்துருக்கான், நார்மல் விஷன்ட் மேன் கொடுத்துருக்கான். நார்மல் விஷன்ட் மேன் அப்படின்னு கொடுத்துட்டான். சோ அப்படி வச்சு நம்ம பார்க்கும்போது என்ன பண்ணலாம், ஷுவர் ஷாட்டா அடிச்சிடலாம். ஓகே 0% அப்படின்றது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்பாவுக்கு நோய் இருந்தா மட்டும்தான் ரெண்டு பேருமே கிராஸ் ஆகிட்டு ஒரு பொண்ணுக்கு நோய் வர முடியும் அப்படின்றது. அப்பாவுக்கு நோய் இல்லை அப்படின்றது பாத்தீங்கன்னா நமக்கு பொண்ணுக்கு நோய் வரவே வராது அப்படின்றது. சோ இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மல் விஷன் மேன் கொடுத்துருக்கான். அப்போ நார்மல் விஷன் மேன் எப்படி பார்த்தாலும் அம்மாவுக்கு நோய் இருந்தாலும் சரி நமக்கு என்ன வராது, பொண்ணுக்கு நோய் வராது. அதே மாதிரி அம்மாக்கு நோய் இல்லாம அவங்க கேரியராக இருந்தாலும் சரி என்ன வராது, பொண்ணுங்களுக்கு நோய் வராது அப்படின்னு அர்த்தம். ஓகே, அப்படி பார்க்கும்போது அவங்க 0% expressed to be a child to be colorblind அப்படின்றது டாட்டர் சைல்டு எதுவுமே இருக்காது. So it's going to be 0%. Option B will be the right answer. பாகுபலிக்கு ஒரு கட்டப்பான வரக்கூடிய option B is going to be the right answer. ஓகே, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். அடுத்த क्वेश्चन, test cross is carried out to. Test cross எதனால carry out பண்ணுது? Test cross is carried out to. A test cross is carried out to yes, determine the genotype of the plant. Sir, I can't find the link in a யூஎஸ்ஏக்கு ஸ்டடி பண்றது ஸ்பெஷலா இல்ல கண்ணா, பட் பேசிக்கா ஆன்லைன்ல இந்த வெற்றி பேஷன் பேட்ச் காட்டுறோம். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. சோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி determine the genotype of the plant of F2 generation. ஓகேவா? சோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஒரு பிளாஸ்ட் ஒன்னு போடுங்க பாப்போம். கமான் குக்கிட்டா கண்ணா, ஒரு பிளாஸ்ட் அடிச்சுடுங்க. I think you can contact here rakana. You can contact here. ஓகேங்களா? நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? சப்போஸ் அந்த நீட் ப்ராப்ளத்தினால அந்த லிங்க் எடுத்துட்டு போங்கன்னு நினைக்கிறேன். சோ நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம் rakana. ஓகே, இங்க லிங்க் கீழே வந்தா பாத்தீங்கன்னா ஒரு நம்பர் இருக்கு. அந்த நம்பர் நீங்க கான்டாக்ட் பண்ணீங்களா they will let you know. ஓகேங்களா? அங்கதான் நமக்கு ஆன்லைன் பேஸ்மென்ட் இருக்க போகுது. பிகாஸ் இங்க ஆஃப்லைன் வந்துட்டு இந்த டெலிகிராம் ப்ராப்ளமால எடுத்துருக்காங்க. ஓகேவா? சரி, பிளாஸ்ட் போட்டாச்சா? செஷன் லைக் பண்ணியாச்சா? பிளாஸ்ட் போடாதாலும் பிளாஸ்ட் போடுங்க. செஷன் லைக் பண்ணிக்கோங்க. 17th ஒரு வேலை டேய், அந்த பொண்ணுக்கு நோயே இருந்தாலும் வராதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். டாக்டர் கேரியரா இருக்குமா? கேரியரா இருக்கான்னு கேட்கவே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சைல்டு டு பி கலர் பிளைண்ட் தான் கேட்டிருக்காங்க. கலர் பிளைண்ட் தான் இப்படிதான் வந்தாகணும். ரெண்டுமே எக்ஸ்பிரஸ் ஆகணும். கேரியர்னு கேட்கல. ஓகேவா? கேரியர்னு கேட்கல. ஓகே, சான்ஸ் வரலாம். சான்ஸ் வந்து 50% சான்ஸ் வரலாம்.
ஏன்னா அவங்க அம்மாவுக்கு இருந்துச்சு பார்த்தீங்கன்னா அது அதிகமாக கேரியராக இருக்கிறது அதிகமான சான்ஸ் இருக்கு அப்படின்னு 50% 100% கான்செப்ட் இருக்குது. பட் அவங்க என்ன கேட்டிருக்கான்னு அர்த்தம், சைல்டு கலர் பிளைண்ட் தான் கேட்டிருக்கான்னு அர்த்தம். சரியா? சரி, நம்ம சாப்பிட்டு வந்துடலாமா? பிரேக்ஃபாஸ்ட் பிரேக் போயிட்டு வந்துடுவோம். ஸோ வில் ரெஸ்யூம் ஆஃப்டர் தி பிரேக்ஃபாஸ்ட். ஓகேவா? போய் சாப்பிட்டு வந்துருங்க. நம்ம 9 o'clock ரெஸ்யூம் பண்ணுவோம். பிரேக்ஃபாஸ்ட் சீக்கிரமா வந்துருங்க. We'll resume it by 9.
வந்துட்டீங்களாடா? ஹைடா. சாப்பிட்டு வந்துட்டீங்களா? கொஸ்டின்ஸ் பார்த்துடலாமா? சரி, ஹலோ. வெல்கம். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவோம். அடுத்த கொஸ்டின் நம்ம கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிடலாம். Which one of the following is a wrong statement regarding mutations? Mutations-ஐ பொறுத்து எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ராங்கான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு போட்டுருக்காங்க. ஓகே, எந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு ராங்கான ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் மியூட்டேஷன்ஸை பொறுத்து வரக்கிற கேள்வியில எந்த ஸ்டேட்மெண்ட்டை அவன் ராங்கான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி டிட்டர்மைன் பண்ணியிருக்கான். Which statement is wrong statement determine mutation? சீக்கிரம் சொல்லுங்க பாப்போம். கமான். நாளுங்க நிறைய ஆளை காணோம். இது நம்ம பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது, சிங்கிள் பேஸ் பேர்ல ஏதாவது சேஞ்சஸ் நடந்திருந்தா அது மியூட்டேஷனை காஸ் பண்ணாது அப்படின்னு கொடுத்திருக்கான். சிங்கிள் பேஸ் பேர்ல சேஞ்ச் நடந்ததுன்னா அது மியூட்டேஷனை காஸ் பண்ணாதுன்னு கொடுத்திருக்கான். இது தப்பான ஸ்டேட்மெண்ட். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிங்கிள் பேஸ் பேர்ல நடந்த சேஞ்சஸ் நடந்தா நமக்கு என்ன காஸ் ஆயிட்டு இருக்கு? நமக்கு பாயிண்ட் மியூட்டேஷன் காஸ் ஆயிட்டு இருக்கு. பாயிண்ட் மியூட்டேஷனோட மேஜர் காசு நமக்கு இந்த சிங்கிள் பேஸ் பேர்ல நடக்கிற சேஞ்சஸ் ஆல மட்டும்தான். எஸ், அதான் நம்ம பாயிண்ட் மியூட்டேஷன் அப்படின்னு சொல்லிருக்கோம். சோ சித்தப்பு சிக்கன் வந்தாலும் சிக்கனை சாப்பிட்டு வந்தாலும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் சி இஸ் கோயிங் டு பி தி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாமா? இஃப் both parents are carriers of thalassemia, ரெண்டு பேரண்ட்டுமே தலாசீமியாவோட கேரியர்ஸா இருப்பாங்க அப்படின்னா which is an autosomal recessive disorder? எது autosomal recessive disorder? What is the change of pregnancy resulting in the child with the disease? Both the parents are carriers of thalassemia. ரெண்டு பேரண்ட்டுமே கேரியரா இருக்காங்க. கேரியர் என்னது? கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ இப்படி இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ அப்போ எத்தனை டிசீஸா தான் என்ன சைல்ட் டிசீஸா தான் இருக்கும். அப்ப 4ல் 1 பங்கு எப்படி இருக்க போகுது? நமக்கு டிசீஸா தான் இருக்க போகுது. சோ 25%. எப்ப 50% வரும்? எப்படி 50% வரும்? 25%. 4ல் 1 பங்கு தான். 4ல் 1 பங்கு தான் டிசீஸா இருக்க போகுது. இதுதான் டிசீஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது கேரியர், இது ஹெல்தி பர்சன். இது ஹெல்தி பர்சன், ரெண்டு கேரியர் இருக்கு. கேரியர் தான் 50% வருதே தவிர healthy percentum disease 25% தான் வந்திருக்கு. What is the chance of pregnancy resulting in the child with disease அப்படின்றது option C is the right answer. 4ல 1 பங்கு ஆனா 25%. புரியுதா? Okay, so option C will be the right answer. 25%. Okay, next question பார்த்தலாம். The incorrect statement with regard to hemophilia. ஹீமோஃபிலியா பேஸ் பண்ணி வரக்கூடிய இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்க போகுது? ஹீமோஃபிலியா பேஸ் பண்ணி வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ல கான்செப்ட் பத்தி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் a dominant disease அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இல்ல, இது ரெசசிவ் கான்செப்ட் வரக்கூடியதான் இல்லையா? இட்ஸ் கோயிங் டு பி சித்தப்பு சிக்கன் வந்தாலே சிக்கனை சாப்பிட்டு வந்தாலே அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் சி டாமினன்ட் டிசீஸ் அப்படின்னு நமக்கு தப்பான ஸ்டேட்மெண்ட் இருக்கு. டாமினன்ட் டிசீஸ் கிடையாது, ரெசசிவ் பேஸ் பண்ணி வரக்கூடியது. சோ இட்ஸ் லிங்க்ட் வித் ரெசசிவ். சோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். எஸ் டக்கன சூப்பரா. ஓகே, நம்ம ஃபியூச்சர்ல என்டிஏல வர்க் பண்ணா எப்படி இருக்கும்? நல்லா தான் இருக்கும். போய் வர்க் பண்ணி பாருங்க. இப்போ எப்படி நீங்க எல்லாம் உட்கார்ந்து சப்ஜெக்ட் இருக்கீங்களோ அந்த மாதிரி அப்பத்த ஸ்டூடண்ட்ஸ் உட்கார்ந்து உங்கள சப்ஜெக்ட் இருப்பாங்க. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. இட் இஸ் a dominant disease அப்படின்றது.
கிடையாது அப்படின்றது. ஓகேவா? which enzyme will reproduce the cell which there in a nonsense mutation. என்ன புரிஞ்சாங்க? nonsense இல்லனா nonsense mutation அப்படி தான் படிக்கணும். அது ஒண்ணா வந்துச்சுனா nonsense படிக்க கூடாது. nonsense mutation of a Y gene. nonsense mutation of a Y gene. Y gene. It's going to be which enzyme will produce in a cell where there is a nonsense mutation. nonsense mutation Y gene ல எந்த ஒரு mutation இல்ல. அதான் nonsense mutation. சென்ஸ் பண்ணல அப்படி nonsense mutation Y gene நடக்கல அப்படினு பாத்தீனா அப்போ மிச்சம் இருக்க Z gene நடக்கக்கூடியதா கேட்டிருக்காங்க. சோ பீட்டா கேலரிடேஸ் தான் வர போகுது. ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான்சென்ஸ் மியூட்டேஷன் இந்த லாக் Y ஜீன் கொடுத்துறோம். பிரமியேஸ் கிரியேட் பண்ணக்கூடிய லாக் Y ஜீன்ல நான்சென்ஸ் மியூட்டேஷன் இருந்துச்சுன்னா நம்ம லாக்டோஸை புடிச்சு சாப்பிடக்கூடியது எதுவா இருக்க போது? பீட்டா கேலரிடேஸா தான் இருக்க போகுது. நான்சென்ஸ் மியூட்டேஷன்ஸ் கான்செப்ட்ல பேஸ் பண்ணும்போது பீட்டா கேலரிடேஸை புடிச்சு லாக்டோஸை புடிச்சு சாப்பிடுறது பீட்டா கேலரிடேஸ் தான் இருக்க போகுது. சோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் A will be the right answer. நான்சென்ஸ் மியூட்டேஷன் எந்த சென்ஸ் மியூட்டேஷன் நடக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா பீட்டா கேலரிடேஸ் ஆகுது. அதனால தான் என்ன ஆகுது? லாக்டோஸ் எல்லாமே காலியாகி ஆபரேட்டர் மறுபடியும் போய் பைண்ட் ஆகிடுது. என்ன பண்றது? மறுபடியும் போய் ஆபரேட்டர் போய் பைண்ட் ஆகுது நம்ம பார்த்திருப்போம். ஓகே, சோ அந்த கான்செப்ட் வரும். சோ ஆப்ஷன் A பீட்டா கேலரிடேஸ் இஸ் தி ரைட் ஆன்சர். A commonly used vector for human genome sequencing are commonly used vector for human genome sequencing are hide Naresh. என்னது? bacterial artificial chromosome and yeast artificial chromosome அப்படி நம்ம சொல்லக்கூடிய BAC and YAC is the right answer. ஓகேவா? is going to be option B BAC and YAC bacterial artificial chromosome and yeast artificial chromosome அப்படி நம்ம சொல்லக்கூடிய option B is going to be the right answer. ஓகேவா? hide kana. So it's going to be BAC and YAC and BAC will be the right answer. ஓகேங்களா? சரி, next question பார்த்தலாம். அடுத்த question, select the correct option. Direction of RNA synthesis என்னவா இருக்க போகுது? Direction of reading the template DNA strand என்னவா இருக்க போகுது? RNA synthesis எப்படி நடக்கும் and template DNA strand வந்து எப்படி நடக்க போகுது அப்படினு சொல்லிருக்காங்க. ஓகேவா? So RNA synthesis நமக்கு தெரியும். RNA எந்த பேஸ்ல வந்து சிந்தசிஸ் ஆகப்படுகிறது? 5' ல இருந்து 3' இருந்தா RNA வந்து சிந்தசிஸ் ஆகப்படுகிறது நமக்கு தெரியும். அதே மாதிரி நம்ம டெம்ப்ளேட் DNA எப்படி இருக்க போகுது? 3' ல இருந்து 5' இருக்க போகுது. சோ இந்த மாதிரி நம்ம பார்த்தோம்னா இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் A. say A for autophagy, T for therapeutic அப்படி நம்ம சொல்லக்கூடிய ஆப்ஷன் A is the right answer. ஆப்ஷன் A will be the right answer. நோட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் A. ஓகேங்களா? ஃபைன் ஃபேண்டாஸ்டிக் அண்ட் ஃபேண்டாபுலஸ். ஓகேங்களா? ஓகே, ஒண்ணுமே இல்ல கண்ணுங்களா. ஒரு என்சைம்ஸ்ல நமக்கு 3 ஜீன் வந்து ப்ரிமியஸ் ஆயிட்டு இருக்கு. இப்போ எந்த என்சைம்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அந்த செல்ஸ் வந்து நான்சென்ஸ் மியூட்டேஷன்ஸ் இருக்க போகுது. இன் லாக் Y ஜீன்ல வந்துட்டு நான்சென்ஸ் மியூட்டேஷன்ஸ் கான்செப்ட்ல இருந்துச்சு அப்படி பாத்தீங்கன்னா ஆல்வேஸ் ரெஸ்பெக்ட் டு தி கோடிங் ஸ்ட்ரென்த்ஸ். இந்த क्वेश्चन there is the reading attempt. ஆமா கோடிங் ஸ்ட்ரென்த் ரெஸ்பெக்ட் பண்ணிட்டோம். அத சொல்றேன். ஓகேவா? அப்படி இருக்க பட்சத்துல நமக்கு என்ன ஆக முடியும்? நமக்கு பேசிக்கா லாக்டோஸ் வந்தாதான் இந்த ப்ராசஸ் வந்து இனிஷியேட் ஆகப்படுகிறது. அந்த லாக்டோஸை புடிச்சு சாப்பிட்டா லாக்டோஸ் வந்து டைஜஸ்ட் பண்ணக்கூடிய என்சைம்ஸ் என்னவா இருந்துருக்கு? பீட்டா கேலரிடேஸா இருக்க போகுது. சோ அப்ப என்ன என்சைம்ஸ் வந்துட்டு லாக் Y ஜீன் வந்துட்டு ஆப்சன்ஸ் ஆஃப் இருக்கும்போது எந்த ஒரு மியூட்டேஷன் நான்சென்ஸ் மியூட்டேஷன் அது எதையுமே சென்ஸ் பண்ணல அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? எந்த ஒரு ப்ராசஸுமே என்ன பண்ணல, சென்ஸ் பண்ணி மியூட்டேஷன் நடக்கல, அங்க எந்த ஒரு டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ் நடக்கல அப்படின்னு சொல்லிருக்கோம். சோ அப்படி இருக்கிற பட்சத்துல நமக்கு ஆப்வியஸ்லி Z ஜீன்ல இருக்கக்கூடிய பீட்டா கேலரிடேஸ் தான் நமக்கு என்ன ஆக போகுது? ப்ரொடியூஸ் ஆக போகுதுன்னு அர்த்தம். அதனால தான் நான் ஆப்ஷன் B போட்டிருந்தேன். ஓகேவா? சரி, இந்த क्वेश्चन பார்த்தோமா? இந்த क्वेश्चन நமக்கு RNA ரீட் பண்ற கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா வந்து டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் வந்து 3' to 5' தான் இருக்க போகுது. டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் வந்து பாத்தீங்க அப்படி பாத்தீங்கன்னா 3' to 5' தான் இருக்க போகுது. இப்படி 3' to 5' இருக்க போற அந்த டெம்ப்ளேட் ஸ்டாண்ட்ல வந்துட்டு RNA சிந்தசிஸ் வந்து நடந்துட்டு இருக்கும் இல்லையா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. எந்த ஸ்டாண்ட் வந்து RNA சிந்தசிஸ் பண்ணிட்டு இருக்கு? டெம்ப்ளேட் DNA ஸ்டாண்ட் தான். டெம்ப்ளேட் DNA ஸ்டாண்ட் தான் நமக்கு
RNA சிந்தேசிஸ் வந்து நடந்துட்டு இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அந்த கான்செப்ட் நம்ம பார்க்கும்போது இங்க இருந்து டெம்ப்ளேட் பண்ணி பண்ணும்போது இதுக்கு காம்ப்ளிமெண்டரியா தான் என்ன பண்ணிட்டு இருக்கு, இந்த டெம்ப்ளேட் ஸ்டாண்டுக்கு காம்ப்ளிமெண்டரியா தான் RNA தன்னோட ஸ்டாண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். நல்லா புரிஞ்சுங்க, டெம்ப்ளேட் ஸ்டாண்டுக்கு காம்ப்ளிமெண்டரியா தான் அந்த RNA என்ன பண்ணிருக்கும், அதோட ஸ்டாண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம். சோ அப்படி ப்ரொடியூஸ் பண்ணும்போது இதுக்கு காம்ப்ளிமெண்டரியா வரும்போது கண்டிப்பா 5' to 3' தான் இருக்க போகுது. சோ அதனால தான் ஒன் ஸ்டாண்ட் இன்ஸ்டாண்ட் வந்து காம்ப்ளிமெண்டரி ரீச் அதர் நம்ம சொல்றோம். ஓகேவா, அதனால நம்ம படிக்க RNA சிந்தேசிஸ் நம்ம எப்படி படிப்போம், 5' to 3' படிப்போம். டெம்ப்ளேட் DNA வந்து நம்ம 3' to 5' அப்படின்னு இருக்கு. ஓகேவா, சோ உங்களுக்கு ஆப்ஷன் A இஸ் ரைட் ஆன்சர். A for Adavati அப்படி சொல்லி ஆப்ஷன் A இஸ் கோயிங் டு தி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். அடுத்த क्वेश्चन, an analysis of the chromosomal DNA using the southern hybridization technique does not use இதை யூஸ் பண்ணாது. chromosomal DNA in southern hybridization technique does not use இதை யூஸ் பண்ணாது. நஹி ஹே அப்படின்னு இதை யூஸ் பண்ணாது. PCR யூஸ் பண்ணாது. It does not use polymerase chain reaction, which does not use option D dilution சொல்லு அப்படி சொல்லக்கூடிய PCR வந்து யூஸ் பண்ணாது அப்படி நம்ம படிச்சிருப்போம். So it's going to be does not use PCR. Yes, that's going to be option D will be the right answer. PCR என்ன பண்ண மாட்டான், அவன் யூஸ் பண்ணவே மாட்டான் அப்படின்றது. ஓகே, சோ நோட் பண்ணிக்கோங்க, ஆப்ஷன் D PCR is the right answer. Next question பார்த்தலாம். Transformation was discovered by transformation டிஸ்கவர் பண்ண தலைவர்கள். Transformation டிஸ்கவர் பண்ணவர். Transformation was discovered by 10 மணிக்கு முன்னாடி முடிச்சிட்டாங்க. 10 மணிக்கு முன்னாடி முடிச்சிட்டாங்க. எஸ், டிஸ்கவர்டு பை கிரிஃப்த், ஃபெடரிக் கிரிஃப்த் அப்படின்றவர் தான் இந்த எலியில வந்து என்ன பண்ணிருப்பாரு, டிரான்ஸ்ஃபர்மேஷன் பிரின்சிபல் வந்துட்டு கண்டுபிடிச்சிருப்பாரு அப்படின்றது. எஸ், ஃபெடரிக் கிரிஃப்த் அப்படின்றத என்ன பண்ணிருப்பாரு, எலியில வந்துட்டு இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பிரின்சிபல் பேஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருப்பாரு. சோ சித்தப்ப சிக்கன் வந்தாலு, சிக்கனை சாப்பிட்டு வந்தாலு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் C is going to be the right answer. ஓகேவா, சரி நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். அடுத்த क्वेश्चन, which one of the following is wrongly matched? எது வந்துட்டு wrongly match ஆயிருக்கு? Which one of the following is wrongly matched? எது வந்து wrongly match இருக்கு? Which of the following is wrongly matched? Which one of the following is wrongly matched? Done. 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 DNA ல இருந்து tRNA வர்றது டிரான்ஸ்கிரிப்ஷன் கிடையாது இல்லையா? DNA ல இருந்து பேசிக்கா mRNA வர்றதுதான் டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படி நம்ம சொல்றோம். ஓகேவா, DNA ல இருந்து வரக்கூடிய RNA மெசேஜை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வருது. என்ன மெசேஜை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வரதுனால நம்ம என்ன சொல்றோம், mRNA அப்படி நம்ம சொல்றோம். ஓகேவா, satellite DNA is important because satellite DNA எனக்கு போது எது பெருசா இருக்கா தான் ஆன்சர் சொல்றீங்க. பட் என்ன அர்த்தம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, high degree of polymorphism ஒரு பாப்புலேஷன்ல காட்டக்கூடிய high degree of polymorphism தான் நமக்கு அதே சேம் டிகிரி ஆஃப் பாலிமார்பிசம் ஒரு இண்டிவிஜுவலி நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா, சேம் டிகிரி ஆஃப் பாலிமார்பிசம் கேன் பி சீன் இன் இண்டிவிஜுவல் which is be irritable. அப்பா கிட்ட அம்மா கிட்ட வந்துருக்கு, அப்பால இருந்து புள்ளைக்கு, புள்ளையில இருந்து பேரனுக்கு அப்படியே மாறி மாறி போய் இரிட்டபிள் சேஞ்சஸ் நடந்துட்டு ஜீன்ஸ் வந்துட்டு ஒரு ஜீன்ஸ். அதனால இது வம்சம்டா, வம்சாவழி அப்படின்னு சொல்லுது. நாங்க ராஜ வம்சம், நாங்க அந்த வம்சம் சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த வம்சாவழி அப்படின்றது. ஓகேவா, நாங்க வந்துட்டு ராஜராஜ சோழோட பிளட் அப்படி சொல்லிட்டு ஸோ அந்த கான்செப்ட் சொல்றோம். ஓகே, ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். டிகிரி ஆஃப் பாலிமார்பிசம் ஒரு பாப்புலேஷன் இருக்கிற மாதிரியே ஒரு இண்டிவிஜுவலி நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு. எப்படி நம்ம பாப்புலேஷன்ல இது வந்து மனித இனம், இது வந்து மிருக இனம் அப்படி சொல்றோம், அது இண்டிவிஜுவலி நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த வம்சத்தை சேர்ந்தவன், என்னோட தாத்தா வந்து இவர், ஒரு தாத்தா வந்து இவர் எப்படி சொல்றாங்க அப்படின்றது அந்த பேசிஸ் சொல்லிருக்கோம். ஓகே, அது ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, சோ ஆப்ஷன் ஏ C for Adavati, T for 3PAT அப்படி சொல்லுவோம். Balbiani rings are the sites of Balbiani rings are the sites of Balbiani rings are the sites of yes, அதுதான் key factor of DNA fingerprint நம்ம படிச்சிருக்கோம். Balbiani rings are the sites of RNA and protein synthesis. Balbiani rings are the sites of RNA and protein synthesis. சித்தப்ப சிக்கன் வந்தாலு, சிக்கனை சாப்பிட்டு வந்தாலு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் C is going to be the right answer. Okay, RNA and protein synthesis. Balbiani rings are the sites of RNA as well as the protein synthesis. So option C will be the right answer. Okay va, identify the correct order of organization of genetic material from largest to smallest. நல்லா புரிஞ்சுங்க, பெருசில இருந்து சின்னது, பெருசில இருந்து சின்னது அப்படினு கேட்டிருக்காங்க. பெருசில இருந்து சின்னது அப்படினு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா,
பெருசிலிருந்து சின்னது, பெருசிலிருந்து சின்னது, பெருசிலிருந்து சின்னது. இருக்கிறதுலே பெருசு ஜீனோம் தான். ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் தான் நம்ம சொல்லுவோம். ஜீனோம், குரோமோசோம், ஜீன், நியூக்ளியோடைட். இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி will be the right answer. இருக்கிறதுலே பெருசு, இருக்கிறதுலே பெருசு ஜீனோம் தான். ஓகே, ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட்லாம் சொல்லிருப்போம், படிச்சிருப்போம் இல்லையா? இருக்கிறதுலே பெருசு நமக்கு என்ன இருக்க போகுது? நமக்கு ஜீனோமா தான் இருக்க போகுது. குரோமோசோம், ஜீன், நியூக்ளியோடைட் அந்த பேஸ்ல இருக்கு. ஒரு நிமிஷம், ஜஸ்ட் a minute. ஓகே, அப்ப இதுக்கு ஆப்ஷன் B will be the right answer. Next question பார்த்தலாம். அடுத்த question, which one of the following is not applicable to RNA? எது RNA க்கு applicable கிடையாது? Which one of the following is not applicable to RNA? எது RNA க்கு applicable கிடையாது? Which one of the following is not applicable to RNA? நமக்கு சார்கிராஃப் லூப், பியூரின் பைண்ட் வித் பிரமிடின் அப்படி நம்ம சொல்லுவோம் இல்ல, பியூரின் பைண்ட் வித் பிரமிடின் அப்படி நம்ம சொல்லிருப்போம் இல்லையா? அந்த சார்கிராஃப் ரூல் வந்துட்டு applicable கிடையாது அப்படின்னு சொல்லிருக்கோம். சோ கொண்டு போய் சித்தப்பு சிக்கன் வந்தாலு, சிக்கனை சாப்பிட்டு வந்தாலு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் சி, சார்கிராஃப் ரூல். அதாவது பியூரின் பிரமிடோட தான் பைண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சார்கிராஃப் ரூல் கிடையாது. ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா RNA இஸ் சிங்கிள் ஸ்ட்ராண்ட், RNA டபுள் ஸ்ட்ராண்ட் கிடையாது. RNA சிங்கிள் ஸ்ட்ராண்டா இருக்கிறதுனால சார்கிராஃப் ரூல் வந்துட்டு அதுக்கு applicable கிடையாது. நஹி ஹே, நஹி நஹி ஹே இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? The idea of mutation was brought forth by, mutation அப்படிங்கற ஐடியாவை சொன்னவர் யாரு? was brought forth by யார் அவர்? யாரமே அப்படி கேட்பாங்களே. டன் 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 யார் பண்ணிருப்பாரு? யூகோ டிவைஸ் பண்ணிருப்பாரு. எப்போ? ஈவினிங் பிரைம் ஹவுஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது. ஓகே, ஈவினிங் டைம் வந்து போர் அடிக்குது, வீட்ல போனா கொண்டாடி தொட்டுவாரு அப்படி சொன்னனால ஈவினிங் டைம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் கண்டுபிடிச்சிருப்பாரு. ஈவினிங் பிரைம் ஹவுஸ் ஒர்க் பண்ணும்போது யூகோ டிவைஸ் வந்து இந்த மியூட்டேஷன்ஸ் வந்து கம்ஃபோர்ட் பண்ணிருப்பாரு அர்த்தம். ஆப்ஷன் டி, டெலுலு கா டி will be the right answer. ஓகே, டெலுலு டெலுலு டிலூஷன் சுருளு சுருளு அப்படி சொன்னா யூகோ டிவைஸ் who worked on a evening prime house அப்படி வரக்கூடிய ஆப்ஷன் டி is the right answer. ஆப்ஷன் டி is going to be the right answer. ஓகேங்கண்ணா? Okay, fine. Next question. அடுத்த question. According to Darwin, the organic evolution is due to. Organic evolution is due to. According to Darwin, the organic evolution is due to. Organic evolution is due to. Mainly due to எதனால? Interspecific competition நால. எதனால? Interspecific competition நால. It's going to be option B will be the right answer. Okay, it's mainly because of interspecific competition. Option B, பாகுபலிக்கு ஒரு கட்டப்போ option B தான் கரெக்டாப்பான்னு வரக்கூடிய option B, interspecific competition. According to Darwin, the organic evolution is due to mainly interspecific competition நடந்துட்டு இருக்க போது. So option B will be the right answer. Okay வா? Option B, bahubali ka bali apni solna, option B is the right answer. Next question padala, eye of octopus, eye of cat show a different pattern of structure, yet they perform a similar function. alla paduvanga, origin different ah irukku but function same ah irukku. என்ன சொல்லிருந்தோம்? ஆரிஜின் டிஃபரெண்டா இருக்கு பட் ஃபங்க்ஷன் சேமா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த பேஸ்ல வந்துட்டு இருக்க போது? ஆரிஜின் டிஃபரெண்டா இருக்கு பட் ஃபங்க்ஷன் சேமா இருக்கு அப்படின்றது என்ன இருக்க போது? சிஏ படிச்சிருப்போம் இல்லையா? அனலாகஸ் ஆர்கன் கன்வர்ஜென்ட் எவல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சிஏ நான் வச்சது இல்லையா? சோ இட்ஸ் கோயிங் டு பீ சிஏஓ ஏசிஓ அப்படியே படிச்சிருப்பீங்க. ஓகேவா? அனலாகஸ் ஆர்கன் தட் ஹேவ் எவால்வ்ட் டியூ டு கன்வர்ஜென்ட் எவல்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய சித்தப்பு சிக்கன் வந்தாலு, சிக்கனை சாப்பிட்டு வந்தாலு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் சி will be the right answer. ஓகேங்களா? ஆப்ஷன் சி, அனலாகஸ் ஆர்கன் தட் ஹேவ் எவால்வ்ட் டியூ டு தி கன்வர்ஜென்ட் எவல்யூஷன் அப்படின்றது. ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். அது டென்ஷனா இருக்கிறதுனால தான் அப்படி இருக்கு, கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்க. ஓகேங்களா? ஈஸியா தான் இருக்கும். ஓகே, சோ பயப்படாதீங்க. நம்ம டென்ஷன் ஆகாதீங்க, எது இருக்கு பயப்படாதீங்க. நமக்கு மார்க் தான் ரொம்ப முக்கியம். ஃபைன். சோ கவலைப்படாதீங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். The tendency of population to remain genetic equilibrium may be distributed remains. Genetic equilibrium may be distributed by.
ஒரு சாப்டர் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெனடிக்ஸ் இருக்கு. ஜெனடிக்ஸ் அப்படின்ற 3 சாப்டர்ல மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் பாத்துக்கோங்க. அப்புறம் ஈகாலஜில எல்லா சாப்டரும் 3 சாப்டர். ஈகாலஜி ரொம்ப ஈஸியான சாப்டர் தான், அது எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். சரியா? நம்ம ஜெனடிக்ஸ் நம்ம பார்த்துட்டோம். சரி, இது என்ன மாதிரி டெண்டன்சிஸ் மே பி டிஸ்ட்ரிபியூட்டட் பை, இட்ஸ் மெயின்லி டிஸ்ட்ரிபியூட்டட் பை தி random mating lack இருக்கிறதுனால it's going to be delusion சொல்லு அப்படி சொல்லவே lack of random mating. It's option D will be the right answer. Okay, it's going to be option D, lack of random mating அப்படின்றது. Okay, it's going to be option D தான. yes da option D, lack of random mating அப்படின்றது. ஓகேவா? full data வாக் இருக்கு சார், என்னடா பண்றது? The process by which organism with different evolution in response to the common environmental challenges history evolved similar phenotypic adaptation is called. In evolutionary response இங்க வந்திருக்கு நினைக்கிறேன். இங்க வந்திருக்கு. தப்பா கேட்க. ஓகேவா? So just evolutionary response base பண்ணி இந்த கேள்வி வந்திருந்தாலே, evolutionary response based பண்ணி இந்த கேள்வி வந்திருந்தாலே நம்ம கான்செப்ட் நம்ம பார்க்க முடியுது. என்னவா இருக்க போகுது? convergent evolution இருக்க போகுது. is going to be option B. option B will be the right answer. option B, convergent evolution இருக்க போகுது. option B B B B B B B B B பாகுபலிக்கு ஒரு கட்டப்ப option B தான் கரெக்ட்டா வரக்கூடிய option B, convergent evolution. convergent evolution இருக்க போகுது. நான் ஓகேவா? common cold is not killed by antibiotics because caused by, நம்ம போனேதே பார்த்தோமே, நம்ம நேத்தே பார்த்ததா. ஓகே, because it's caused by virus அப்படினே. where you look for the sporocytes of the malarial parasite. where you look for the sporocytes of the malarial parasite. malarial parasiteல sporocytes நீங்க எங்க பாப்பீங்க? where do you look for the sporocytes for the malarial parasites. malarial parasitesல வந்துட்டு sporocytesக்காக தேடுதல் உங்களை எங்கே கொண்டு போய் நிறுத்தும் அப்படின்றதுதான் இந்த கேள்விக்கான பதிலா இருக்க போகுது. சோ இந்த கேள்விக்கான பதில் என்னவா இருக்கும்? எங்க வந்து பார்க்க முடியும்? salivary gland freshly molded. அப்படியே சூப்பர், அப்படிதான் இருக்கணும். அப்படிதான் சூப்பர். அடிச்சனா freshly molded mosquitoல கண்ணங்களா infected female anopheles mosquito தான். நல்லா புரிஞ்சுங்க. அந்த எல்லா female anopheles mosquito நமக்கு காஸ் பண்ணாது. எந்த female anopheles mosquito இன்ஃபெக்ட் ஆயிருக்கோ, எந்த female anopheles mosquito வந்து மலேரியாவால இன்ஃபெக்ட் ஆயிருக்கோ அந்த female anopheles mosquito தான் நமக்கு காஸ் பண்ணிட்டு இருக்கு. சோ அதோட salivary gland தான் நம்ம என்ன பார்க்க முடியும்? அதோட சலைவால தான் நம்ம என்ன பார்க்க முடியும்? நம்ம இந்த sporozoites வந்து பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்திருந்தோம். so it's going to be delulu. D is the right answer. option D will be the right answer. okay, freshly molded வராது. option D, saliva of infected female anopheles mosquito. infected female anopheles mosquito நம்ம பார்த்திருப்போம் அர்த்தம். ஓகேவா? which one of the following act as a physiological barrier due to the entry of microorganism in a human body? என்ன barrier? physiological barrier அப்படி கேட்டிருக்காங்க. which is the physiological barrier? psychological கிடையாது, psychologicalum கிடையாது, physiological barrier அப்படி கேட்டிருக்கான். physiological barrier அப்படி சொல்லிருக்கான். physiological barrier நமக்கு என்னவா இருக்க போகுது? tears இருக்க போகுது. அழுகையா வருது சார். NTA பண்ற குழப்பத்தெல்லாம் பார்த்தாலே அழுகையா வருது சார். புதுசா அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ண சொல்றான், பழைய அட்மிட் கார்டு வந்து செல்லாது அப்படின்னு சொல்றான். என்னென்ன பண்றதுனே தெரியல சார். சில பேருக்கு லிங்க் என்னது மெசேஜ் வந்துருச்சு, சில பேருக்கு மெசேஜ் வரல. மெசேஜ் வராதவங்க என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்னு பல குழப்பத்துல இருந்துட்டு இருக்கோம் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த டிஎஸ் அழுக வருது இல்லையா? நம்ம நினைச்சாலே அழுக வருது இல்லையா? NTA நினைச்சு அதான் சொல்றோம். ஸோ ஆப்ஷன் ஏ TS, A for adaptability, T for therapeutic அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் ஏ will be the right answer. ஓகேவா? அட்மிட் கார்டு ஏ, இனிமே அட்மிட் கார்டு ஏ தான் சொல்லணும். அட்மிட் கார்டை வச்சுட்டு இவங்க பண்ற பிரச்சனை இருக்கு. ஐயோ. சரி, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். At which stage HIV infection does one usually shows the symptom of AIDS? எப்போ வந்துட்டு AIDS ஓட symptoms வந்து human beings-ல பார்க்க முடியும்? எப்போ வந்து பார்க்க முடியும்? Yes? எப்போ பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ வந்துட்டு TH cells வந்து மேக்ஸிமம் அடி வாங்குதோ, முக்காவாசியான THS செல்ஸ் வந்து அடி வாங்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம அதுல வந்துட்டு பேசிக்கா வந்துட்டு நம்மளால சிம்டம்ஸ் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்க முடியும்னு அர்த்தம். ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். எஸ், ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். எஸ், ஒன் மோர் டே டு கோ. இந்த ஒரு நாள் போகும்போது அட்மிட் கார்டை மாத்தி ஓடி விட்டான். பழைய அட்மிட் கார்டு வந்து வேலை செய்யாது அப்படின்னு ஒரு வேலையை காத்து விட்டான். இனி நாளைக்கு வந்துட்டு எந்த அட்மிட் கார்டு ரிலீஸ், நாளைக்கு ஒரு லிங்க் ரிலீஸ் பண்ணுவேன், இந்த அட்மிட் கார்டு மாத்தி விட்டது அப்படின்னு. எப்படி இருக்கும்? என்னடா டெய்லி ஒரு அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்றீங்க அப்படி மாதிரி தான் இருக்கும். நடக்காது நம்புவோம், பட் இருந்தாலும் இட்ஸ் அப்படின்றது சரியா? சோ முக்காவாசியான டி லிம்போசைட்ஸ் வந்து அடி வாங்கும் போது, முக்காவாசியான டி லிம்போசைட்ஸ் வந்து அடி வாங்கும் போது தான் நமக்கு என்ன நடந்துட்டு இருக்க போது, நமக்கு பேசிக்கா வந்து நமக்கு வந்துட்டு
symptoms வந்து ஏஜ்க்கு வந்து காட்ட ஆரம்பிக்கும் அப்படினு தெரியும் ஓகேவா சரி நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம் அடுத்த क्वेश्चन a certain patient is suspected to be suffering from acquired immunodeficiency syndrome which diagnosis technique will you recommend for this detection which diagnosis technique is recommended for detection எது immunodeficiency syndrome பேஸ் பண்ணிட்டு HIV க்கு நாம பார்க்கிறது enzyme link immunosorbent assay அப்படி நம்ம சொல்லக்கூடிய ELISA அப்படினு சொல்லக்கூடிய ஆப்ஷன் D will be the right answer okay option D enzyme linked immunosorbent assay அப்படி நம்ம சொல்லக்கூடிய ஆப்ஷன் D ELISA delusional sululu அப்படினு சொல்லக்கூடிய ஆப்ஷன் D will be the right answer next question in which one of the following options two immunity examples are currently matched dun 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 yes it's going to be polymorphonuclear leukocytes and monocytes இது எல்லாமே நமக்கு cellular barrier பேஸ் பண்ணி வந்திருக்க போது so option A will be the right answer okay option A is going to be the right answer super ஆகனா fine fantastic and fantabulous so polymorphonuclear leukocytes and monocytes எல்லாமே நமக்கு என்ன வந்திருக்கு நமக்கு cellular barriers ஆ வந்திருக்க போது so option A say A for adavati T for 3PAD அப்படின்றது ஓகேவா நியூ அட்மிட் கார்டா ஆமா நியூ அட்மிட் கார்டு மெசேஜ் வந்திருக்கும் பாருங்க மெசேஜ் வரலனா என்ன பண்றதுன்னு கேக்குறீங்க அது இன்னும் இன்டியோ சொல்ல மெசேஜ் வந்திருக்கும் மறுபடியும் சொல்றேன் புதுசா யாராவது வந்துட்டு இப்பதான் காலகாலத்துல எந்திரிச்சு வந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று உங்களுக்கு மெசேஜோ மெயிலோ வந்திருக்கும் அதுல வந்துட்டு உங்க பழைய அட்மிட் கார்டு செல்லாது புது அட்மிட் கார்டு அப்படின்னு சொல்றாங்க அங்க போயிட்டு அதுல வந்துட்டு உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகிறதுக்கும் சான்ஸ் அதிகமா இருக்கு சேஞ்சஸ் ஆகாம இருக்கிறதுக்கும் சான்ஸ் அதிகமா இருக்கு ஓகேவா சேஞ்சஸ் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு சேஞ்சஸ் ஆகாம இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குடா கண்ணுங்களா நிறைய பேருக்கு சேஞ்சஸ் ஆகிருக்கு அட்மிட் கார்டு பேசிக்கா வந்துட்டு உங்க ரோல் நம்பர் வந்து மாறலாம் சென்டர் வந்து மாறலாம் மிச்சாலுக்கு பெரிய சேஞ்சஸா வராது பட் அதுக்கான மெயிலையோ இல்ல அவங்க மெசேஜ்லயோ வந்திருக்கும் அப்படி வரல அப்படின்னா என்ன சார் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் ரீசெக் பண்ணி பாருங்க நீங்க அட்மிட் கார்டு போய் மறுபடியும் ரீசெக் பண்ணி பாருங்க ரீசெக் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா எந்த சேஞ்சஸ் இல்லைன்னா பரவாயில்ல ஏன்னா லிங்க் வந்தவங்களுக்கு மட்டும்தான் அப்படி பேசிக்கா பட் எல்லாருக்குமே தான் லிங்க் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பட் எல்லாருக்குமே லிங்க் வரல இல்லையா நிறைய பேர் லிங்க் வரலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா சோ நீங்க போய் டைரக்டா போய் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க ஓகேவா மந்திரம் போட்டா அது பண்ணலாமே அப்படின்றது சரி which one of the following helps in absorption of phosphorus of soil by plants absorption of phosphorus by soil by plants change இருக்கா எமி நான் எழுதுறேன் சேஞ்சஸ் இருக்குன்றாங்க இல்லன்றாங்க பாவண்டானா நீங்க இந்த பிரஷர்ல உங்களை போய் எழுத சொல்றது நினைச்சாதான் கஷ்டமா இருக்கு இது glomus is going to be delulu is going to be option D glomus is the right answer option D will be the right answer option D glomus or mycorrhizae super is going to be option D say glomus mycorrhizae எல்லாம் உங்களுக்கு அது going to be option D will be the right answer yes glomus will be the right answer next question பார்த்தலாம் அடுத்த question which one of the following is mainly produced by the activity of anaerobic bacteria on sewage activity of anaerobic bacteria on sewage எது ப்ரொடியூஸ் ஆகப்படுகிறது எந்த கேஸ் ப்ரொடியூஸ் ஆகப்படுது activity of anaerobic bacteria on sewage சேஞ்ச் இருக்கு சென்டர் சேஞ்ச் ஆயிருக்கா சென்டர் சேஞ்ச் ஆனா கண்டிப்பா உங்களுக்கு ரோல் நம்பர் சேஞ்ச் ஆயிருக்கணுமே இல்லையா இல்ல சென்டர் மட்டும் தான் சேஞ்ச் ஆயிருக்கா ஏன்னா இது ஆன்சர் ஆகும்போது ஆல்ரெடி எடுத்த கொண்டு என்னடா போட்டு தான் போல ஓகே எஸ் இஸ் கோயிங் டு பீ மாஸ் கேஸ் அப்படினு சொல்றோம் எதுவும் மாறலனா ஓகே நல்லா செக் பண்ணி பாருங்க எதுவும் மாறலனா ஓகே இருக்கிறதே எடுத்துட்டு போயிடலாம் மாறிடுச்சு அப்படின்னா அது புதுசா எடுத்துட்டு போயானா என்ன பழசு டவுன்லோட் ஆகுது நீங்க பேசாம புதுசே எடுத்துக்கோங்க பழசு ஏதாவது ஒன்று ரெண்டு மாறி இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன கண்ணு தெரியாம அந்த ஏபிசில ஏதோ ஒரு சிடி ஏபிடிசின்னு போட்டுருந்தானா கண்ணு தெரியாம அதை போச்சுன்னா பிரச்சனை இருப்போது ஓகே which one of the following is a wrong matching of microbe and its industrial product while the remaining three are correct எது வந்து wrong அப்படி கேட்டிருக்காங்க which one of the following is wrong which one of the following is wrong
க்ளோஸ்டியம் பியூட்டிகலம் எனக்கு பியூட்ரிக் ஆசிட் தான் கொடுத்துருக்கு. க்ளோஸ்டியம் பியூட்டிகலம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்கு? பியூட்ரிக் ஆசிட் தான் கொடுத்துருக்கு. ஸோ சித்தப்பு சிக்கன் வந்தாலு, சிக்கனை சாப்பிட்டு வந்தாலு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். க்ளோஸ்டியம் பியூட்டிகலம் வந்து நம்ம பியூட்ரிக் ஆசிட் கொடுத்துருக்கு, லாக்டிக் ஆசிட் கொடுக்கல. ஸோ ஆப்ஷன் சி வில் பி ரைட் ஆன்சர். ஓகேவா? கம்ப்யூட்டர் பெஸ்ட். என்ன பண்றது? வாழ்க்கை என்பது அன்பினில் அன்பில் அன்பில் அன்பின் அன்பில் அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி தான் இருக்கு. சரி, ஏஎம்பில வந்துட்டு எது கரெக்டா கேட்டிருக்கானா? இல்ல, இங்க கேட்டிருக்கான். A drug is used for a drug is used for a patient is obtained from a species of the organism B. A அப்படின்ற ஒரு ட்ரக்க வந்துட்டு ஒரு பேஷண்ட் கொடுக்குறாங்களா, அந்த A அப்படின்ற ட்ரக் வந்துட்டு B அப்படின்ற ஒரு ஸ்பீஷிஸ்ல இருந்து ஆப்டெயின் பண்ணப்பட்டுருச்சா. சோ அப்படி பார்க்கும்போது எந்த ட்ரக் வந்து கொடுத்திருப்பாங்க? பேசிக்கா நமக்கு ஆர்கன் டிரான்ஸ்பிளேஷன் பண்ணும்போது இம்யூனோ சப்ரசரா கொடுக்கிறது நம்ம ட்ரைகோடெர்மா அப்படின்னு பார்த்திருப்போம். சோ அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் பி வில் பி தி ரைட் ஆன்சர். பாகுபலிக்கு ஒரு கட்டப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டான வரக்கூடிய ஆப்ஷன் பி. ஆர்கன் டிரான்ஸ்பிளேஷன் ட்ரைகோடெர்மா ஆர்கன் டிரான்ஸ்பிளேஷன் பேஸ் பண்ணி இருக்கு. ஓகேவா? Which one of the following is an example of carrying out biological control of pest disease using microbes? Which one of the following is an example of carrying out biological control of pest disease using microbes? Microbes are used பண்ணி pest disease control பண்ணுது. Which one of the following is an example of carrying out biological control of pest disease using microbes? Microbes are used பண்ணி pest disease control பண்ற வேலையை பார்த்துட்டு இருக்கிறவன் யார் அப்படின்றது பாத்தீங்கன்னா it's going to be பாகுபலிக்கு ஒரு கட்டப்பா அட்டப்ப கட்டப்ப 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 டட்டப்ப 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 டட்டப்ப. ஓகே, ஃபைன் ரகனா. சூப்பர். சரியா? அண்ட் அதே மாதிரி இப்போ டவுட் வருது. ஏடா இந்த வாட்டியும் நீங்க வந்துட்டு போட்டோலாம் ஒட்டுற மாதிரி தானே இருக்கு. இந்த வாட்டி நீங்க போட்டோ பேஸ்ட் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணுவீங்க தானே. சோ அந்த காலத்துல ஏதாவது சேஞ்சஸ் ஏதாவது வந்திருக்கா? ஐ மீன் அந்த ஒரு மாடியூல் ஏதாவது சேஞ்சஸ் ஏதாவது வந்திருக்கா? நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீட்ல வந்துட்டு நீங்க ஒரு போட்டோ எல்லாத்துலயும் போட்டோ ஓட்டிங்க ஒண்ணு. ஆமா சார் சொல்லாதீங்க. நீட்ல மெயின் நீட்ல சொல்றேன், கேன்சரான நீட்ல வந்துட்டு ஒரு டைப் ஆஃப் மாடியூல் உங்களால பார்க்க முடியும். அதே மாதிரி தான் ரீநீட்ல இருக்கா இல்ல ஏதாவது சேஞ்சஸ் வந்திருக்கா? அந்த போட்டோ செஷன்ல மட்டும் சொல்லுங்க. போட்டோ அண்ட் சைன் பண்ற செஷன்ல ஏதாவது ரீஅரேஞ்ச்மெண்ட் ஏதாவது வந்திருக்கா? அது வரல. இது வரல. நான் கேக்குறது நேத்து ரிலீஸ் ஆனவங்களுக்கு சொல்றேன். ஓகே, நேத்து ரிலீஸ் ஆச்சு தெரியுமா? புதுசா இருக்கீங்களா? எதுல எதுவும் சேஞ்சஸ் வரல. ஓகே, எவ்ரிதிங் இஸ் சேம். நல்ல விஷயம். அப்ப அது வராது, அது இருக்க சான்ஸ் இல்ல. நல்லா நான் சொல்லி தானே கன்ஃபியூஸ் இருப்பீங்க. ஓகேவா? சரி, which one of the following represent the palindromic sequence in the DNA cut of 𝑬𝒑𝒂𝒏? 𝑬𝒑𝒂𝒏 ல கூட palindromic sequence என்னவா இருக்க போகுது? சரி, ஓகே. 𝑬𝒑𝒂𝒏 ல கூட palindromic sequence என்னவா இருக்க போகுது? So it's going to be 𝑬𝒑𝒂𝒏 ல கூட palindromic sequence. ஓகே. Thank you. என்ன இருக்க போகுது? எஸ், இந்த 𝑔𝒂𝒐𝒓𝒆 மறந்தே கூடாது. என்னாலுமே 𝑔𝒂𝒐𝒓𝒆 அப்படின்றது 𝑔𝒂𝒐𝒓𝒆 அதான் நமக்கு 𝑬𝒑𝒂𝒏 palindromic sequence நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்றது. So option A will be the right answer. நோட் பண்ணி வச்சுங்க. Option A is going to be the right answer. Next question பார்த்தலாம். In genetic engineering, antibiotics are used. எதுக்காக எப்படி வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் நம்ம யூஸ் பண்ண போறோம்? ஜெனடிக் இன்ஜினியரிங் பொறுத்து நாம எதுக்கு எப்படி ஆன்டிபயோட்டிக்ஸ் யூஸ் பண்றோம்? எதுக்கு எப்படி ஆன்டிபயோட்டிக் யூஸ் பண்றோம்? எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, is used as a selectable marker. எது வந்து டிரான்ஸ்ஃபார்மினன்ட், எது நான் டிரான்ஸ்ஃபார்மினன்ட், எது ரீகாம்பினன்ட், எது நான் ரீகாம்பினன்ட் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்றதுக்காக செலக்டபிள் மார்க்கரா வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். So it's going to be delulu delusion solulu அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் டி will be the right answer. Used as a selectable marker. எப்படி யூஸ் பண்ணிருக்கோம்? செலக்டபிள் மார்க்கரா வந்து யூஸ் பண்ணிருக்கோம். எது டிரான்ஸ்ஃபார்மினன்ட், எது நான் டிரான்ஸ்ஃபார்மினன்ட் அப்படின்றத ஒரு விஷயத்தை வந்துட்டு ஐடென்டிஃபை பண்றதுக்கு அர்த்தம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். Which one of the following is not correctly matched with an organism and its cell wall degraded enzyme? Not correctly matched. நல்லா புரிஞ்சுங்க. Not correctly matched. இது வந்து not correctly matched.
and cell wall degraded enzymes and cell wall degraded enzymes எது not correctly matched இருக்க போது algae அப்படின்றது மெத்தலேஸ் ஆயிட்டு இருக்கா கிடையவே கிடையாது அப்படின்றது ரொம்ப ஈஸியானது இஸ் கோயிங் டு பீ சித்தப்பு C will be the right answer algae அப்படினு மெத்தலேஸ் ஆகப்படவில்லை cell wall அதனால ஆகப்படவில்லை அப்படினு நமக்கு தெரியும் cellulose and pectin கான்செப்ட் பேசினதா இருக்க போது so it's not by மெத்தலேஸ் அப்படின்றது so சித்தப்பு C will be the right answer சித்தப்பு G சித்தப்பு வந்தாளு சிக்கனை சாப்பிட்டு வந்தாளு அப்படினு சொல்லக்கூடிய ஆப்ஷன் C is going to be the right answer fine ராகணுங்களா next question பாத்தலாம் next question DNA fragments generated by the restriction into nucleus in a chemical reaction can be separated by DNA fragments எப்படி செப்பரேட் பண்ண முடியும் DNA fragments can be fragment separate பண்ற process நம்ம என்ன சொல்றோம் agarose gel electrophoresis அப்படி நம்ம சொல்றோம் ஓகேவா agarose gel electrophoresis அப்படி சொல்றோம் சோ சித்தப்பு சிக்கன் வந்தால சிக்கனை சாப்பிட்டு வந்தால அப்படி சொல்லக்கூடிய ஆப்ஷன் C will be the right answer ஓகேவா agarose gel electrophoresis is the right answer அக்கா நோட் பண்ணிச்சோம் ஆப்ஷன் C will be the right answer yes electrophoresis தான் நம்ம பேசிக்கா பார்த்துட்டு இருக்கோம் அடுத்த क्वेश्चन பார்த்தலாம் which vector can be cloned only a small fragment of DNA small fragment of DNA clone பண்ணக்கூடிய வெக்டர் என்ன இருக்க போகுது அதுதான் நம்ம என்ன சொல்றோம் பிளாஸ்மிட் அப்படி சொல்றோம் ஓகேவா நான் சொல்றோம் பிளாஸ்மிட் அப்படி சொல்றோம் ஓகேவா சோ பிளாஸ்மிட் னு வரக்கூடிய C முடிஞ்சிச்சு கொஞ்சம் ஓகேவா சோ ஆப்ஷன் C is the right answer ஓகேவா சார் algae wall is destructed by what enzymes அது proteases cellulase இந்த மாதிரி enzymes யூஸ் பண்ணி இது பண்ணலாம் எப்படி நம்ம செல் வால plant cell wall பேஸ் பண்ணி எப்படி இது பண்ணுமோ அதே நம்ம algae க்கு யூஸ் பண்ணலாம் polysaccharides cellulase எல்லாம் யூஸ் பண்ணலாம் மெத்தலேஸ் தான் வராது the DNA molecules to which ஏன் அப்படினது பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் ஒரே கான்செப்ட்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பாங்க ஓகேவா the DNA molecules to which gene of interest is integrated by cloning is called நம்ம gene of interest நம்ம cloning பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருப்போம் இல்லையா அந்த மெத்தட் நம்ம என்ன சொல்றோம் எப்படி clone பண்ணி யூஸ் பண்றது அந்த மெத்தட் நம்ம என்ன சொல்றோம் vector அப்படி சொல்றோம் சோ பிரதமர் so is going to be option A vector is the right answer நம்ம gene of interest நம்ம clone பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது நம்ம என்ன சொல்றோம் vector அப்படி நம்ம சொல்றோம் so say A for adavati T for 𝒕𝒕 அப்படி சொல்லக்கூடிய option A is the right answer ஓகேவா A vector is going to be the right answer. Which of the following BT crops is being grown in India by the farmers? BT crop. நான் கேள்வியா அப்படின்றத கேட்க கூடாது பட் இதுவும் ஒரு கேள்விதான். BT crop farmers ஆல இந்தியால வளர்க்கப்படுவது எதுவென்று என்று கேட்டீங்களால் நம்ம குழந்தை கூட சொல்லுவோம் BT cotton அப்படி சொல்லி so ஆப்ஷன் B will be the right answer ஆப்ஷன் B 𝑬𝒙𝒑𝒔 அப்படின்னு சொல்லக்கூடிய பாட்டிலுக்கு 10 ரூபாய் காட்டனுக்கு 10 ரூபாய் அப்படின்னு சொல்ல மாதிரி காட்டனோட ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய்னா காட்டன் இஸ் ரைட் ஆன்சர் ஓகேவா நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம் the colonies of recombinant bacteria appears white contrast to the blue colonies of non-recombinant bacteria அதாவது எடுத்துருந்துச்சு அப்படி பார்த்தா அதாவது non-recombinant அதாவது டிரான்ஸ்ஃபார்மேஷன் மாறதுக்கு அப்படின்றது எது எடுத்துருக்கு எது எடுக்கல அப்படி ஐடென்டிஃபை பண்ணுவோம் இல்லையா சோ அதை பேஸ் பண்ணி கேள்விகள் கேட்டிருக்காங்க எது ரைட்டா இருக்க போகுது என்ன ரீசனா இருக்க போகுது வாட் இஸ் தி ரீசன் பேஸ் என்ன ரீசன் அப்படி பார்த்தீங்கன்னா non-recombinant bacteriaல என்ன இருக்க போகுது recombinant bacteria கான்செப்ட் என்ன இருக்க போகுதுன்னா கேள்வி So it's going to be option A. Non-recombinant bacteria contain beta-galactidase அப்படின்றது. Non-recombinant bacteria என்ன contain இருக்க போகுது beta-galactidase வந்து contain இருக்க போகுது. So say A for adavati, T for 𝒕𝒕 அப்படின்னு சொல்லக்கூடிய option A will be the right answer. Option A டா கணக்குல நோட் பண்ணுங்க. Non-recombinant bacteria containing beta-galactidase அப்படின்றது தான் இதுக்கு ரைட்டான ஆன்சரா இருந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? அதான் நம்ம டிரான்ஸ்ஃபார்மன்ட் நான் டிரான்ஸ்ஃபார்மன்ட் ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஒன் ஆஃப் தி இன்ஸ்டிடியூஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிருப்போம். ஓகேவா? The first hormone produced by the recombinant DNA technology அப்படின்றது பார்த்தோம் அப்படி பார்த்தீங்கன்னா இதுக்கும் நம்ம சின்ன குழந்தை கூட சொல்லக்கூடியதான இருக்கும் போது இன்சுலின் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஹியூமன் புரோட்டீன் ஹியூமன் ஹார்மோன் பேஸ் பண்ணி ஃபார்மேஷன் ஆகுறது நம்ம சொல்றோம் இன்சுலின் அப்படி நம்ம சொல்றோம் சோ say for adavati T for 𝒕𝒕 அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் A is right answer introduction of tDNA into a plants involves introduction of the tDNA into the plants
tDNA introduce பண்ணோம்னா transverse DNA ஒரு plants introduce பண்றோம்னா what does it involves? tDNA transverse DNA இது பண்ணும்போது agrobacterium tumefacietனால அந்த plant வந்து infect ஆகப்படுகிறது அப்படின்றது is going to be option D infection of the plant by agrobacterium tumefaciens அப்படினு சொல்லக்கூடிய option D dilution சொல்லுலோ அப்படினு சொல்லக்கூடிய option D is the right answer. Okay va, infections of the plant by the agrobacterium tumefaciens அப்படினு சொல்லக்கூடிய option D is going to be the right answer. Next question பாத்துலாமா? The crop engineered for glyphosate are resistant tolerant to. The crop engineered for glyphosate are resistant and tolerant to. Glyphosate are resistant and tolerant to. The crop engineer of glyphosate are resistant and tolerant to herbicide. எதுக்கு resistant and tolerant இருக்க போகுது? Herbicide க்கு resistant and tolerant இருக்க போகுது. So டெல்லுலு கண்ணுங்களா resistant and tolerant to herbicide. Herbicide ஒரு படம் வந்திருக்கு. எத்தனை பேருக்கு தெரியும்? ஒரு கார் படத்தை பேஸ் பண்ணி வந்திருக்கும். ஹெர்பி தான் நினைக்கிறேன் இல்லையா? அந்த காருக்கு உயிர் இருக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் அந்த படம் அப்படின்னு நினைக்கிறேன். பழைய படம். ஒரு பொண்ணு ஒரு கார் இருக்கும், அந்த கார் பழைய கார் இருக்கும், அந்த பழைய காருக்கு உயிர் வரும் அப்படின்னு மாதிரி ஒரு இது இருக்கு. ஹெர்பி தான் நினைக்கிறது கரெக்டா தெரியல. ஓகே, சோ இதுக்கு இது ரைட் ஆன்சர்னா ஹெர்பிசைட் தான். ஓகே, இட்ஸ் கோயிங் டு பீ ஆப்ஷன் D இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் D ஹெர்பிசைட் இஸ் கோயிங் டு பீ தி ரைட் ஆன்சர். ஓகே, குட் மார்னிங் டா. போதும்டா ஒரு வாட்டி சொன்னா போதும்டா. எப்பா போதும்பா. The association of individuals of different species living in the same habitat and having a functional interaction is இந்த நம்ம படம் இல்லடா, இங்கிலீஷ் படம்டா கண்ணா. இங்கிலீஷ் படம்டா. ஹெர்பின்னு ரேஸுக்கெல்லாம் போகும். டோரா அது நல்லா பிடிக்காது. பட் இருந்தாலும் டோரா மூவி சொல்ல, அதுக்கு முன்னாடி இங்கிலீஷ் படத்துல ரேஸுக்கெல்லாம் போகும் ஹெர்பி அப்படின்னு. ஹெர்பின்னு தான் நினைக்கிறோம். இங்கிலீஷ் படம் அது. 90s வந்த படம், பழைய படம். அப்பப்போ சுட்டியில போட்டுருப்பான். சரி, இண்டிவிஜுவல் ஆஃப் என்ன கம்யூனிட்டி சொல்லிட்டு இருக்கோம், which is called as a ecological difference of the functions அப்படின்னா நம்ம பேசிக்கா சொல்லக்கூடியது என்னவா இருக்க போது, பயோலஜிக்கல் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பயோட்டிக் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆப்ஷன் ஏ, சே ஃபார் அடாவட்டி, தி ஃபார் திருப்பி அடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் ஏ பயோட்டிக் கம்யூனிட்டி அப்படின்றது. ஓகே, ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர், பயோட்டிக் கம்யூனிட்டி. ஓகே, பயோட்டிக் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிருக்கோம். ஓகேவா, பயோட்டிக் கம்யூனிட்டி ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். அடுத்த क्वेश्चन, in which of the following interaction both the partners are adversely affected? ரெண்டு பேருமே சம அடி வாங்குவாங்க சார். நான் போவாங்க ரெண்டு பேருமே சும்மா சம அடி வாங்குவாங்க அப்படின்னு. வெளுத்து கட்டி ஓட விடுவாங்க சார் அப்படின்னு. ரெண்டு பேருமே சம அடி வாங்குவாங்க அப்படின்றது எதுவா இருக்க போகுது? Both the partners are adversely affected ரா. ஒரு காம்படிஷன் நடந்துச்சுன்னா ரெண்டு பார்ட்னர்ஸ்மே என்ன ஆறாங்க, செமையா அஃபெக்ட் ஆறாங்க. காம்படிஷன் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பார்ட்னர்ஸ்மே என்ன ஆறாங்க, அஃபெக்ட் ஆறாங்க அப்படின்றத அர்த்தமா இருக்க போது. So it's going to be டெல்லுலு D is the right answer. Okay, it's going to be option D. டெல்லுலு D will be the right answer. competition அப்படின்றது. Leaves becomes modified into spines in. Leaves become modified into spines in. ஸ்பைன்ஸா மாடிஃபை ஆகுது. எதனால? தண்ணி பற்றாக்குறையால. ஓகேவா, தண்ணியை சேவ் பண்ணோம் அப்படின்றது. அப்போ ஜெரோட்டிக் கண்டிஷன்ல இருக்கக்கூடிய பிளான்ட் என்னவா இருக்க போகுது? பேசிக்கா ஆப்டூனியா தான் இருக்க போகுது. So it's going to be option A will be the right answer. Option A, say A for atavati, 3 for திருப்பி அடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்டூனியா will be the right answer. Okay, ஆப்டூனியா will be the ரைட் ஆன்சர் எடுத்துக்கிட்டா கணுங்களா. சரி, இந்த இதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் யாருக்கா வேணும் அப்படின்னு பார்த்தா நான் வீடியோ போட்டிருக்கேன். நேற்று இந்த வீடியோ போட்டிருக்கேன், நேற்று போய் வீடியோ செக் பண்ணி பாருங்க. ஓகேவா, இந்த பயோட்டிக் கம்யூனிட்டியில இந்த பாப்புலேஷன் இன்டராக்ஷனுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பாப்புலேஷன் இன்டராக்ஷனுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன இன்டராக்ஷனுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் வேணும் சார் தெரியாம டவுட்டா இருக்கு சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோக்குள்ள அந்த PDF இருக்கு. ஓகே, அதை போய் டவுன்லோட் பண்ணி பாத்துக்கோங்க. ஓகேவா, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். கடைசி நிமிஷம் ரிவிஷன் பண்றதுக்கு அந்த PDF எல்லாம் கொடுத்திருக்கேன். ஓகேங்களா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. The principal competitive exclusion was stated by the principal அதுல அமென்சாலிசம் மட்டும் இருக்காது. அமென்சாலிசத்துக்கு ஒரே எக்ஸாம்பிள் பெனிசிலியம் பாக்டீரியா பெனிசிலியம் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. The principles competitive exclusions stated by principles of competitive exclusion ஸ்டேட் பண்ணவர் வேற யாருமே இல்ல, நம்ம பையன் தான். நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்க பையன் தான். யாரா இருக்கார் படுதுன்னா காஸ் பையன், GF காஸ் அப்படின்றது. ஓகே, அது ஆப்ஷன் A காஸ்.
நம்ம காசு தான் எல்லாத்துக்கும் காசு பண்றப்பல காசிப் பேசுறது தான் நம்ம வீட்டு பக்கத்துல இருக்க சொல்லிருப்பேன் பிரின்சிபல்ஸ் காம்படிட்டிவ் வந்துச்சுன்னா பிரின்சிபல்ட்ட காம்படிஷன் பண்ணி போனீங்க என்ன பண்றாங்க காசிப் பேச ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஜிஎஃப் காஸ் உங்களுக்கு தான் சொல்லணும்னு தெரியல, யார் யாருக்கு என்ன சொல்றேன் எனக்கு தெரியல. ஓகே, ஜிஎஃப் காஸ் இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ ஜிஎஃப் காஸ் இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? if plus signs is assigned to be பேசிக்கா வந்து plus and minus signs என்ன ரெஃபர் பண்ணுது, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. இதெல்லாம் உட்கார்ந்து நோட்டிட்டு இருக்கணும். plus and minus is refers to இதான் பெருசா வந்துருச்சுன்னா லாஸ்ட் பாருங்க, பெருசா வந்துருச்சுன்னா லாஸ்ட் பாருங்க, லாஸ்ட் ஃபுல் ஸ்டாப்பை பாருங்க. அதான் நம்ம பிரம்மாஸ்திரமே, லாஸ்ட் ஃபுல் ஸ்டாப்பை பாருங்க. பெருசா வந்து விட்டால் லாஸ்ட் ஃபுல் ஸ்டாப்பை பார்க்கவும், அப்பொழுது உங்களுக்கு பதில் கிடைக்கும் ஆகும். சோ இதுக்கு ரைட்டான ஆன்சர் என்னவா இருக்க போகுது? பிளஸ் அண்ட் மைனஸ் வந்துச்சு அப்படி பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பீஷ் வந்து கெயின் ஆகுது, ஒரு ஸ்பீஷ் வந்து அடிவாங்கப்படுது அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு பாராசைட்டிசம் வந்து கரெக்டா இருக்கு. பாராசைட்டிசம் அப்படிங்கிறது பாராசைட்ஸ் எல்லாம் வருது தெரியுமா? சோ அது வந்து ஒரு predator வந்து கெயின் ஆகும், prey வந்துட்டு என்ன ஆகப்படுகிறது, ஹோஸ்ட் வந்து பேசிக்கா வந்துட்டு நெகட்டிவ் கம்ப்ரஷன் அண்டர்கோ ஆகுது. சோ இட்ஸ் கோயிங் டு பீ செல்லுலோஸ் ஜெல்லுலோஸ் ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, சித்தப்பு சிக்கன் வந்தாலும் சிக்கனை சாப்பிட்டு வந்தாலும் அப்படின்னு சொல்றீங்க. சி இஸ் ரைட் ஆன்சர். Yes, next question பார்க்கலாம். அடுத்த question, which one of the following is correct for the selected species? Selected species க்கு எது கரெக்டான following? Which one of the following is corrected for the selected species? கரெக்டான ஆன்சர். என்ன செலக்டட் ஸ்பீஷிஸ், என்ன செலக்டட் ஸ்பீஷிஸ், என்ன ஸ்பெஷல்? இது மொட்டையா இருக்குடா, நான் வெயிட் பண்ணுங்கடா கண்ணா. டேய், क्वेश्चन தப்பா இருக்கு நினைக்கிறேன். அது என்ன செலக்டட் ஸ்பீஷிஸ் காட்டணும், அது வரல. The second stage of hydrosphere is occupied by plants like. Second stage of hydrosphere is occupied by the plants like. Second stage of hydrosphere is occupied by the plants like. நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஹைட்ரோஸ்பியர் வந்தாலே வால்சின் ஏரியா வராம இருக்காதுன்னு. சுத்தப்ப சிக்கன் வந்தாலே, சிக்கனை சாப்பிட்டு வந்தாலே அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் சி வால்சின் ஏரியா இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி வால்சின் ஏரியா will be the right answer. ஓகே, சோ சுத்தப்ப சி will be the right answer. இருக்கனா அடிமேல் அடியா. சரி, ஹைட்ரோஸ்பியர் is occupied by plants like வால்சின் ஏரியா அப்படின்றது. ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். அடுத்த கேள்வி வந்து பார்த்தீர்கள் என்றால், the rate of formation of new organic matter by the rabbit in a grassland is called rabbit in a grassland is called as. ஒரு rabbit ஆல முயற்சால் முயன்றால் முயல் ஆகலாம், முயலாவிட்டால் முயலாமை ஆகலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? So it's going to be secondary productivity is going to be option A will be the right answer. Option A, secondary productivity is going to be the right answer. rakana. So option A, say for adavati, T for திருப்பி அடி அப்படின்னு சொல்லக்கூடிய option A is going to be the right answer. ஓகேவா? option A. Thank you rakana. Which one of the following process during decomposition is correctly described? Decomposition பொறுத்து எந்த following process எல்லாம் கரெக்ட்டா describe ஆகப்பட்டிருக்கு சொல்லுங்க. டீகம்போசிஷனை பொறுத்து எந்த ஃபாலோயிங் ப்ராசஸ் எல்லாம் கரெக்டாக இது இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இது போட்டிருக்கோம் fragmentation carried out by organisms such as earthworm அப்படின்றது. ஓகேவா? சோ ஆப்ஷன் A will be the right answer. ஓகே, fragmentation அப்படியே earthworm என்ன பண்ணுது, fragmentா வந்து கச்சு குத்துப்பி விடுது. ஓகேவா? இஸ் கோயிங் டு பீ ஆப்ஷன் A will be the right answer. ஓகே, ஆப்ஷன் A fragmentations அப்படின்றது. Secondary productivity of a rate of formation of one organic matter by. Secondary productivity of rate of formation of one organic matter by. B incorrect இல்லையா? பயங்கரமா நடக்குமா என்ன? எப்பவுமே ஹியூமன்ஸ் நம்ம படிச்சிருப்போம் ஸ்லோ ரேட்ல தான் நடந்துருக்கு. சரி, இதுக்கு நம்ம என்ன சொல்லிருக்கோம்? it is going to be ஆப்ஷன் சித்தப்பு சிக்கன் வந்தாலும் சிக்கனை சாப்பிட்டு வந்தாலும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். கன்சியூமர். ஓகேவா?
So option C is the right answer. Consumer is going to be the right answer. Okay, consumer is going to be the right answer. Note பண்ணிக்கோங்க. Okay, consumer is going to be the right answer. Natural reservoirs of phosphorus. Phosphorus or natural reservoirs நம்ம பார்க்கிறது. Which is the natural reservoirs of phosphorus? Phosphorus or natural reservoirs? Phosphorus or natural reservoirs எதுவா இருக்க போகுது? WWF ல ஒருத்தர் வருவா. Rock அப்படினு சொல்லிட்டு. Yes, it's going to be option C. Rock is the right answer. Okay, rockல தான் நம்ம phosphorus அதிகமா பேசிக்க பார்க்க முடியும். So option C. சித்தப்ப சிக்கன் வந்தாலே சிக்கனை சாப்பிட்டு வந்தாலே அப்படி சொல்லக்கூடிய C is the right answer. Yes, super, fantastic. Option C is the right answer. Next question பார்த்தலாம். அடுத்த question, if 20 joule of energy is trapped at the producer level, then how much energy will be available at the peacock? 20 joule of energy is trapped at the producer level. Producer level என்ன இருக்கு போகுது? plant mice. ஓகே, அப்போ producer levelல 20. அப்போ peacockல வந்து எவ்வளவு இருக்கும் அப்படிதான் கேள்வி. peacockல வந்து எவ்வளவு இருக்க போகுது? சார் எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் வந்திருக்கு. வாட்ஸ்அப்ல மெசேஜ் வந்திருக்கானே டேய். வாட்ஸ்அப்ல மெசேஜ் வருமாடா டேய். மெசேஜ் வருமாடா போய் செக் பண்ணி பாருங்கடா கண்ணங்களா. மெசேஜ் வருதா வரலையான்றதை செக் பண்ணி பாருங்க. சரி, 20 ஜூல் வந்துட்டு நமக்கு எங்க இருந்துட்டு இருக்கு? பிளான்ட்ல இருந்துட்டு இருக்கு. அப்ப இங்க வரும்போது நமக்கு 10 போய் 2 ஜூல் ஆகும். அப்ப இங்க வரும்போது நமக்கு 0.2 ஆகும். இங்க வரும்போது நம்ம 0.02 ஆயிடும். அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. இது கொண்டு போய் ஆப்ஷன் ஏ. சே ஃபார் அடாவடி, டி ஃபார் திருப்பி அடி அப்படின்னு இருக்கு. ஓகேவா? உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கா? நல்ல விஷயம். Yes, 10% டாலர் வந்து அப்படியே போயிட்டு இருக்க போகுது. So option A, say for atavati will be the right answer. Good morning da. Okay, option A will be right answer. முடிய போகுது. We are going to finish. Note 5 to 6 question தான் இருக்கு போகுது. So now the correct statement about biodiversity. Biodiversity பொறுத்து கரெக்டான ஸ்டேட்மென்ட் எது அப்படினு கேட்டிருக்காங்க. ஆமா, எக்ஸ்ல போட்டுருக்காங்க. இன்னைக்கு எல்லாருக்கும் மெசேஜ் வந்துரும். மெசேஜ் வந்த உடனே அதை பார்த்து முடிச்சு அடிச்சு போட்டுவிடும். சரி, கரெக்டான ஸ்டேட்மெண்ட் கொடுங்கடா. மெசேஜ் வராதவங்களாம் மெசேஜ் வந்துரும்டாக்கண்ணா. வந்த உடனே நீங்க என்ன பண்ணிடுறீங்க? டவுன்லோடு பண்ணிடுறீங்க. வந்த உடனே ஓடி போயிட்டு என்ன பண்றீங்க? தடுக்கி விழுந்துடாதீங்க. அதுக்குன்னு போயிட்டு சார் ஓடி போக சொன்னார் அப்படின்னு சொல்லி போய் டவுன்லோட் பண்றீங்க. ஓகேவா? டவுன்லோட் பண்ணி சிராத் சேர்த்து வச்சோம். வெஸ்டர்ன் காட்ஸ் ஆர் வெரி ஹை டிகிரி ஆஃப் ஸ்பீஷீஸ் ரிச்னஸ் அண்ட் எண்டமிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்சர் தப்பா இருக்கு ரைட்டா அப்படின்னு கேட்டீங்க. தப்பா ஆன்சரா கிடையாது. ரைட்டான ஆன்சர் வந்துருக்கு போகுது. ஆப்ஷன் B, பாட்டிலுக்கு 10 ரூபாய் அப்படி வரக்கூடிய ஆப்ஷன் B is right answer. Okay, yes, biodiversity hotspot based on வெஸ்டர்ன் காட்ஸ் பார்த்திருப்போம். அதனாலே highest and rich ஐனிசம் அதல பார்க்க முடியும்னு அர்த்தம். So it's going to be option B is right answer. Okay, சூப்பரா கண்ணா. ஃபைன் தான். ஆப்ஷன் B is right answer. அடுத்த கட்ட क्वेश्चनக்கு போயிடுவோமா? அடுத்த கட்ட क्वेश्चन என்ன வரக்க போகுது அப்படி பார்த்தீங்கன்னா, which one of the following represent maximum number of species among global biodiversity? கொடுக்கப்பட்ட 4 ஆப்ஷன்ல எதுல maximum number of species வந்து பார்க்க முடிகிறது? இதுல maximum number of species வந்து பார்க்க முடிகிறது? ஃபங்கைல, மாசஸ் அண்ட் ஃபர்ன்ஸ் ஓட ஃபங்கைல. ஓகேவா? ஓகே, ஃபங்கைல அதிகமா இருக்கு போகுது. ஓகேவா? It's going to be option C, fungi. சித்தப்ப சிக்கன் வந்தாலே சிக்கனை சாப்பிட்டு வந்தாலே அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபங்கை. எதுல ஆம்பிபியன்ஸ் அதிகமா இருக்கு? என்னடா கேக்குறீங்க? எதில் ஆம்பிபியன்ஸ் இருக்காது. இன்செக்ட் தான் அதிகமா இருக்கும். ஓகே, it's going to be option C, fungi. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் சி ஃபங்கை. இங்க கொடுக்கப்பட்ட ஆப்ஷனுக்கு தான் பதில். நல்லா புரிஞ்சுங்க. இது கொடுக்கப்பட்ட ஆப்ஷனுக்கு தான் பதிலே தவிர வேற ஆப்ஷன்ஸ் தேடி போக கூடாது. என்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்களோ அதுல யார் ஃபர்ஸ்டா இருக்காங்க அப்படின்றது. ஓகேவா? அதுல யார் ஃபர்ஸ்டா இருக்காங்க அப்படின்றது. Which one of the following is not used for 𝑬𝒙𝒑𝒔 plant conservation? 𝑬𝒙𝒑𝒔 plant conservation க்கு எது யூஸ் பண்ணப்படவில்லை? 𝑬𝒙𝒑𝒔 plant conservation க்கு எது யூஸ் பண்ணப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இன்னும் 4 क्वेश्चन தான் இருக்கு. நம்ம இன்செர்ட் இருந்தா இன்செர்ட் தான் வரும். இன்செர்ட் இருந்துச்சுனா இன்செர்ட் தான் வரும். இன்செர்ட் இல்லனா நம்ம ஃபங்கை போடணும். அவ்வளவுதான். எது 𝑬𝒙𝒑 கன்சர்வேஷனுக்கு எது நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் அப்படினு கேட்டிருக்காங்க. கேள்விக்கு பதிலான ஆன்சர் அதாவது ஷிஃப்டிங் ஆஃப் கல்டிவேஷன். ஷிஃப்டிங் கல்டிவேஷன் வந்து which will not used for the 𝑬𝒙𝒑 conservation அப்படி சொல்லிருக்கோம். சோ சித்தப்ப சிக்கன் வந்தாலே சிக்கனை சாப்பிட்டு வந்தாலே அப்படி சொல்லக்கூடிய ஆப்ஷன் C is the right answer. ஆப்ஷன் C is going to be right answer. ஷிஃப்டிங் கல்டிவேஷன் நமக்கு யூஸ் ஆகாது. ஓகே, ஷிஃப்டிங் கல்டிவேஷன் நமக்கு யூஸ் ஆகாது. just 3 more கேள்வி more. ஓகே, just 3 more answer. ஓகேவா? The organization which published the red list of species. Red list of species. நாளைக்கு இருக்குடா, நாளானைக்கு முடிஞ்சா வைக்கிறேன். கவலைப்படாதீங்க. நாளைக்கு மார்னிங் முடிஞ்சா வைக்கிறேன். நாளைக்கு கண்டிப்பா இருக்கும்.
நாளைக்கு 11 மணிக்கு இருக்கும். ஓகேவா? The organization which publish the red list of species is called as a IUCN அப்படின்றது. ஓகேங்களா? சார் மெசேஜ் வந்தாதான் டவுன்லோட் பண்ணது. மெசேஜ் வந்தது என்ன சொன்னீங்க? இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஆமா, அந்த லிங்க்ல போனா தானே உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ நார்மல் லிங்க்ல போனீங்கன்னா கிடைக்க மாட்டேங்குது பசங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேவா? நார்மல் லிங்க்ல போனீங்க அப்படின்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. நார்மல் லிங்க் அதனால NTA வெப்சைட்டுக்குள்ள போயிட்டு அது மேல போனீங்க அப்படின்னு கிடைக்க மாட்டேங்குது. அந்த லிங்க்குள்ள போனா தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் எனக்கு கன்ஃபார்மா தெரியல. வெயிட் பண்ணுங்க, இன்னைக்கு வரலாம். அப்படி இல்லைன்னா மெசேஜ் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாருங்க, ஒரு ஹாஃப் டே கிட்ட வெயிட் பண்ணி பாருங்க. அப்படி வரல அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க டைரக்டா NTA அஃபிஷியல் வெப்சைட்டுக்கே போயிட்டு டவுன்லோட் பண்ணுங்க. ஓகேங்களா? சரி, லாஸ்ட் கொஸ்டின். இன்னைக்கான லாஸ்ட் கொஸ்டின் இதுவா தான் இருக்க போது. A species facing extremely high risk of extinction in a immediate future is called as immediate future. கரணம் தப்பினால் மரணம் அப்படின்னு சொல்லி இருக்கோம் இல்லையா? அதை நம்ம என்ன சொல்லுவோம்? நார்மலா மெசேஜ் வரும், சோஷியல் மீடியால மெசேஜ் வரும், அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயில்ல மெசேஜ் வரும். இந்த மூணுத்துல எப்படியாவது உங்களுக்கு ஏதாவது இடத்துல மெசேஜ் வந்திருக்கும். அதெல்லாம் அட்மிட் கார்டு மெசேஜ் தானே, அட்மிட் கார்டு மெசேஜ் தான் இருந்தது. அப்படிதான் இதுதான் கிரிட்டிக்கலி என்டேஞ்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அதாவது கரணம் தப்பினால் மரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய என்ன சொல்லிட்டு போது அதான் கிரிட்டிக்கலி என்டேஞ்சர் ஸ்பீஷிஸ் அப்படின்னு சொல்லிருக்கோம். ஸோ சித்தப்பு சி will be the right answer. சித்தப்பு சிக்கன் வந்தாலே சிக்கனை சாப்பிட்டு வந்தாலும் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் சி. சூப்பர். தீனா, திஷா, எமிமா, காயத்ரி, மகா, சாய்ரஞ்சினி, சேவியா, கிருத்திகா, கிருபா, கரிஷ்மா, பாவா, கமலக்கண்ணன், சேவியர், மைத்திலி, கீர்த்திவாசன், சுபஸ்ரீ, கார்த்தி, திஷா, பரமேஸ்வரி, ஹரிஹரன், தமிழரசி, டாக்டர் திரு, கரிஷ்மா, சுபஸ்ரீ, கலக்கிட்டீங்க. It's going to be option C. Britta, Karthik, Hariharan, Monisha. Super. It's going to be option C is the right answer. Yes. Yeah. ஒரு blast ஒன்று அடிச்சுட்டு போவோம். Come on. செஷன் ஒரு blast ஒன்று போட்டு விடுங்க. சும்மா வெறித்தனமான blast இருக்கட்டும். அப்படி நம்ம ஃப்ரைடே செஷனை ஒரு வழியாக முடிச்சிட்டோம். லாஸ்ட் ஃப்ரைடே செஷன் நினைப்போம் நல்லதே நடக்கும். ஒரு வாட்டி தான் துண்டு தவறு நம்புவோம், மறுபடியும் ரீநீட்ல நடக்காத நம்பிட்டு hope for the best. கடைசி ஃப்ரைடே செஷன் நம்ம அப்படி முடித்து விட்டோம். எஸ், பிளாஸ்ட் போட அப்படியே செஷன் லைக் பண்ணாம யாரா பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செஷன் லைக் பண்ணி விட்டுருங்க. செஷன் லைக் பண்ணாம யாரா இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காம நம்ம செஷனை லைக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க அப்படின்றது கவலைப்படாதீங்க, ஈஸியாக தான் இருக்கும் போது ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க. அதை விட அதிகமான விஷயம் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கு வேண்டி காத்துட்டு இருக்கு எக்ஸாம் சென்டர்ல. ஓகேவா? செக்கிங்ல இருந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து அட்மிட் கார்டு பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி நான் சொல்றேங்கன்னா அட்மிட் கார்டுல இஷ்யூஸ் இருக்கு. அட்மிட் கார்டு இஷ்யூஸ் பேஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, லிங்க் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த லிங்க் வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா போய் அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சேஞ்சஸ் ஆகிறது அதிகமான சான்சஸ் இருக்கு. உங்களுக்கு சென்டர் சேஞ்ச் ஆகலாம், அப்படி இல்லைன்னா ரோல் நம்பர் சேஞ்ச் ஆகலாம் அப்படின்றது. ஓகே, இந்த ரெண்டு விஷயத்துல சேஞ்சஸ் நடக்க அதிகமான சான்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு மெசேஜ் வந்துச்சுன்னா நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மெசேஜ் வராதவங்க வெயிட் பண்ணுங்க, மெசேஜ் வர வரைக்கும் பார்ப்போம். அப்படி மெசேஜ் வரல அப்படின்னு நீங்க நேரம் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ரீநீட்டுக்கான அட்மிட் கார்டு இஷ்யூஸ் போயிட்டு இருக்கா மறந்துடாதீங்க. ஓகேங்களா? சரி, செஷனை முடிச்சிடலாமா? அப்போ கடைசி வரைக்கும் இருந்து சூப்பரா ஆன்சர் பண்ணிட்டு இருந்தேன் என்னுடைய எல்லா ஃபியூச்சர் டாக்டர்ஸ்க்குமே ரொம்ப தேங்க்ஸ் ராக்கனா. மறுபடியும் நான் உங்களை நாளை சந்திக்கிறேன். ஓகேவா? அதான் சென்டர் சேஞ்ச் ஆகும், பட் சில பேருக்கு ரோல் நம்பர் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு. ஓகேங்களா? சில பேருக்கு 2 பேருமே சேஞ்ச் ஆகும், சில பேருக்கு எதுவுமே சேஞ்ச் ஆகாம கூட இருக்கு. ஓகே, நல்லா நோட் பண்ணுங்க. சார் எனக்கு எதுவுமே சேஞ்ச் ஆகல சார் அப்படின்னு பயப்படாதீங்க. சேஞ்ச் ஆகாம கூட இருக்கிறதுக்கு அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகே, சேஞ்ச் ஆகாம கூட இருக்கலாம். ஸோ அதெல்லாம் நல்லா பார்த்து வச்சோம். சரியா கணுங்களா? ஓகே. தேங்க்யூடா. அப்போ நாளை நான் உங்களை சந்திக்கிறேன். பாய் மை டியர் ஃபியூச்சர் டாக்டர்ஸ். ஓகே, மறுபடியும் சந்திப்போம். பாய் டாக்டர். See you tomorrow. Ta.